Hello my dear pasangla, my dear warriors. Good evening. Tell me whether the audio and video is clear. Audio video clear arka? Just let me know. Audio and video clear ah? Yes, good evening. Tell me audio and video is clear. Okay, என்ன ஸோ பல பேர் பயங்கரமான கோவத்தில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் என்ன அப்படின்னா லாஸ்ட் ஒரு 5-6 நாள் ஆச்சுன்னா நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணியே. ஸோ இப்போ என்ன அப்படின்னா ரொம்ப அவசரமாக வந்தேன். ரைட்டா, ஒரே ஒரு 2 minutes முன்னாடி டைம் கூட 1 minute. ஆடியோ கொஞ்சம் ரைஸ் பண்ணணும். வெயிட் பண்ணுங்கள் ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, கொஞ்சம் ஆடியோ இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணேன்னா பயங்கரமாக எக்கோ ஆகும். ஸோ ஆடியோ இஸ் லிட்டில் பிட் இன்க்ரீஸ்ட். ஓகே, ஸோ ரைட். என்ன அப்படின்னா அனைவருக்கும் இனிய திருக்கார்த்திகை நல்வாழ்த்துக்கள். என்னப்பா? ஓகே வாணியா, ஓகே, நோ ப்ராப்ளம். வாங்க. ரைட், ஹாப்பி கார்த்திகை. எல்லார் வீட்லேயும் விளக்கெல்லாம் ஏற்றியாச்சா? எஸ், விளக்கெல்லாம் ஏற்றிட்டீங்களா? வாழ்த்துக்கள், தேங்க்யூ. ஸோ என்ன அப்படின்னா எங்கள் வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஸ்டுடியோவுக்கு வரதுக்குள்ளே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. கரெக்டாக எத்தனை மணிக்கு வந்து தெரியுமா? 6:26க்கு தான் உள்ளே நுழையிற ஸ்டுடியோக்குள்ளே வந்து கடை லைட் ஆன் பண்ணி செட்டிங்ஸ் எல்லாம் செட் பண்ணுறதுக்குள்ளே வெறுத்து போயிடுச்சு. என்ன? எஸ், அதாவது என்ன அப்படின்னா இந்த ஏர்லி மார்னிங் கிளாஸு, அதாவது நிறைய செஷன்ஸ் கடைசி அவங்க எல்லாரையும் சனிக்கிழமை நைட்டு 9:30 மணிக்கு பார்த்ததுன்னு நினைக்கிறேன். இல்லை யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். யூடியூப்பில் சனிக்கிழமையும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். சனிக்கிழமை காலையில் பார்த்ததுன்னு நினைக்கிறேன். பெய்டு கிளாஸில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நைட்டு 7 to 9 அந்த டைமில் பார்த்தது. ஸோ சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே, ஏன்னா இன்றைக்கி வெனஸ்டேயும் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு என்ன அப்படின்னா எல்லாமே முடிஞ்சு இப்போதான். ஓகே, ஸோ அந்த மாதிரி முடிஞ்சு இப்போ தான் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம கொஞ்சமாக வந்திருக்கோம். கரெக்டாக இப்போ தான் நானும் வந்திருக்கேன். ஓகே, ரைட். ஸோ இன்னிலேருந்து நம்ம கொஞ்சம் சீரியஸாக படிக்க போகிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆடியோ பிரேக் ஆகுதுன்னா ஒரு தடவை ஜஸ்ட் வெளியே போய்ட்டு உள்ளே வந்துடுங்க. கண்டிப்பாக சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆடியோ பிரேக் ஆகிறவங்க. ரைட்டா? ரைட். நவ் த வாய்ஸ் வில் பி கிளியர், லிட்டில் பிட் கிளியராக இருக்கும். வீடியோ கொஞ்சம் லேக் ஆகுதா? செக். ரைட், ஓகே. ஆதித்யன் வந்துட்டீங்களா? பேக் டு வேதாந்து. குட். ஸோ இப்போ ஆடியோ எல்லாம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நவ் செக். இப்போ வந்து ஆடியோ கிளியராக இருக்கா? பட்டாசு தான் போட முடியலையா? எங்கள் வீட்லேயும் என் பொண்ணு பட்டாசு போடணும்னு சொன்னேன். ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன், வெயிட் பண்ணு, நான் போய் அண்ணாங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாடம் நடத்திட்டு ஒரு 9 மணிக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரைட்டா? என்னோடய இமேஜ் கோஸ்ட் மாதிரி இருக்கா? அப்படி வெளியே போயிட்டு வா உள்ள. என்னடா சொல்கிற? என்னோடய இமேஜ் கோஸ்ட் மாதிரி இருக்கா? நாடா அவன் என்னென்னமோ சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா நம்ம சாப்டர் 15 எல்லா சாப்டரும் நான் கொஞ்சமாக உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. ஸோ என்ன அப்படின்னா இனிமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ் கம்ப்ளீட் ரிவிஷனில் இருக்க போகுது. நம்ம என்ன பண்ண போகிறோம், இனிமேல் கம்ப்ளீட் ரிவிஷனில் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்க போகிறோம். சரியா? ரைட். டேய், அவுட்புட் கிளியராக தான்டா வருது. ஏன்டா? அவுட்புட் இஸ் கிளியர் ஒன்லி. அவுட்புட்டு கிளியராக தான் இருக்குது. அன்வான்டாக இருக்குது. அதெல்லாம் ஒன்று ஸ்டாப் பண்ணி வச்சிடலாம். சரியா? ஓகே. நான் கோஸ்ட் மாதிரி இருக்கேன்னா நான் வேர்த்து பயங்கரமாக டயர்டில் இருக்கேன், அதனால் அப்படி இருக்கும். டயர்ட் மீன்ஸ் ரொம்ப ஸ்வெட்டோடு இருக்கேன், அதனால் அப்படி இருக்கும். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பசங்களா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ ஒரு சில விஷயங்கள். என்ன அப்படின்னா ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா உனக்கு ஈவினிங் கிளாஸஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க போகுது. ஓகே, ஈவினிங் கிளாஸஸ் வில் பி லிட்டில் பிட் ஸ்லோவர்.
ஈவினிங் கிளாஸஸ் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி தான் இருக்குது. யூ ஜஸ்ட் அட்ஜஸ்டட். சரியா, கொஞ்சம் லேக் ஆக தான் செய்யுது. தட் வி வில் சே ரைட்டா. நல்லா கவனிங்க. ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா உனக்கு 1 or 2 days அல்லது 2-3 days ஒன்ஸ் அந்த மாதிரி என்ன அப்படின்னா 3 hour செஷன். ஏன்னா உனக்கு தெரியும் ஒரு நாளும் ஒரு சப்ஜெக்ட் நம்மளுக்கு 3 hour செஷனில் இருக்குது. எனக்கு என்ன அப்படின்னா அது பத்தாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால என்ன அப்படின்னா ஏர்லி மார்னிங் அஸ் யூஷுவல் எப்பயும் போல் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் ஒரு 4 daysக்கு. இந்த நெக்ஸ்ட்டு 4 daysல என்ன அப்படின்னா 3 நாள் பார்த்தேன் அப்படின்னா நாளைக்கு வந்து தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே இந்த 3 நாள்லையும் ஃபர்ஸ்ட் வால்யூமில் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ்லாம் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். முடிஞ்சால் இன்றைக்கி 15th chapter முடித்த உடனே இந்த செஷன்லேயே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஏர்லி மார்னிங்கில் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வால்யூமில் இருக்கக்கூடிய கொஷின், அதாவது ஃபஸ்ட்டு 5 லெசன் அதை முடிச்சிட்டோன்னா அப்படியே ஃபஸ்ட் வால்யூமை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளான். ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா சாட்டர்டே ஈவினிங் 6 to 9 இருக்குது. நான் அந்த 6 to 9 செஷன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 6:30லேருந்து 11:30க்கு மாற்ற போகிறேன். 5 hours. அந்த 5 hoursல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கப்புறம் நான் நேமிங் ரியாக்ஷன் எக்ஸாமுக்கு முன்னாடி ரொம்ப கம்மியாக தான் நடத்த போகிறேன். தட் இஸ் கோயிங் டு பி த ஃபைனல் ரிவிஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எல்லாருமே என்ன அப்படின்னா அந்த ஃபைனல் ரிவிஷனுக்கு ரெடி ஆகிக்கும். திஸ் சாட்டர்டே கோயிங் டு பி த நேமிங் ரியாக்ஷனோட கம்ப்ளீட் ரிவிஷன். இது வரைக்கும் பார்த்தது அது போக கொஞ்சம் அடிஷ்னலாகவும் ஒரு 20 கொஷின் எடுத்து வச்சுருக்கேன். அதனால் என்ன அப்படின்னா ஈவினிங் 6:30லேருந்து அரௌண்ட் 11-11:30 வரைக்கும் ஒரு 5 hours ரைட்டா. சாட்டர்டே ஈவினிங் 5 hours. சரியா, அதுலேருந்து உனக்கு பிடிஎஃப் வரும் ரைட்டா. சாட்டர்டே ஈவினிங் 5 hours நேமிங் ரியாக்ஷன் ப்ளஸ் வேறு என்னென்னலாம் நம்ம 11th 12th 13th 14th சாப்டரில் ரியாக்ஷன் பேசிஸில் படிக்கணுமோ புக் பேக் கொஷின்ஸ் இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் ஆர்கானிக்காக நம்ம இன்னும் ஒரு தடவை ரொம்ப கிளியராக குறிப்பாக 13-14 சாப்டரை ஹை வெயிட்டேஜ் கொடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அதை நம்ம பார்க்க போகிறோம். சரியா, ஹை வெயிட்டேஜ் கொடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அதை நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். சரியா, இதுதான் மெயினான விஷயம். 18th அதாவது நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்கிறத நான் லேட்டராக உனக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வாரத்துக்கு இதுதான் என்ன அப்படின்னா உன்னோட ஷெடியூல். ஈவினிங் வந்து இன்னைக்கு வந்து வெனஸ்டே, அடுத்த 2 நாள் உனக்கு வேறு சப்ஜெக்ட்டு, திருப்பி சாட்டர்டே நான் வருவேன். இது போக ஏர்லி மார்னிங் எப்பயும் போல் 5 to 6 1 hour செஷன். அடுத்து இருக்க 3 நாள் 3 hoursல ப்ளஸ் இன்றைக்கி நம்மளோட டைம் இருக்குது பார்த்தியா. இந்த டைமில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to complete 15th chapter ப்ளஸ் ஃபர்ஸ்ட் வால்யூமோட முக்கியமான கொஷின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். சரியா, முக்கியமான கொஷின்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கெட் ரெடி ஃபார் தட். நவ் லெட் அஸ் ஸ்டார்ட் வித் த 15th chapter ரைட்டா. நம்ம இன்றைக்கி என்ன பண்ணலாம் 15th chapterலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரைட்டா. என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி ஏற்கனவே நம்ம இந்த சாப்டர் படிச்சிருப்போம். இருந்தாலும் இந்த தடவை நல்லா கவனமாக கவனிச்சுக்கோங்க. இந்த சாப்டரோட வெயிட்டேஜ் என்ன அப்படின்னா 1 markல யூ கேன் எக்ஸ்பெக்ட் 1 question, 2 mark or 3 markல ஒரு கொஷின், கண்டிப்பாக 5 markல ஒரு கொஷின். டோட்டலாக இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 mark அல்லது 7 mark. 6 mark அதாவது ஒரு 1 mark, ஒரு 2 mark எடுத்துட்டோன்னா 3 அல்லது 3 mark எடுத்துட்டா 4, 5 markலேயும் ஒரு 2 mark அல்லது 3 mark. இட்ஸ் கோயிங் டு பி 6 or 7 ரைட்டா. சரியா, ஏவி சுத்தமாக கிளியரா இல்லையா? ஏவியில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? வாட் இஸ் த இஷ்யூ இன் யுவர் ஏவி இஷ்யூ? ஏவியில் என்ன இஷ்யூவாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் நான் சரி பண்ண முடியும். ஜஸ்ட் கிவ் மீ a minute, நான் செக் பண்ணிக்கிறேன். கரெக்டாக தானே இருக்குது? டேய் கரெக்டாக தானடா இருக்குது? டேய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற அளவுக்குலாம் இருக்குது. நல்லா தான்டா கேட்குது. என்னடா இது? நோ சாரா? கேப் இருக்குது, இன்டர்நெட் இஷ்யூவாக இருக்கும், அது கொஞ்சம் நேரத்தில் பிக்கப் ஆகிடும் ரைட்டா. கேப் வந்து லேக் இருக்குது அப்படின்னா ஆடியோ வீடியோக்கு நடுவில் கொஞ்சம் லேக் இருக்குன்னா ஜஸ்ட் கிவ் சம் டைம். கொஞ்சம் நேரத்தில் என்ன அப்படின்னா அது சரியாயிடும். இன்டர்நெட் ஸ்பீட் பிக்கப் ஆகணும். நான் இப்போ தான் வந்து ஆன் பண்ணேன். என்னோடய இன்டர்நெட் கொஞ்சம் வந்து சோகமாக இருக்குது போல், நான் இன்றைக்கி ஃபுல்லாக கண்டுக்கலை அப்படின்னு. அதனால் அது கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடுவான். அவன் சரியான உடனே ஸ்பீட் வந்துடும் ரைட்டா. நான் ஒரு தடவை ஸ்பீட் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துறேன். ஸ்பீட் கரெக்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு செகண்ட் கொடுங்க.
ஸ்பீடு வருதுடா டே 100 mbps 100 mbps ஸ்பீடு இருக்குடா 100 mbpsலாம் அல்டிமேட் ஸ்பீடுடா 105 அதுக்கு மேலே போகுது பாரு உங்களுக்கு ஸ்பீடு எவ்வளோ போகுது பாரு டவுன்லோட் ஸ்பீடு 105 அப்லோட் ஸ்பீடு 70 mbps இருக்குல்ல போதும் இவ்வளோ இருந்தாலே போதும் அதனால் பிரச்சனை இல்லை குட் யுவர் இன்டர்நெட் கனெக்ஷன் இஸ் வெரி ஃபாஸ்ட் இன்டர் கனெக்ஷன்னா ஓகே ரைட்டா ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ் கேம் இதெல்லாத்துக்கும் செட் ஆகுமா அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை கொஞ்சம் டைம் ஆகும் கொஞ்சம் டிலே இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும் ரைட்டா ஆரம்பிக்கலாம் ஸோ சாப்டர் 15 பொறுத்த வரைக்கும் யூ கேன் எக்ஸ்பெக்ட் என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 6 to 7 மார்க்ஸ் உன்னோட கொஷின் பேப்பரில் கட்டாயமாக இருக்க போகுது ரைட்டா 6லேருந்து 7 மார்க் உன்னோட கொஷின் பேப்பரில் கட்டாயமாக இருக்க போது நம்ம என்ன பண்ணணும் அப்போ அதை கட்டாயமாக நம்ம கவனமாக அதை ஹேண்டில் பண்ணி ஆகணும் இந்த சாப்டர் ரைட்டா இந்த சாப்டரை கொஞ்சம் கவனமாக நம்ம ஹேண்டில் பண்ணணும் சரியா அதனால இந்த சாப்டர்லேருந்து புக் பேக்லேருந்து டைரக்ட் கொஷினே வரும் சரியா உனக்கு அடிஷ்னல் கொஷின்ஸ் எல்லாம் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு சாப்டர்லேயும் ஒரு 5லேருந்து ஒரு 8 கொஷின் வந்து அடிஷ்னல் கொஷின்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் அதை தனியாக நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்றேன் ரைட்டா நம்ம வந்து இதை முடிச்சுட்டு அதை நம்ம பார்க்கலாம் சரியா ஓகே ரைட் we will start with that dissolved oxygen in water is responsible for aquatic life நீர்வாழ் உயிரினங்களுக்கு dissolved oxygen ரொம்ப முக்கியம் what process are responsible for the reduction in dissolved oxygen in water அப்ப ஆக்சிஜன் தண்ணியில் குறையிறதுக்கு என்ன ப்ராசஸ் காரணமாக இருக்க போகுது நீ வீட்டிலலாம் அக்வாரியம் டேங்க் யாரெல்லாம் வச்சுருக்கீங்க ரைட் வீட்டிலலாம் யாரெல்லாம் அக்வாரியம் டேங்க் வச்சுருக்கீங்க ரைட்டா நீங்கள் எல்லாருமே அக்வாரியம் டேங்க் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்வேஸ் யூ ஹாவ் டு புட் என்ன பண்ணணும் நீங்கள் எப்பயுமே ஆல்வேஸ் யூ ஹாவ் டு கிவ் அ கனெக்ஷன் ஆக்சிஜன் மோட்டார் என்ன பண்ணணுமா கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கணும் எப்பயுமே அதில் ஆக்சிஜன் கொடுத்துட்டே இருக்கும் ஏன் இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம் ரைட்டா ஏன் இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம் அக்வாரியம் இருக்கா ஸோ ஐ எம் ஆல்சோ ஹேவிங் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபிஷ் ஏஞ்சல் ஃபிஷ் அதுக்கப்புறம் கொய் இருக்குது ரீசெண்டாக கொய் வந்து புதுசாக கொண்டு வந்து விட்டோம் கொய் வந்து என்ன ஆகிடுச்சு கோல்டு ஃபிஷ் கண்ணெல்லாம் கடிச்சிருச்சு ஒரு 3 கோல்டு ஃபிஷ்க்கு 2 கண்ணுமே இருக்காது எங்கள் வீட்டில் பாவம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அதை தனியாக பிரித்து வேறு ஒரு இதில் போட்டதுக்கப்புறம் இருக்குண்ணா ஒரு நாள் உனக்கு வீட்டில் இருக்கிறத காட்ட முடியாது ஐ வில் ஜஸ்ட் டேக் அ பிக்சர் அண்ட் ஐ வில் ஷோ யூ ஒரு நாள் உனக்கு காட்டுறேன் ஏன்னா ஓகே சூப்பர் ரைட் ஃபிஷ்ஷுக்கு ஆக்சிஜன் வேணும் எதனால ஃபிஷ்ஷோட ஆக்சிஜன் குறையும் ரைட்டா இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷ் இருக்குது ஃபிஷ்ஷை என்ன பண்ணிகிட்டு இருக்கு அது பாட்டுக்கு அது ப்ரீத் பண்ணிகிட்டே இருக்கு அது ப்ரீத் பண்ண ஆக்சிஜன் குறைய தானே செய்யும் அப்போ அது என்ன வேறு என்னெல்லாம் ரீசனாக இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் த ஆக்சிஜன் இஸ் dissolved in water either from the atmosphere ரைட்டா ஒன்று அட்மாஸ்பியர்லேருந்து டைரெக்டாக வாட்டரோட ரியாக்ட் பண்ணலாம் ஆர் பை ஃபோட்டோசிந்தசிஸ் சார் என்ன சொல்கிறீங்க ஃபோட்டோசிந்தசிஸா தண்ணிக்குள்ளே எங்கே சார் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது ரைட்டா தண்ணிக்குள்ளே எங்கே ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது ரைட் தண்ணிக்குள்ளே எப்படி ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும் ரைட்டா தண்ணிக்குள்ளே எப்படி ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்க போகுது அப்படின்னா பை மீன்ஸ் ஆஃப் பிளான்ஸ் ரைட்டா லைவ் பிளான்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த பிளான்ஸ் எல்லாம் என்ன பண்ண போகுது நம்மளுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக நம்மளுக்கு என்ன பண்ண போகுது ஆக்சிஜன் சப்ளையை இன்க்ரீஸ் பண்ண போகுது என்ன பண்ண போகுது பிளான்ட் ரிலீசஸ் ஆக்சிஜன் இட் டேக்ஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் கார்பன் டை ஆக்சைடை குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணிடும் இட் கிவ்ஸ் அவுட் ஆக்சிஜன் அதனால அது என்ன பண்ண போகுது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகுது however at night there is no photosynthesis so amount of oxygen dissolved in water reduces thus water contains only a limited amount of dissolved oxygen thus the decomposition of moderate amount of organic matter by aerobic bacteria can make water deficient in dissolved oxygen ரைட்டா அப்போ என்ன சொல்கிறாங்க இது வந்து இப்படி நடக்குது நம்ம வாட்டரில் பார்த்திங்கன்னா ஒரு சில மைக்ரோப்ஸ் சின்ன மைக்ரோப்ஸ்லாம் இருக்குல்ல ரைட்டா சின்ன மைக்ரோப்ஸ் எல்லாம் இருக்கும்ல ரைட்டா அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா thus the decomposition of moderate amount of organic matter by aerobic bacteria can make water deficient in dissolved oxygen இதெல்லாம் என்ன பண்ண போகுது அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்துச்சுன்னா நிறைய ஆக்சிஜன் இருக்கும் அந்த ஆக்சிஜனில் என்ன பண்ணுது எடுத்து வச்சுக்கோ ரைட்டா நிறைய ஆக்சிஜன் இருக்க போது அந்த ஆக்சிஜனை மைக்ரோபியல் பாக்டீரியாஸ் அப்சார்ப் பண்ணிக்கும் நைட் டைமில் என்ன ஆகுது ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கலை ஆக்சிஜனும் கம்மியாக இருக்குது அப்போ இந்த மைக்ரோப்ஸும் நிறைய கன்சியூம் பண்ணுது அப்போ வாட்டரில் ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிஜனோட லெவல் கம்மியாகுது சரியா வாய்ஸ் கிளியராக இல்லை
டேய் கொஞ்சம் செக் பண்ணுங்கடா, இருக்கும்டா, கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும்டா, ரைட்டா, கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும். ஜஸ்ட் செக் இட் அவுட், ரைட்டா, ஜஸ்ட் டூ ஸ்மால் ரெஃப்ரெஷிங், ரைட்டா, ஸ்மால் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள், சரியாயிடும், ரைட்டா, ஸ்மால் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள், ரைட், கிளியரா? ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஷின், சரியா? இதான் ஃபர்ஸ்ட் கொஷின். அடுத்த கொஷின் நம்ம பார்க்கலாம். What would happen if the greenhouse gas were totally missing in the earth atmosphere? earth atmosphereல வந்து டே மைக்லலாம் ப்ராப்ளம் இல்லைடா, மைக் கிளியராக தான்டா இருக்குது. மைக்கு கிளியராக தான் இருக்குது, மைக்கு கிளியராக தான் இருக்குது, ஓகேவா? ராஜ பிளாக் பண்ணணுமா நிறைய பேர். வாட் would happen if the greenhouse gas were totally missing in the atmosphere? நம்மளோட அட்மாஸ்பியர்லேருந்து ரொம்ப திக்கி பேசுகிற மாதிரி இருக்கா? என்னடா இது, இந்த பக்கம் ஒரு பக்கம் திக்கி பேசுகிற மாதிரி இருக்குன்றானுங்க. ஓகே, லெட் மீ ஜஸ்ட் கோ அவுட் அண்ட் கம் ஒன்ஸ். நான் எங்கே போயிட்டு வெளியே வரணும்? ஒரே ஒரு நிமிஷம். Check. Mic test, check. ரைட், ஓகே. டேய் பேசாமல் இருங்கடா. ரைட், இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூ ஜஸ்ட் செக் இட் அவுட், நல்லா தான் கேட்கும். நான் ஓகே, குட், சரியா? ரைட். வாட் ஹேப்பன் இஃப் த க்ரீன் ஹவுஸ் கேஸ் வேர் டோட்டலி மிஸ்ஸிங் இன் த எர்த் அட்மாஸ்பியர் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸ்? சரி, எல்லாரும் என்ன பண்ண போகிற சாட்டில் உனக்கு தெரிஞ்ச க்ரீன் ஹவுஸ் கேஸ் எல்லாம் போட போகிறேன். உனக்கு தெரிஞ்ச க்ரீன் ஹவுஸ் கேஸை ஃபுல்லாக என்ன பண்ண போகிறேன்? சாட்டில் போட போகிறேன், சரியா? உன்னோட க்ரீன் ஹவுஸ் கேஸ் எல்லாம் சாட்டில் போட போகிறேன். த ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஆஃப் எர்த் will decrease drastically. The average temperature of earth will decrease drastically and the average temperature would be so low that life on earth would be impossible. நம்மளாம் உயிர் வாழவே முடியாதாம். ஓகே, CO2 சொல்கிறாங்க, மீத்தேன் சொல்லலாம், ரைட்? நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ரைட்டா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், உங்கள் எல்லாரையும் உங்கள் கூடயும் சேர்ந்து நீங்கள் நம்ம எல்லாரும் என்ன பண்ண போகிறேன், என்னோடய ஸ்டுடியோவில் உங்கள் எல்லோரும் என்ன பண்ண போகிறேன், போட்டு லாக் பண்ண போகிறேன். ஐ எம் கோயிங் டு லாக் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. உங்கள் எல்லோரும் என்ன பண்ண போகிறேன், ஸ்டுடியோக்குள்ளே லாக் பண்ண போகிறேன். லாக் பண்ணலாமா? ஆர் யூ ரெடி ஃபார் இட்? நம்ம எல்லாத்தையும் லாக் பண்ணிவிட்டேன், ஏசியை ஆஃப் பண்ணிவிட்டேன். ஏசியும் கிடையாது, வெறும் ஃபேன் மட்டும்தான் இருக்குது, ரைட்டா? வெறும் ஃபேன் மட்டும்தான் இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா நம்ம மூச்சு விட்டுட்டே இருக்கோம், ரைட்டா? நம்ம எல்லோரும் என்ன பண்ண போகிறோம், மூச்சு விடுறோம், ரைட்டா? வி ஆர் ஆல் ப்ரீத்திங். என்ன ஆகும் கொஞ்சம் நேரத்தில்? lot of CO2 gases will come out, ரைட்டா? CO2 gases என்னது வெளியே வரப்போகுது, ரைட்டா? CO2 gases வெளியே வர வெக்கையாக இருக்குது, ரைட்டா? we will see that the temperature of the room slightly increases, ரைட்டா? மயக்கம் வந்துடும், டெம்பரேச்சர் என்ன பண்ண போகுது, கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக போகுது, ரைட்டா? கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகிறப்ப மயக்கமாகி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். இன்கேஸ் இப்போ பாருங்களேன், இப்போ இந்த CO2 ஃபுல்லாக நான் வெளியே எடுத்துக்கிட்டே இருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், கண்டினியூஸாக வெளியே எடுத்துகிட்டே இருக்கேன். நல்லா கவனிங்க, இது ஏசி ஆஃபில் இருக்குது. இப்போ இந்த ரூமில் ஏசியை நான் ஆன் பண்ணுறேன். ஏசி ஆன் பண்ணுறப்ப என்ன ஆக போகுது, ஏசி ஆட்டோமேட்டிக்லி இட்ஸ் கோயிங் டு சக் அவுட் த ஏர். என்ன பண்ண போகுது, சக் அவுட் பண்ண போகுது. CO2 ஃபுல்லாக நான் ப்ரீத் பண்ணி வெளியே விடுற கேஸ் எல்லாத்தையும் வெளியே எடுத்து கொடுத்துட்டு திருப்பி ஃப்ரெஷ் ஏர் உள்ளே கொடுத்துட்டே இருக்க போகுது. இப்போ ஃப்ரெஷ் ஏர் உள்ளே கொடுக்கல, CO2 மட்டும் வெளியே போயிட்டே இருக்குது, ரைட்டா? கூலாலாம் ஆகலை, ரைட்? என்ன பண்ணுது, இந்த ரூம் கண்டினியூஸாக கூல் ஆகிட்டே இருக்குது. எவ்வளோ நாள் நம்மளால் கூலாக இருக்க முடியும்? we can go up to 24 degrees Celsius. டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இருக்கனால ஏசியை நம்ம ஒரு ஸ்டேஜில் மெயின்டைன் பண்ண முடியும். இன்கேஸ் இஃப் there is no temperature control in AC, ரைட்டா? ஏசியில் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இல்லை, அப்போ என்ன ஆக போகுது, நேரம் ஆக 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 டெம்பரேச்சர் குறைஞ்சிட்டே இருக்கும். இஃப் த டெம்பரேச்சர் ட்ராப்ஸ் பிலோ 0 டிகிரி ஆர் 1 டிகிரி, 0 டிகிரியில் வேணாம். போன வாரம் இந்த திட்டவா அடிக்கவா, திட்டவா புயல் இருந்துச்சுல, திட்டவா புயலா,
அந்த டிட்வா புயல் வந்தப்போ டெம்பரேச்சர் வெண்ட் டிராஸ்டிக்கலி இன் மோஸ்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் 20, 21, 22 அதுவே தாங்க முடியலை. இட் வாஸ் லைக் அ ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஆயிடுச்சு எல்லா டிஸ்ட்ரிக்குமே, ரைட்டா, டிட்வா புயல்னால. அப்படி ஆனதை நம்மளால் மேனேஜ் பண்ண முடியல. இன்கேஸ் அது கண்டினியூஸாக ப்ரொலாங்காக இருந்துச்சுன்னா, பல வருஷங்களுக்கு அப்படியே நீட்டிச்சா, நம்மளால் உடனே அதுக்கு சர்வை பண்ண முடியாது. ஆல் லைஃப்ஸ் வில் பி, நிறைய உயிரினங்கள் இறந்து போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா வி ஆர் ஆல் ட்ராபிக்கல் ரீஜன் பீப்புள்ஸ், நம்ம எல்லாம் ட்ராபிக்கல் ரீஜன் பீப்புள். நம்மளால் டக்குன்னு அதை அதுக்கு ஈக்குவலாக நம்மளால் என்ன பண்ண முடியாது, மேனேஜ் பண்ண முடியாது. அடாப்டேஷன் 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பேன் நிறையா, ஜெனட்டிக்ஸு, அடாப்டேஷன்ஸ், டார்வினோடது, லமாக், இந்த மாதிரி நிறைய தியரி நீங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க, ரைட்டா. ஸோ அந்த மாதிரி இருந்து தான் விஷயம். ஸோ குளிர் தாங்க முடியாது நம்மளால். ஸோ அப்போ அவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு குளிராக இருந்துச்சுன்னா வி லாஸ்ட் அவர் லைஃப். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, ரைட்டா. In the absence of greenhouse gas, the average temperature of Earth will decrease drastically. Absence ஆகல. So average temperature would be low, that life on Earth would be impossible, right? நீங்கள் சொல்லுங்கள். என்கிட்ட வந்து ஹரி கேட்குறான் என்ன அப்படின்னா, சார் புயலுக்கு உங்களை பேர் வைக்க சொன்னால் என்ன பேர் வைப்பீங்கன்னு கேட்குறான். நீங்கள் எல்லோரும் சொல்லுங்கள் என்ன பேர் வைக்கலான்னு. எனக்கு டக்குன்னு எதுவும் ஞாபகம் வரல. எனக்கு கெமிஸ்ட்ரியிலேருந்து ஏதாவது ஒரு பேர் வைக்கலாமான்னு தோணுது. நீங்கள் எதாவது சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். டே யாரா இன்னைக்கு, அதாவது ஸ்பேம் பண்ணுறவெல்லாம் வேறு ஏதாவது ஒம்பளுப்பான். இங்கே என்னென்னா ராஜை பிளாக் பண்ணுங்கன்னு ஒருத்தர் மெசேஜ் பண்ணிருக்கான். ஓகே ரைட். என்ன எக்ஸாம், புயலுக்கு பேர் எக்ஸாமா? புயலுக்கு பேர் எக்ஸாமா? வேறு வேதாந்து, புயல் பேர் வேதாந்து. என்ன யார் இந்த நேமெல்லாம் வைக்கிறாங்க? இல்லை எனக்கும் நிஜமாக தெரியலை. கேப்டன் புயலா இந்த பக்கம் வருது, கேப்டன் புயல். என்ன கேப்டன் புயல்? ஓகே. வேறு பிளாக் ராஜன் வைக்கலாமா? பிளாக் ராஜன் வச்சுக்கலாமா? என்ன பிரகாஷ் கேப்டன் வைக்கலாமா? ஓகே. வேறு ராக்கி? அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, ரெக்கார்டு இருக்குது, எப்படி சப்மிட் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். தூங்காம போகலாமல் எழுதி முடிச்சிருங்க, ரைட்டா. எழுதி முடிச்சிட்டிங்கன்னா சந்தோஷமாக இருக்கலாம். கேப்டன் புயல். என்ன ஓகே ரைட், சரிப்பா. ரைட், சூப்பர், ரைட். பார்த்துக்கலாம், அதெல்லாம் பார்த்துக்கலாம். என்ன ஓகே ரைட். அது யார் யாருக்கு என்னென்ன பேர் பிடிக்குதோ பேர் வச்சுக்கோங்க. எனக்கு அப்படி எதுவும் தாட் இல்லை, அதனால் நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட், டிஃபைன் ஸ்மாக். ரோஸ் அப்போதே கேட்டாங்க ஸ்மாக் அப்படின்னா என்ன அப்படின்னு. ஸ்மாக் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஸ்மோக் அண்ட் ஃபாக். அதாவது உனக்கு கெமிஸ்ட்ரியில் ஸ்மாக் தெரியலனாலும் இங்கிலீஷில் ஸ்மாக் தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரியலை? ரைட்டா. ஏன் ஸ்மாக் தெரியல? ஸ்மாக் வந்து இட் இஸ் அ கிளிப்டு வேர்டு நினைக்கிறேன். கிளிப்டு வேர்டா இல்லை என்னது, ஹோமோஃபோன்ஸா, ரெண்டு வேர்டை கம்பைன் பண்ணி எழுதுறது, ரைட்டா. ஸ்மோக் ப்ளஸ் ஃபாக் ஸ்மாக், ரைட்டா. ரைட், ஸ்மோக் ப்ளஸ் ஃபாக் ஸ்மாக், இது இங்கிலீஷில் இருக்குது, ரைட்டா. ஸோ அப்போ ஸ்மாக் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஸ்மோக் அண்ட் ஃபாக் விச் ஃபார்ம் ட்ராப்லெட்ஸ் தட் ரிமைன்ஸ் சஸ்பெண்டட் இன் த ஏர். அதாவது நம்மலாம் பார்த்துருக்கோம்ல டெய்லி. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இனி வர டிசம்பர், ஜான்வரி இந்த மந்த்லலாம் பார்த்தீங்கன்னா we can see that பனி மூட்டமாக இருக்கும். ஒரே புகை மூட்டமாக இருக்கே அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, அதுதான் பனி மூட்டம், புகை மூட்டமாக இருக்குது. ஸோ அப்போ அது என்ன அப்படின்னா, ஏரில் நம்ம வண்டியெலாம் யூஸ் பண்ணுறோம், இந்த ஸ்மோக் இருக்குல்ல, இந்த ஸ்மோக் என்ன பண்ணுது, ஃபாகுன்னு என்னது, வாட்டர் ட்ராப்லெட்ஸ் கண்டென்ஸ் ஆகி ஏரில் அப்படியே இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துடுறானுங்க. சேர்ந்ததுக்கப்புறம் அப்படியே அது ஒயிட் கலர் மிஸ்ட் மாதிரி என்ன பண்ணுது, அப்படியே நம்மளுக்கு தெரியுது. இந்த மாதிரி இருக்கிறது தான் விஷயம், ரைட்டா. ரைட், ஓகே. ஸோ அதுதான் ஓகேவா. அதனால திஸ் இஸ் கோயிங் டு பி தட். ஓகே, ஸ்மாக் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஸ்மோக் அண்ட் ஃபாக் which forms droplets that remain suspended in air. This is one of the important question பா. இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கொஷின், இது ஞாபகம் வச்சுக்கோ, ரைட்டா. எஸ், திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். டிஃபைன் ஸ்மாக். கிளியரா? ஓகே. சரி, உனக்கே தெரியும் நான் யாரையும் பிளாக் பண்ண மாட்டேன், ப்ரைவேட் சேட் பண்ண மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். அவன் கத்துறேன், அவன் பாட்டு கத்திட்டு போட்டுன்னு விட்டுருவேன் நான். ஸோ நான் தான் சொல்லியிருக்கேன்ல, நம்மளுக்கு 1000 வேலை இருக்குது, அவனுக்கு ஏதோ ஒரு 10 நிமிஷம் போர் அடிக்குதுன்னு வந்துட்டு போயிருக்கான், அவன் பாட்டுக்கு ஜாப் பண்ணிட்டு போகிறான். அவனுக்குலாம் இக்னோர் த நெகட்டிவிட்டிஸ், ரைட்டா. இக்னோர் த நெகட்டிவிட்டிஸ். அவன் படிக்கிறோன்னா அவன் கவனிப்பான். ஜஸ்ட் லீவ் தட், ரைட்டா. ஓகே ஜோஷியா, குட் ரைட். ஓகே ரைட். இங்கே பாரு, மெயினான ஆள் அவன் பிளாக் பண்ணிட்டு போயிட்டான், அதனால் விட்டுருங்க, ரைட்டா. வாணியா, ஓகே ரைட், கிளியர். விச் இஸ் கன்சிடர்ட் டு பி த எர்த்ஸ் ப்ரொடெக்டிவ் அம்பர்லா. இப்போ ரொம்ப முக்கியமான கொஸ்டின்பா, இது நிறைய தடவை பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க, ரைட்டா. பப்ளிக்லேயும் இருக்குது. ஸோ ஹாஃப் எலியில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எர்த்தோட ப்ரொடெக்டிவ் அம்பர்லா, எர்த்துக்கு யார் கொடை மாதிரி செயல்படுறா அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா. ரைட், எர்த்துக்கு யார்
கொடை மாதிரி செயல்படுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரைட்டா? ரைட், கவனிங்க. ஓசோன் லேயர் இஸ் த அப்பர் அட்மாஸ்பியரிக் இஸ் கன்சிடர்ட் டு பி எர்த்ஸ் ப்ரொடெக்டிவ் அம்பர்லா. யார் தானா? ஓசோன் லேயர். ஓகே, ஓசோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. உங்களுக்குலாம் என்ன ஞாபகம் வருதுன்னு செக் பண்ணலாம். ரைட்டா? யார் யாருக்கெல்லாம் ஓசோன் நான் இப்போ சொன்னேன் என்னெல்லாம் ஞாபகம் வந்துச்சு பார்க்கலாம். எவன் என்னோட வேவ் லென்த்தோட இருக்கான்னு பார்க்குறேன். ரைட், யார் யாரெல்லாம் ஓசோன் அப்படின்னு சொன்னோன்னே என்னெல்லாம் ஞாபகம் வருது? ஓகே, O3 ஞாபகம் வந்திருக்கு. மோஸ்ட்டாக நிறைய ஸ்கூலில் இந்த சாப்டர் செமினார் எடுக்க சொல்லிவிடுவாங்க. ரைட்டா? அதனால் பிரச்சனை இல்லை. ஓகே, ஓசோன் லேயர்னால் என்னது, என்ன ஞாபகம் வருது? ஓசோன் லேயர் தான் ஞாபகம் வருதா? வேறு? எஸ் யூ கேன் டூ ஸ்ரீகா, யூ கேன் டூ தட். O3 ஞாபகம் வருது. ஒருத்தன் என் வேவ் லென்த்தில் இல்லை, யூவி ரேஸா? ஓகே, யூவி ரேடியேஷன் கஷ்டப்பட்டு உனக்கு நான் நடத்துவேன், ஆனால் நீ அது எல்லாத்தையும் மறந்துடுவேன். வேண்டாம், ஒருத்தன் கூட அந்த பதில் சொல்ல மாட்டேங்கிறான். O3 பொல்யூஷன். வேற? ஆடா பாவிகளா, இங்கே சுற்றி பட்டாசு போட்டுட்டு இருக்காங்க. ஏண்டா கஷ்டப்பட்டு உனக்கு நான் வீடு கட்ட சொல்லி கொடுத்தேன், நான் வீடு கட்ட சொல்லி கொடுத்ததெல்லாம் மறந்துட்டு ஏண்டா இப்போ தான் ஒருத்தன் தான் வந்திருக்கான். யாரா அவன்? பேப்லைட். உன் பேர் என்ன? என்னமோ ரியாக்ஷன் நேமா. ரோஸ் இப்போ தான் பக்கத்தில் வராங்க. எல்லாம் லேட் கம்மர்ஸ், போங்க, எல்லாம் ஆன்சர் லேட்டாக வருது. ரைட்டா? பர்டிகுலேட் மேட்டர்ஸ் செமினார்ஸா? ஓகே, ரைட். என்னது O3ன்னு என்ன ஞாபகம் வரணும்? ஓசோனாலிசிஸ் ரியாக்ஷன். ரைட்டா? சேலையில் வீடு கட்டவா அப்படின்னா பாட்டு பாடினேன், எல்லாம் போச்சு. பாட்டு பாடினதெல்லாம் வீணாக போச்சு கஷ்டப்பட்டு. பழைய பாட்டை எடுத்துகிட்டு வந்து நம்ம கட்டணும். ரைட்டா? ஹோம், வீடு கட்டணும். வீடு கட்டி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துருந்து அவங்கள உடச்சி பிரிக்கிறது. ஞாபகம் வந்துருச்சு. அமிதாப் மாமாக்கும் வந்துருச்சுன்ற மாதிரி ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு. ஏண்டா? ரைட், சரியா? ஸோ திஸ் இஸ் ஓசோனாலிசிஸ். ரைட்டா? நீங்கள் ரியாக்ஷன்லேயே இருக்கீங்க, என் வேலை அதானே. ரியாக்ஷன்லேயே இருக்கிறது தானே என் வேலை. ரைட்டா? ஸோ ரியாக்ஷன்லேயே இருக்கிறது தான் என்னோட வேலை. அதனால தான். ஸோ ஓசோன் லேயர் இன் த அப்பர் அட்மாஸ்பியர் இஸ் கன்சிடர்ட் டு பி எர்த்ஸ் ப்ரொடெக்டிவ் அம்பர்லா. ஓசோன் லேயர் தான் என்னது? எர்த்தோட ஒரு ப்ரொடெக்டிவ் அம்பர்லாவாக இருக்குது. த ஓசோன் லேயர் ஆக்ட் அஸ் அ ஃபில்டர் ஃபார் த ஷார்ட்டர் வேவ்லென்த் அண்ட் ஹைலி ஹசார்டஸ் அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ஸ். ரைட்டா? நீ ஆன்சர் சொல்லிட்டு இந்த கொஷினுக்குரிய ஆன்சர் ஓகே, அதெல்லாமே பிரச்சனை இல்லை. ரைட்டா? இதெல்லாம் இந்த கொஷினுக்குரிய ஆன்சர் ரைட் தான். நான் சொன்னதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருதா? ஓகே, ரைட். ஸோ சன்லேருந்து வரக்கூடிய அல்ட்ரா வயலட் ரைஸ் அது இத்தனைக்கும் ஓசோன் மூலமாக ப்ரொடெக்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்மளை போட்டு பாடாப்படுத்துது. அப்போ ஓசோன் லேயர் டெப்ளீட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அதனால் ஓசோன் லேயரை நம்ம ரொம்ப பாதுகாக்கணும். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம எல்லோரும் சந்தோஷமாக உயிர் வாழ்ந்துருவோம், நம்ம எல்லாத்துக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து 33 ஆகுது. இன்னும் ஒரு 30 இயர்ஸ் அல்லது ஒரு 40 இயர்ஸ், அது வி டோன்ட் நோ தட், மேபி 60-70 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். நீ இப்போ தான் உனக்கு என்ன அப்படின்னா என்னோடய வயசில் பாதி இருக்குமா, உனக்கு 15-16, நீனு ஒரு 60-70 இயர்ஸ். ஸோ ஒன்று எடுத்துக்கலாம், நீ ஒரு 60-70 இயர்ஸ்னால் 25லேருந்து ஒரு 16 எவ்வளோடா 2075 வரைக்கும் வச்சுக்கலாமா? கரெக்டு தானே? இப்போ 2025 இதோட ஒரு 60 ஆட் பண்ணோன்னா 2085. ஆத்தியா? 2085ல் யூ வில் பி ரைட்டா? 2085ல் என்ன அப்படின்னா ரைட்டா? நீ பெருசாக இது எதிர்பார்த்தியா? ஓகே, 2085ல் அப்போ ஓசோன் லேயர் எப்படி இருக்கும்னு தெரியாது. அப்போ யூ கேன் சி தட் லாட் ஆஃப் பாப்புலேஷன் எவ்வளோ அதிகமாக இருக்கும், பயங்கரமாக இருக்குமா, நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்க போகுது. ஸோ அப்போ நம்ம அந்த ஓசோன் லேயரை இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம என்ன பண்ணணும்? ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ரைட்டா? ரைட். இல்லை இன்றைக்கி ஏதோ ஒரு சதி நடக்குது போல, என்ன பிளான் பண்ணி ஒருத்தரை டார்கெட் பண்ணிட்டுருக்கானுங்க. என்ன? ரைட். ஓசோன் லேயரில் ரொம்ப பொல்யூட் ஆகியிருக்கும். எஸ் மைக்கை கையில் வச்சுக்குவா. சரி, நான் ஒரு தடவை வெளியே போயிட்டேன். நான் வெளியே போயிட்டு இருந்தால் ஆக்சுவலாக கிளியராக கேட்குதுன்னு நினைக்கிறேன். I'll just go out and come. Now it will be clear நினைக்கிறேன். Yes, it will be clear mostly. ரைட்டா? ஏதோ ப்ராங்க் பண்ணுறானுங்க. ரைட்டை விடுங்க, அவ்வளோதான். சரியா? அதனால் ஓசோன் லேயர் நம்ம ரொம்ப 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 பாதுகாக்கணும். ஸோ ஓசோன் லேயர் எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் சேஃபர் ஜோனில் வச்சுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம என்ன பண்ணணும்? ஓசோன் லேயரை சேஃபர் ஜோனில் வச்சுக்கிறது பெட்டர். ஓகே,
வாட் ஆர் டீக்ரேடபிள் அண்ட் நான் டீக்ரேடபிள் பொல்யூட்டன்ஸ், ரைட்டா? இதெல்லாம் மக்கும் மக்காத குப்பைகள். எந்தெந்த குப்பையெல்லாம் மக்கும், எந்தெந்த குப்பையெல்லாம் மக்காது, ரைட்டா? மக்கும் மற்றும் மக்காது, ரைட்டா? ஓகே. ஸோ டீக்ரேடபிள் அண்ட் நான் டீக்ரேடபிள், ரைட்டா? டீக்ரேடபிள் அண்ட் நான் டீக்ரேடபிள் யாருன்றதை கேட்டிருக்காங்க, ரைட்டா? ஓகே ஓகே, ரைட் ரைட், கிளியர் ஆயிடுச்சா? ரைட். The pollutants which cannot be decomposed by the natural biological process. நேச்சுரல் பயாலஜிக்கல் ப்ராசஸ்னால் என்னது? நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன மைக்ரோப்ஸ் இவங்க எல்லோரும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, they are going to bite and up. அது எல்லாத்தையும் சாப்பிட்டு அது அப்படியே டீகம்போஸ் பண்ண போகிறாங்க. நேச்சுரல் டீகம்போஸ், ரைட்டா? சிம்பிளாக உனக்கு புரிஞ்சுக்கணும்னா வெஜிடபிள் வேஸ்ட்டு, அனிமல் ஃபீசஸ், நம்மளோட வேஸ்ட் எல்லாம் இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாப்பாட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டு, ஆர்கானிக் வேஸ்ட், இது எல்லாத்தையும் என்ன அப்படின்னா ஈஸியாக பயோடிகிரேடபிள். திருப்பி நம்ம மண்ணில் போட்டு அதை மண் என்ன பண்ணிடும், திருப்பி அதை மக்க வச்சிடும். வேறஸ் non-biodegradable, right? Biological process or the pollutants which cannot be decomposed, right? இதெல்லாம் cannot be decomposed by natural biological process are called non-biodegradable. அதே reactionல which can be எழுதிக்கணும், right? not எடுத்துட்டு which can be decomposed by natural biological process are called biodegradable pollutants. Example, metal waste, right? எல்லா மெட்டலையும் நம்ம வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அயன் மாதிரி ரஸ்ட் ஆக்கி அது எல்லாத்தையும் பண்ணிட முடியும்னு சொல்ல முடியாது. கடலுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஈவன் சால்ட் வாட்டர், ஸ்டில் டைட்டானிக் ஷிப், வி கேன் see the Titanic ship more than 100 years. It's been more than 100 years தாண்டிடுச்சு. 1917 தண்ணிக்குள்ளே விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன். 100 வருஷத்தை தாண்டிடுச்சு. ஸ்டில் வி கேன் see the டைட்டானிக்கோட டெப்ரிஸ், அதுலேருந்து உதிர்ந்த பாகங்கள் வி கேன் see in the under the sea water, even that much of salt content இருக்குது அப்போ கூட. ஸோ நவ் இந்த நார்மல் மண்ணிலலாம் அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. ஸோ மெயினாக பார்த்திங்க அப்படின்னா மெர்க்குரி, லெட்டு இதெல்லாம் இருக்காது. பிளாஸ்டிக்ஸ், நியூக்ளியர் வேஸ்ட் இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, டீக்ரேட் பண்ண முடியாது, ரைட்டா? ரைட், சரியா? ஓகே, ரைட், கிளியரா? தட்ஸ் இட், ரைட்டா? ஓகே. என்னடா இது? ஓகே, ரைட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் போகலாம். அடுத்து, ஃப்ரம் வேர் டஸ் த ஓசோன் கம் இன் த ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மாக், ரைட்டா? ஓசோனுக்கும் ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மாகுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா? ஓசோனுக்கும் ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மாகுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா? கொஸ்டின் பேப்பரில் கேட்டாங்களா? டைட்டானிக்னா எனக்கு யார் ஞாபகம் வருவாங்க? டைட்டானிக்னா யார் ஞாபகம் வருவா? ரோஸ் அண்ட் ஜாக் ஞாபகம் வருவாங்க, அவ்வளோதான். எனக்கு நான் வந்து இது வந்து தட் மீன்ஸ் வாட் இஸ் தட், மெரைன் இன்ஜினியரிங் படித்தனால ஐ வில் பி ரிமெம்பரிங் த பிஸ்டன். அந்த ஒரு பெரிய பிஸ்டன் இருக்குது பார்த்தியா, தட் இஸ் 4 ஸ்ட்ரோக் இன்ஜின், ரைட்டா? அதுக்கப்புறம் கேப்டன் வந்து அந்த சீஃப் இன்ஜினியர் வந்து ஸ்டீம் எல்லாம் ஓப்பன் பண்ணுவார். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதெல்லாமே ஐ வில் ஜஸ்ட் கீப் ரிமெம்பரிங், ரைட்டா? ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். இன் த எர்த்ஸ் லோவர் அட்மாஸ்பியர் ozone is formed when pollutants emitted by the cars, right? In the earth's lower atmosphere ozone is formed when pollutants emitted by cars, power plants, industrial boilers, refineries, etc. chemically react in presence of sunlight. It is formed by the reaction between oxides of nitrogen and volatile organic compounds. என்ன அப்படின்னா, நார்மலாக நம்மளோட வண்டியிலேருந்து வரக்கூடிய புகைகள் இருக்குல்ல, அதுலேருந்து வரக்கூடிய ஸ்மோக், இந்த ஸ்மோக்கெல்லாம் என்ன பண்ணுறது, அதில் இருக்கக்கூடிய நைட்ரஜன், கார்பன், இந்த காம்பவுண்ட் எல்லாமே என்ன அப்படின்னா, இந்த காம்பவுண்ட் எல்லாமே என்ன பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு ரியாக்ட். யாரோட ரியாக்ட் பண்ண போகுது? ஓசோனோட பாட்டம் மோஸ்ட் பார்ட்டில் ரியாக்ட் பண்ண போகுது. அப்போ நம்மளுக்கு நிறைய O3 இருக்கணும், ரைட்டா? எர்த் இப்படி இருக்குது அப்படின்னா எர்த்தை சுற்றி என்ன பண்ணணும், நம்மளுக்கு இந்த திக் லேயர் ஆஃப் O3 இருக்கணும். திக் லேயர் ஆஃப் O3 நம்மளுக்கு இருக்கணும். இதுதான் O3 ஜோன் வச்சுக்கலாம், ரைட்டா? O3ன்றது ஓசோன் லேயர். பட் வேரஸ் திஸ் பாட்டம் லேயர் இது எல்லாமே என்ன ஆகுது, கொஞ்சமாக நம்மளோட பொல்யூஷனால் இப்போ ரியாக்ட் ஆகிட்டே இதோட திக்னஸ் என்ன பண்ணிகிட்டே இருக்குது, குறைஞ்சிட்டே இருக்குது. இந்த திக்னஸ் இஸ் கெட்டிங் ரெடியூஸ்ட். என்ன பண்ணுது, டிஸ்டன்ஸ் ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது, ரைட்டா? டிஸ்டன்ஸ் என்ன பண்ணுது, ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது, சரியா? அதனால்
ஸோ திஸ் ஓசோன் கம் அண்ட் ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மாகில் வரப்போகுது. அதான் ஸோ இதுலேருந்து வரக்கூடியதான் வரப்போகுது. ரைட்டா? ரைட். அடுத்து, a person was using water supplied by corporation. Due to shortage of water, he started using groundwater. He felt laxative effect. இன்னமும் ஒரு effect ஆமே பாரு, laxative, like that, laxative effect. What could be the cause? What is that laxative? What is that meaning? Volatile na easy-ஆ evaporate ஆகக்கூடிய, volatile அப்படின்னா ஈஸியாக evaporate ஆகக்கூடியது அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? சரி, volatile என்னது? ஈஸியாக evaporate ஆகக்கூடிய. இப்போ பாருங்க இங்க என்ன இருக்குன்னு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா laxative effect அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. எக்ஸசிவ் கான்சன்ட்ரேஷன், அதாவது அதிகமான உப்பு இருக்கான். அவர் கார்பரேஷனில் இருக்க தண்ணி நல்ல தண்ணியாக இருந்துச்சு, அதை குடித்த வரைக்கும் அவருக்கு பிரச்சனை இல்லை. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ரைட்டா, இப்போ என்ன ஆயிடுச்சு, அவருக்கு கிரவுண்ட் வாட்டர் யூஸ் பண்ணுறப்ப அந்த கிரவுண்ட் வாட்டரில் அதிகப்படியான சால்ட் இருக்குது, ரொம்ப உப்பு கண்டென்ட் அதிகமாக இருக்கும். உப்புனா சார் உப்பு கைக்கிற மாதிரி இருக்குமா? நாட் லைக் தட். ரைட்டா? அதாவது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போகுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய சாஃப்ட்னஸ். ரைட்டா? ஹார்ட் வாட்டர், சாஃப்ட் வாட்டர் நம்ம வந்து 5th சாப்டரில் படிச்சிருந்தோம். ரைட்டா? நம்ம வந்து அல்கலைன் ஹைட்ரஜன் லெசனில் படிச்சிருந்தோம். அதே மாதிரி தான். ரைட்டா? ரைட். ஸோ அந்த மாதிரி என்ன, ஆமாம், வயிற்று வலி, அதான் ஹி ஃபெல்ட், வயிறு ஒரு மாதிரி கடமுடன்றது அல்லது ஒரு மாதிரி நம்மளுக்கு இருக்குது. ரைட்டா? அதுதான் என்ன அப்படின்னா நம்மளோட லாக்ஸேட்டிவ் எஃபெக்ட். அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, அதுதான். ஸோ அதனால் என்ன அப்படின்னா, வாட் குட் பி த காஸ் அப்படின்னா, எக்ஸசிவ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சல்ஃபேட்ஸ் இன் ட்ரிங்கிங் வாட்டர் காஸ் லாக்ஸேட்டிவ் எஃபெக்ட். எக்ஸசிவ்னா என்னது? அப்போ எக்ஸசிவ்ன்றது முக்கியம்னா எந்த அளவுக்கு மேலே இருக்கணும்? ஸோ 500 ppm. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ppm? ppmனா என்னது? ppmனா என்னது? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ppm? ரைட்டா? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ppm? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ppm? டெய்சினஸ் எல்லாமே இருக்கலாம். ரைட்டா? மயக்கம் வரது, ஒரு மாதிரி வயிற்றை போட்டு பிடுங்குறது, அந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்கும்ல, அதுதான். ரைட்? வாட் இஸ் தட்? ppm, பார்ட்ஸ் பெர் மில்லியன். ரைட்டா? இட் இஸ் கால்ட் பார்ட்ஸ் பெர் மில்லியன். பார்ட்ஸ் பெர் மில்லியன் அப்படிங்கிறப்ப என்ன அர்த்தம்? 1 மில்லியனில் எவ்வளோ பார்ட் இருக்குது? 1 மில்லியனில் 500 பார்ட்ஸ். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி பிக் ப்ராப்ளம். ரைட்டா? அதுக்கு மேலே இருந்தால் நம்மளுக்கு என்னது? பெரிய ப்ராப்ளம் இருக்க போகுது. ஸோ வி ஷுட் நாட் கோ அபவ் தட். அதுக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது? நம்ம போக வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுங்கள். எக்ஸசிவ் கான்சன்ட்ரேஷன் of sulfates in drinking water cause laxative, right? Laxative effect. What is green chemistry? Green chemistry na enna அப்படினு கேட்டிருக்காங்க. ரைட்டா? பச்சை வேதியியல்னா என்ன அப்படின்னு. பச்சை வேதியியல், அந்த பச்சை வேதியியல் இல்லை. ரைட்? பச்சை வேதியியல். கேமராவை தண்ணியில் போட்ட மாதிரி இருக்கா? என்னடா கதை விட்டுட்ருக்கீங்க? எனக்கு இல்லை, என் ஃபோனில் அவுட்புட் நல்லா தானடா இருக்குது. என்னடா அது? டி ரொம்ப நல்லா க்ளீனாக கிளியராக இருக்குடா. ஏன்டா அப்படி காமெடி பண்ணுறீங்க? ரொம்ப நல்லா க்ளீனாக கிளியராக இருக்குடா. ஏன்டா அப்படி காமெடி பண்ணுறீங்க? நல்லா தாண்டா தெரியுது. இதுக்கு மேலே நல்லா தெரியணும் உங்களுக்கு. போங்கடா, கரெக்டாக தான் இருக்குது. இந்த லெசன் இவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஆமாம், இந்த லெசன் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீ என்ன பண்ண, ஆக்சுவலாக நான் என்னோடதில் ஹை ரெசல்யூஷன் வச்சுருக்கேன். அது உன்னோட ஃபோனில், உன்னோடது பார்த்திங்க அப்படின்னா, உன்னோட ஃபோனில் பார்க்குறப்ப என்ன அப்படின்னா இட் வில் பி சம் லேக், அதாவது ரெசல்யூஷன் அதிகமாக இருக்கும். நீ என்ன பண்ணுங்க அப்படின்னா, யூ ஜஸ்ட் புட் அ ஹை குவாலிட்டி. நீ செட்டிங்ஸில் போய் மாற்றுங்க, அதில் வரும். ஆப்லேயும் கீழே செட்டிங்ஸ் இருக்கும் பாரு, அதாவது வீடியோவோட ரெசல்யூஷன் என்ன வைக்கணும்னு, அதில் ஹை வச்சு பாரு, அப்போ தான் கரெக்டாக வரும். ரைட்டா? அதில் ஹை வச்சு பாரு, அப்போ உனக்கு கரெக்டாக இருக்கும். நகரும் போது ஒரு மாதிரி இருக்கா? ரைட்டா? சரி, நகராமல் நகட்டேன். ரைட்டா? இப்படி நின்று நடத்த ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? என்ன? ரைட். ஸோ க்ரீன் கெமிஸ்ட்ரி, பச்சை வேதியியல்னா என்ன? மீன்ஸ் என்விரான்மெண்டலி ஃபேவரபிள். ரைட்டா? என்விரான்மெண்டல், சுற்றுப்புற சூழ்நிலை. ரைட்டா? 1400 1440 வச்சுப்பாரு. 720க்கு மேலே வச்சேன்னா உனக்கு கிளியராக இருக்குது. ஏன்னா நான் வச்சுருக்கிறது
3400 நினைக்கிறேன், 3420 நினச்சிருக்கேன் ரைட்டாக. 3420வா, அது 3480, நம்ம 3000 சம்திங்கில் தான் காமிச்சிட்டு அதான் வச்சுருந்தேன். ஏன்னா நான் ஹை ரெசல்யூஷனில் கொடுத்தா தான் அவுட்புட் நல்லா வரும், அதனால் நான் அதில் தான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் என்ன அப்படின்னா 720க்கு மேலே வச்சேன்னா உனக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும். என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி ரைட்டா. ஆப்பில் மேக்ஸிமம் 720 தான், ஆப்பில் நீ மேக்ஸிமம் 720 வச்சுரு, அது வந்துடும். பட் இஃப் யூ ஆர் டூயிங் இன் யூடியூப் ஆர் சம்திங், அதில் நீங்கள் கூட வச்சுக்கலாம் ரைட்டா. இம்பார்ட்டன்ட் 20, 22, 25, 26 இதெல்லாம் கேட்டிருந்தாங்களா? ரைட், இதெல்லாம் கொஷின் ரைட்டா. கவனிங்க. க்ரீன் கெமிஸ்ட்ரினானது என்விரான்மெண்டலி ஃப்ரெண்ட்லி கெமிக்கல் சிந்தசிஸ். என்விரான்மெண்டல் நம்மளோட சுற்றுப்புற சூழ்நிலையை பாதிக்காத அளவிற்கு, சுற்றுப்புறத்தை என்ன பண்ணக்கூடாது, எதுவுமே பாதிக்காத அளவுக்கு க்ளீன் அண்ட் கிளியராக பாதுகாப்பாக நம்மளோட வேலையை செய்யணும். அப்படி செஞ்சோன்னா அதுக்கு பேர் தான் என்னது, க்ரீன் கெமிஸ்ட்ரி, பச்சை வேதியியல் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அதுக்கு பேர் தான் என்னது, பச்சை வேதியியல். சரியா, அவ்வளோதான் ரைட்டா. தட் இஸ் கால்ட் பச்சை வேதியியல், க்ரீன் கெமிஸ்ட்ரி. ஹவு டஸ் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட், பச்சை வீடு ப்ராப்ளம் காஸ் குளோபல் வார்மிங் ரைட்டா. நம்மளோட பச்சை வீடு பிரச்சனை இருக்கா ரைட்டா, க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னால, பச்சை வீடு பிரச்சனைனால நம்மளோட பூமி நிறைய வெப்பமாகுதான், குளோபல் வார்மிங். நம்மளோட குளோப் என்ன பண்ணுது, வெப்பமாகுதான், பயங்கரமாக டெம்பரேச்சர் கூடிகிட்டே இருக்கான். ஏன் கூடுது? Greenhouse effect may be defined as the heating up of Earth's surface due to the trapping of infrared radiation reflected by Earth's surface by CO2 layer in the atmosphere. அதாவது நீங்கள் பாருங்களேன், நாளுக்கு நாள் நம்மளோட சுற்றுப்புற சூழ்நிலையில் நம்ம மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கும் ரைட்டா. நம்ம நிறைய மூச்சு விட இந்த CO2 பூரா என்ன பண்ணுது, எவ்வளோக்கு எவ்வளோ பிளான்ஸ் இருந்துச்சோ, பிளான்ஸ் இருக்க வரைக்கும் பிளான்ஸ் will absorb the CO2. நம்ம தான் துவம்சம் பண்ணிட்டோமே. எனக்கு ஒன்று சொல்லுங்கள் ரைட்டா, நல்லா கவனிங்க. யாரோட ஸ்ட்ரீட்டில் ஒரு மரம் இருக்குது, ஒரு மரத்துக்கு மேலே எத்தனை இருக்குது உங்களோட ஸ்ட்ரீட்டில்? நீங்கள் இருக்கீங்களா, உங்கள் ஸ்ட்ரீட்டில் எத்தனை பேரோட ஸ்ட்ரீட்டில் மரங்கள் இருக்குதுன்னு சொல்லுங்கள். என்னோடய ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய ஸ்ட்ரீட்டில் மரமே கிடையாது. நான் ஒரு காட்டுக்குள்ளே தான் குடியிருக்கேன். என்னை சுற்றி கருவேல மரம் தான் இருக்குது, எங்கள் வீட்டை சுற்றி கருவேல மரம். இதே தான் என்னோட அம்மா அப்பா வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 வேப்ப மரம் வச்சுருக்கோம். அங்கே ஒரு 3 வீடு சேர்ந்துருக்கனால எங்கள் ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு வேப்ப மரம். ஸோ 4 வேப்ப மரம் அங்கே இருக்குது. 10 யாரா அவன் பயங்கரமாக கொடுத்து வச்சவனா இருப்பானே. மோர் தென் 1, மேக்ஸிமம் 4 தான் இருக்குது. பரவாயில்லடா, யூஆர் ஆல் கிஃப்டட் ரைட்டா. இருக்குது ரைட். ஸோ ஒரு மரம் இருக்குது, ஆனால் நம்ம எத்தனை பேர் இருக்கோம்? ஒரு மரம் இருக்குது, நம்ம எத்தனை பேர் இருக்கோம்? அந்த தெருவில் எத்தனை குடும்பம் இருக்குது? குறைஞ்சது ஒரு 15 குடும்பம் இருக்குமா? 15க்கு மேலே இருக்குமா? மோர் தேன் 15 ஃபேமிலிஸ் இருக்குமா? மோர் தேன் 15 ஃபேமிலிஸ். அப்போ இவ்வளோ ஃபேமிலிஸ் இருக்கும். ஒரு வீட்லேயும் குறைஞ்சது 3 பேர், அம்மா அப்பா குழந்தைங்க. இது வந்து மினிமம். இதை தாண்டி நிறைய பேர் தான் இருக்கும் ரைட்டா. ஸோ அப்போ இவ்வளோ பேர் இருக்கும் அப்படின்னா, அப்போ இவ்வளோ பேர் விடக்கூடிய மூச்சு காற்று அந்த ஒரு பிளான்ட்டால் அவ்வளோ என்ன பண்ண முடியாது, எடுத்துக்க முடியாது. ஸோ அப்போ நிறைய மரங்கள் இருக்கப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம், சேஃபராக இருக்கலாம். இது வந்து நீ குளோப் வைஸ் கவுண்ட் பண்ணு. முன்னாடி காலத்தில், இப்போ நம்ம வீடு இருந்த இடத்துல ஒரு காலத்தில் காடு. என்னோட அம்மா அப்பா இருந்த வீடு வந்து 2007 நாங்கள் அந்த வீட்டுக்கு போனோம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவிலே மொத்தமாக ஒரு 10 வீடு தான் இருந்துச்சு. இன்றைக்கி எங்கள் வீடை கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு என்ன அப்படின்னா நிறைய பாப்புலேஷன், எல்லா காடு மரம் எல்லாத்தையும் வெட்டிடும். அப்போ இதே தானே எல்லா ஊர்லேயும் எல்லா இடத்துலையும். ஸோ வி ஆர் ஜஸ்ட் கட்டிங் ஆன் லாட் ஆஃப் ட்ரீஸ். நிறைய மரங்களை வெட்டுறோம், நிறைய இந்த மாதிரி பண்ணுறப்ப கன்சம்ஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிறவங்க இன்றைக்கி என்ன ஆகிட்டாங்க, கம்மி ஆகிட்டாங்க. அப்போ என்ன அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ண போகுது, அதிகமாக ரைட்டா. See, there are joint family. யாரெல்லாம் here one joint ஃபேமிலியில் 32 மெம்பர்ஸ் இருக்காங்களா? அப்போ பயங்கரமான ஒரு பெரிய வீடு. ஏன்னா 2-3 அடுக்குமாடி வீடு பக்கத்தில் இருப்பீங்கன்னா. டீஃபாரஸ்டேஷன். ஸோ டீஃபாரஸ்டேஷனால் என்ன அப்படின்னா we have lost lot of things ரைட்டா. டீஃபாரஸ்டேஷனால் நம்மளுக்கு என்ன ஆகுது, நிறைய பிரச்சனைகள். அப்போ CO2 கன்சியூம் பண்ணலை, இந்த CO2 பூரா வெளியே இருக்குது. சிம்பிளாக ஒரு ரூம் எக்ஸ்பெரிமெண்ட் நான் சொன்னேன்ல, அதே தான் ரைட்டா. ஓகே ரைட். 10 ட்ரீஸ் இருக்கா கீர்த்தி வீட்டில்? ஓகே சூப்பர் ரைட். 3, 5, 3 ஜென்ரேஷன் இன்னும் ஹோம். ஒருத்தவங்க வீட்டில் 3 ஜென்ரேஷன் இருக்குது. 5 மெம்பர்ஸ், 9 மெம்பர்ஸ். ஓகே 10+. ஓகே ரைட். சரியா? சுற்றி ட்ரீஸ் தான் ரைட். ஓகே. நேம் ட்ரீஸ், பாம் ட்ரீஸ், அன்கவுண்டபிள் கேப்டன். ஓகே ரைட். ஒருத்தவங்க வீட்டிலலாம் நிறையா செடிகள் இருக்குது. சூப்பர் குட். சரியா? நம்மளும் மரம் வளர்க்கலாம், கார்டனிங்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். சரியா?
ரைட். இப்போ வந்து என்ன அப்படின்னா ஸோ நம்ம இந்த மாதிரி ட்ரீஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னா இப்போ CO2 கன்சம்ஷன் கிடையாது. அப்போ CO2 பூரா என்னது நம்மளை சுற்றி மேலே தான் இருக்குது. அப்போ இந்த CO2 கேஸ் அதிகமாகிறப்ப இட் இஸ் கெட்டிங் சஃபகேட்டட். நம்மளோட பூமி சஃபகேட் ஆகுது. டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு முக்கியமாக என்ன பண்ணணும்னா we have to plant lot of trees. நம்ம என்ன பண்ணணும், நிறையா ட்ரீஸ், ரைட்டா, நிறைய ட்ரீஸ் நம்ம என்ன பண்ணணும், என்ன அப்படின்னா வளர்க்கணும். அதுதான் ஒன் ஆஃப் த பிக் சொல்யூஷன் ஃபார் திஸ், ரைட்டா. ஓகே. ஸோ அப்போ த ஹீட்டிங் அப் ஆஃப் எர்த் த்ரூ த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இஸ் கால்டு குளோபல் வார்மிங். இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ்னால் நிறைய டெம்பரேச்சர் கூடுது. அதுக்கு பேர் தான் இது குளோபல் வார்மிங். அதுக்கு பேர் தான் இது குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்கிறாங்க. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், மரம் வளர்ப்போம், என்னது நம்ம பூமியின் வெப்பத்தை குறைப்போம். இந்த மாதிரி ஸ்லோகன் எல்லாம் அச்சு தம்சம் பண்ணுங்கள். ஸ்லோகன் எழுதுறது பார்த்தாதானே என்ன பண்ணணும், we have to do it. நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக அதை செய்யணும். என்ன பண்ணணும், நம்ம அதை செய்யணும். சரியா? ஓகே. மரத்தை வளர்க்கணும். ஸ்டாண்டர்ட் ப்ரிஸ்கிரைப்டு பை BIS ஃபார் குவாலிட்டி ஆஃப் ட்ரிங்கிங் சிஸ்டம். எனக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, யாராவது BISனா என்னன்னு சொல்லுங்கள், ரைட்டா. BISனா என்னன்னு சொல்லுங்கள். சரியா? ட்ரிங்கிங் வாட்டரில் என்னென்னலாம் இருக்கணும்னு யூ கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் இன் 1 மார்க், ரைட்டா. இதை 1 மார்க்கில் எதிர்பார்க்கலாம். சரியா? ரைட். வாட் இஸ் BIS? வாட் இஸ் BIS? BISனா என்ன? ஸோ பாருங்கள், pH. நம்மளோட வாட்டரோட pH எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம நார்மலாக வாட்டரோட pH என்ன சொல்லுவோம், 7. வாட்டர்னாலே 7னா நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். பட் ட்ரிங்கிங் வாட்டரோட pH லிட்டில் பிட் மோர் ஆர் லெஸ், ரைட்டா. Bureau of Indian Standards. Yes, very good. It is Bureau of Indian Standards. Indian Standard, இந்திய தரக்கட்டுப்பாட்டு துறையின் அடிப்படையில் என்னது, இந்திய தரக்கட்டுப்பாட்டு துறையின் அடிப்படையில் என்னென்ன இருக்கணும், வாட்டரோட pH என்ன இருக்கணுமா, 6.5லேருந்து 8.5 வரைக்கும் இருக்கலாம். இதுக்கு மேலே போயிட்டா பேஸு, இதுக்கு கீழே போயிட்டா ஆசிடு, அப்புறம் நம்ம மருகியாக தான். அதனால் அதை பண்ணக்கூடாது. TDS. வாட் இஸ் TDS? வாட் இஸ் TDS? டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ். மொத்தமாக அதில் எவ்வளோ சால்ட்டு டிசால்வ் ஆயிருக்கு, டோட்டல் டிசால்வ்டு சால்ட்டு, ரைட்டா. உப்போட அளவு எவ்வளோ இருக்குது, TDS மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. டோட்டல் டிசால்வ்டு சால்ட்டு அல்லது சாலிட். ஜென்ரலாக சால்ட் இஸ் கரெக்டு, சாலிட் கூட நம்ம போட்டுக்கலாம், ரைட்டா. 500 ppmக்கு மேலே இருக்கக்கூடாது. 500க்கு கீழே தான் இருக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டம். ஈவன் வாஷிங் மிஷினில் இருக்கக்கூடிய துணிகள் எல்லாம் கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது, சரிவர வாஷ் பண்ண முடியாது. இது நம்ம உனக்கு நடத்துகிறேன்னா 10th நடத்துகிறேன்னு தெரியலையே, டிட்டர்ஜென்ட், ஆமாம் அங்கே தான் இருக்குது, அவனுக்கு தான் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, சோப்பில் நுரை வராது. கவனித்து பார்த்துருக்கியா, உப்பு தண்ணியில் நிறைய நுரை வராது. இட் வில் ப்ரொடியூஸ் ஸ்கம். ஸ்கம்னா அது நார்மலாக வழுக்கு 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 வழுக்குன்னு உருவாக்கும். நுரை வரணும். கரை நல்லது மாதிரி நுரை நல்லது, ரைட்டா. நுரை என்ன பண்ணணும், நிறையா இருக்கணும். நுரை இருந்தால் தான் நல்லது, நுரை இல்லைன்னா கஷ்டம். சரியா? அப்போ நுரை வரணும். ஆமாம், செந்தில் ppmனா பார்ட்ஸ் பெர் மில்லியன். வாட்டரோட pH 7 தான். வாட்டரோட ஜென்ரல் pH 7 தான். பட் நம்ம ட்ரிங்கிங் வாட்டருக்கு என்ன அப்படின்னா 6.5லேருந்து 8.5 வரைக்கும் இருக்கலாம். இட் இஸ் நாட் தட் எல்லா ஏரியாலையும் எல்லா இடத்துலையும் pH ஒன்றா இருக்காது, ரைட்டா. அதான் வெள்ளை கலரில் வரும். நீ தண்ணி ஊற்றி குளிச்சு முடிச்சுட்டு நீ தண்ணி ஊற்றுறேன்னு வச்சுக்கோங்க, குளிக்கிற சோப்பு, அதாவது நம்ம பாத்திங் சோப்பு இருக்குல்ல, பாத்திங் சோப்பில் நீ ஸ்கம்மை ஈஸியாக பார்க்கலாம். நீ குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த ஓட்டைக்கிட்ட போகிறப்ப பார்த்தா அப்படின்னா யூ கேன் சி தட் ஸ்கம். நாளைக்கு காலையில் எல்லாம் குளிப்பேல, குளிக்கிறப்ப யூ வில் பி சீயிங் தட். நேற்று நம்மளோட கேப்டன் ஒன்று சொன்னார், அதுதான் இந்த ஸ்கம்மா அப்படின்னு. யூ வில் பி சீயிங் தட், ரைட்டா. நீ நல்லா சோப்பை தேய்ச்சேன்னா சோப்பை வந்து நுரை வராது. நீ நிறைய தண்ணி ஊற்றினா தான் அதாவது நம்மளோட குளிக்கிற சோப்பில் நிறைய நுரை அப்போ தான் வரும். இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி வெளுக்கு 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 வெளுக்குன்னு இருக்கும் ஒரு மாதிரி. அதுதான் என்னதுன்னா ஸ்கம். வேறஸ் துவைக்கிற சோப்பு அப்படி வராது. அதாவது நீங்கள் வந்து வாஷிங் சோப், அதாவது வாஷ் பண்ணுற சோப் அப்படி வராது. அதிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை தேய்ச்சாலே புக்குன்னு நிறையா வர ஆரம்பிச்சோம். ஸோ அதான் டிஃப்ரெண்ட். தட் இஸ் சூட்டபிள் ஃபார் வாஷிங், திஸ் இஸ் சூட்டபிள் ஃபார் பாத்திங் பர்பஸ். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, ரைட்டா. குளிக்கும்போது கூட ஸ்டடீஸாக, ஆமாம் படிக்கணும்ல, எல்லா இடத்துலையும் இருக்குல்ல. கெமிஸ்ட்ரி அப்படி திரும்பினா கெமிஸ்ட்ரி, எப்படி திரும்பினா கெமிஸ்ட்ரி, எப்படி திரும்பினா கெமிஸ்ட்ரி, எல்லா பக்கமும் கெமிஸ்ட்ரி, ரைட்டா. ஆனால் எப்பயுமே நம்ம கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணும். யார் முன்னாடி, ஃபிசிக்ஸ் முன்னாடிலாம் அமைதியாக இருக்க மாட்டேன். பட் வி ஹவ் டு பி கீப் குவாய்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யார், கீர்த்தி. நம்ம பார்க்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், சரி பண்ணிடலாம். யாருக்கு முன்னாடி அமைதியாக இருக்கணும். எஸ், மேக்ஸ். பயாலஜியா? நோ, மேக்ஸ்.
பயாலஜிக்கே நம்ம தான் தேவை. நம்ம இருந்தால் தான் கார்பன் டை ஆக்சைடு இருந்தால் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியும். கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, ஃபிசிக்ஸாக இருந்தாலும் சரி, வி ஆல் ஹாவ் டு பி குவாட். எந்த சப்ஜெக்டாக இருக்கட்டும், லாங்குவேஜை தவிர்த்து பிஸ்னஸ், மேக்ஸ், அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், யாராக வேணா இரு, எவனா வேணா இரு, என் முன்னாடி அமைதியாக இரு. அதுதான் யார்? மேக்ஸ். மேக்ஸ் இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட், ரைட்டா? மேக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப விஷயம், ரைட்டா? ஓகே, மேக்ஸ் தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்டா? ஹியூமனே பயோ தானே. ஹியூமனுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏலேருந்து எல்லாத்துக்கும் கெமிஸ்ட்ரி தானே வேணும். டிஎன்ஏல இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி, மாலிக்யூல்ஸ் அண்ட் ஆட்டம்ஸ் ஒன்றா சேர்ந்தால் தான் செல்லே உருவாகும். மாலிக்யூல்ஸ் அண்ட் ஆட்டம்ஸ் இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. ஃபிசிக்ஸ் தான் காட் ஃபாதர் இன் ஆல் இன் ஒன்னா. நோ, மேக்ஸ் இஸ் காட் ஃபாதர். மேக்ஸ் தான் முக்கியம். மேக்ஸ் இல்லைனா ஃபிசிக்ஸ் கூட கிடையாது. ஃபோர்ஸை நீ கால்குலேட் பண்ணால் மேக்ஸ் வேணும். 5 நியூட்டன் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு 5ஆம் நம்பர் வேணும்ல. 5ஆம் நம்பர் எங்கேருந்து போவேன்? மேக்ஸ் தான். மேக்ஸ் தான் ஃபேவரட் சப்ஜெக்ட் அவங்களுக்கு. ஒருத்தர் இங்கே கற்றுவேன், ஆனால் உனக்கு மேக்ஸ் ஃபேவரட் சப்ஜெக்ட். எனக்கே மேக்ஸ் தான் ஃபேவரட் சப்ஜெக்ட். சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். என்ன ரைட், மேக்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும். ஓகேவா? மேக்ஸ் பிடிக்காதா? மேக்ஸை பிடிக்கல நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். சரியா? மேக்ஸ் கண்டிப்பாக வேணும். மேக்ஸை கொஞ்சம் என்ன பண்ணுங்கள், படித்து வச்சுக்கோங்க. வேறு வழி இல்லை. அவனை விட்டு ஒன்றும் பண்ண முடியாது. சம்பாதிக்கிறோன்னா சம்பளம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அக்கௌண்ட்டில் காசு எல்லாமே. ஸோ ஃபினான்ஸாக இருக்கட்டும், லைஃப்பில் லீட் பண்ணுறதுக்கு டேஸ் என்ன பார்த்தாலும் மேக்ஸ் இருப்பான், ரைட்டா? 10th வரைக்கும் ஃபேவரட்டா? இந்த என்னைக்கு இந்த டிஃபரன்சியேஷனும் இன்டகிரேஷனும் உள்ளே வரானுங்களோ அன்னிலேருந்து மேக்ஸ் மேலே இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பாக மாறிடும். சரியா? அதுதான் எப்பயுமே. இந்த டிஃபரன்சியேஷனும் இன்டகிரேஷனும் வர வரைக்கும் யாருக்கும் பிரச்சனை இருக்காது. இந்த டிஃபரன்சியேஷனும் இன்டகிரேஷனும் வந்த உடனே தான் வெறுப்பாக மாறிடும். சரியா? அது மட்டும்தான் பிரச்சனை. மித்தபடி எதுவுமே இருக்காது. மித்தபடி மேக்ஸ் வந்து நல்லாவே தான், அது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது, ரைட்டா? ஓகே, ஆடியோ சரி பண்ணிடுவோம். இருங்க. எஸ், அதுதான். சரி, ஓகே, பேக் டு கிளாஸ். நம்ம கிளாஸ்க்குள்ளே வரலாம். ஸோ டிடிஎஸ் மீட்டர், டிடிஎஸை பொறுத்த வரைக்கும் 500 ppmக்கு கம்மியாக இருக்கணும். டோட்டல் ஹார்ட்னஸ், கால்சியம் கார்பனேட், ரைட்டா? ஹார்ட்னஸ், கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் சால்ட்ஸ் இருக்கிறது தான் ஹார்ட்னஸ்ன்னு சொல்ல போகிறாங்க. அது 300 ppm தான் இருக்கணும். நைட்ரைடு 45 ppm, குளோரைடு 250. நல்லா கவனிச்சு பார்த்தியா? மில்லியனில் இவ்வளோ தான் இருக்கணுமா? 1 மில்லியன் பார்ட்டிகல் இருந்துச்சுன்னா அதில் இவ்வளோ தான் இருக்கணுமா? இது கொஞ்சம் எக்ஸஸ் ஆனாலும் நம்மளுக்கு என்ன பண்ண போகுது? எக்கச்சக்க பிரச்சனை வந்துடும். அதனால் கவனமாக இருக்கணும், ரைட்டா? ஓகே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சல்ஃபேட் 200 ppm, ஃப்ளூரைடு பார்த்திங்கன்னா 1 ppm. ஃப்ளூரைட்லாம் இருக்கவே கூடாது. மார்னிங் ஓடுறாமதா அப்படின்னு. அடுத்து ஹிஸ்டீரியா கோலி, ஈகோலி அப்படின்னு இருக்கும். நாட் அட் ஆல். இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா சின்ன மைக்ரோப்ஸ் மாதிரி இருக்கும், ரைட்டா? காலிஃபார்மை பார்த்திங்க அப்படின்னா நாட் டு பி எக்ஸட் 10 ml/water. காலிகால்சிஃபெரால், இந்த பேர் கேட்குறப்ப எனக்கு ஞாபகம். காலிகால்சிஃபெரால் அப்படின்னு ஒரு படத்தில் ஒரு டேர்ம் வருது. என்ன படம் யாராவது சொல்ல முடியுமா? காலிகால்சிஃபெரால். வெரி குட், சூப்பர் தானியா, வெரி குட். லாஸ்ட் 2 ஆர் பயாலஜிக்கல் கேரக்டரைஸ், அதுக்குள்ளே இருக்கக்கூடியதான், ரைட்டா? காலிகால்சிஃபெரால் அப்படின்னா எங்கேயும் கேள்விப்பட்டிருக்கியா? காலிகால்சிஃபெரால். அது கூட ஒருத்தர் வந்து அவங்க கூட சொல்லிக் கொடுப்பாங்க. காலிஃப்ளவர், கால்சிஃப்ளவர். எனி ஐடியா? காலிகால்சிஃபெரால். சிவகார்த்திகேயன் படம் ஒன்று இருக்குல்ல, அந்த சூப்பர் மார்க்கெட் படம்லாம் இருக்குல்ல. சூப்பர் மார்க்கெட் படம், அது என்ன படம்? எனக்கு படம் பேர் தெரியல. பட் சிவகார்த்திகேயன் சூப்பர் மார்க்கெட்டில் வேலைக்காரனா என்னவா இருக்கும்? அவன் வந்து ஆர்ஜேவாக இருப்பான். ஆர்ஜேவாக இருந்து எஃப்எம் ஆர்ஜேவாலாம் இருப்பான். ஸோ அதில் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃபன்னாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறது முன்னாடி இருக்க படம். ஸோ பகத் ஃபாசில் வந்து என்ன அப்படின்னா வில்லனாக இருப்பான். வேலைக்காரன் தான் நினைக்கிறேன். ஸோ அந்த படத்தில் பகத் ஃபாசில் அவனோட ஆஃபீஸில் இருக்க இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றப்ப அப்போ சொல்லுவான் அந்த இடத்துல என்ன அப்படின்னா காலிகால்சிஃபெராலுக்கு பதிலாக கால்சி காலிஃப்ளவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவான். கால்சி காலிஃப்ளவர்னு. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா மில்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் நம்மால் தான். இந்த இருக்கான் பார்த்தியா, இவன் தான். இவன் வந்து இதுக்கு மேலே எக்ஸிட் ஆகக்கூடாது, ரைட்டா? இதை போடுறப்ப பாலோட திக்னஸ்லாம் கூட இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான். ஸோ என்ன அப்படின்னா 10 நாட் டு எக்ஸிட் 10 இன் 100 ml வாட்டரில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய, ரைட்டா? படத்தில் கூட கெமிஸ்ட்ரியா அதிகம் இருக்கா? அதுதான் தெரியல, ரைட்டா?
படம் பார்க்குறதுல கிளாஸில் அதிகமாக இருக்குது. ஓகே, ஓ படம் பார்க்குறவங்க உனக்கு கிளாஸ் அதிகமாக இருக்குது, அதனால் உனக்கு தெரில. ஏய் மார்க் வரும்ல, அப்போ என்ன பண்ணுவேன்? ரைட், ஓகே, கவனிங்க. ஸோ இதெல்லாமே என்ன அப்படின்னா ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு சில கான்டென்ட். ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட். ஹவு டஸ் கிளாசிக்கல் ஸ்மாக் டிஃபர் ஃப்ரம் ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மாக்? கிளாசிக்கல் ஸ்மாக்னா என்ன, ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மாக்னா என்ன? ரைட், கிளாசிக்கல் ஸ்மாக்னா இயற்கையாக உருவாகுது. ரைட்டா? எப்போ அப்படின்னா அக்கர்ஸ் இன் கூல் அண்ட் ஹியூமிட் கிளைமேட். ஊட்டி கொடைக்கானலில் போயிட்டு அது வந்து ஸ்மோக்குனால் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ரைட்டா? இன்கேஸ் டெல்லியில் இருக்கக்கூடிய ஸ்மாகை பார்த்தோம் அப்படின்னா we can say definitely it is going to be because of smoke. நல்ல பசங்க சார் தெரியாது, என்ன நல்ல பசங்க? ரைட், ஓகே, நல்ல பசங்களாகவே இருங்க. சரியா? கவனிங்க. இப்போ என்ன அப்படின்னா கிளாசிக்கல் ஸ்மாக்ன்றது ஊட்டி கொடைக்கானல்லாம் உனக்கு அப்படியே புகை மூட்டமாக தெரியுதா, அவன் எல்லாம் கிளாசிக்கல் ஸ்மாக். அது என்ன அப்படின்னா காற்றுல இருக்கக்கூடிய வாட்டர் பார்ட்டிகல்ஸ். ரைட்டா? காற்றுல இருக்கக்கூடிய வாட்டர் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே. ஓகே, செகண்ட் மிட்டமில் 88 தான் வந்துச்சா? செகண்ட் மிட்டமுக்கு அப்போ ஒழுங்காக படிக்கல போல். பரவாயில்ல, நம்ம ஆஃப் இயர்லி சென்டம் எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ரைட் பார்த்துக்கலாம், விடுங்க. சரியா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா கூல் அண்ட் ஹியூமிட் கிளைமேட். ரைட்டா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா புகைமூட்டமாக இருக்குல்ல, அந்த புகைமூட்டத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய வாட்டர், நம்மளோட ஏரில் இருக்கக்கூடிய வாட்டர் ஹியூமிட் நேச்சர்னால அப்படியே கண்டென்ஸ் ஆகி அப்படியே உறைஞ்சு போயிருக்கு. அது காற்றுலேயே இருக்குது, கீழே விழுகலை. அதுதான் என்னது கிளாசிக்கல் ஸ்மாக். அக்கர்ஸ் இன் வார்ம் அண்ட் ட்ரை கிளைமேட். வார்மாக இருக்கப்போ கூட ட்ரை கிளைமேட்டாக இருக்கப்போ கூட இருக்க போதான் புகை மூட்டம், காற்றுல புகை எல்லாம் கிளம்புதில், அதை பொறுத்து இருக்கக்கூடியதான் விஷயங்கள். ரைட்டா? ரைட், கவனிங்க. அடுத்து மிக்சர் ஆஃப் SO2, SO3 அண்ட் ஹியூமிடிட்டி. ரைட்டா? சல்ஃபர் டை ஆக்சைடு, சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு, ஹியூமிடிட்டி. அதனால் இது ஸ்மோக்கு, ஃபாகு, டஸ்ட்டு, ஏரு, பொல்யூட்டன்ஸ். இது தேவையில்லாதது. ரைட்டா? இது தேவையில்லாதது. ரைட்டா? இது வந்து தேவையில்லாதது. ரைட்? எஸ், திஸ் இஸ் மிஸ்ட். இதை நம்ம மிஸ்ட்னு சொல்லலாம். ரைட்டா? இதை மிஸ்ட்னு நம்ம சொல்லலாம். ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெடியூசிங் இன் நேச்சர். ரைட்டா? இட் இஸ் ரெடியூசிங் இன் நேச்சர், இட் இஸ் ஆக்சிடைசிங் இன் நேச்சர். வாட் இஸ் ரெடியூசிங், வாட் இஸ் ஆக்சிடைசிங்? ரெடியூசிங் இன் நேச்சராக இட் செல்ஃப் ரெடியூசஸ். ரெடியூஸ் ஆகிறாங்கன்னா கேன் அக்செப்ட் எலக்ட்ரான், எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அல்லது என்ன பண்ணலாம், இட் கேன் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் இட் கேன் எமிட் ஆக்சிஜன். இன் எனிவே வி கேன் டேக் இட். எனிவே நம்ம எடுத்துக்கலாம். ரைட்டா? ஃபோட்டோகெமிக்கலுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் டெல்லி, கிளாசிக்கல் ஸ்மாகுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஊட்டி கொடைக்கானல். காசஸ் ஆசிட் ரெயின் அண்ட் ப்ரான்கைல் இரிட்டேஷன். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஆசிட் ரெயின், ப்ரான்கைல் இரிட்டேஷன் கொடுக்க போகுது. காசஸ் இரிட்டேஷன் ஆஃப் ஐஸ், ஸ்கின் அண்ட் லங்ஸ். ரெண்டுமே நல்லது கிடையாது. ரைட்டா? ரெண்டும் நல்லது கிடையாது. அளவுக்கு அதிகமாக போனால் எல்லாமே கஷ்டம்தான். ரைட்டா? ரைட், அளவுக்கு அதிகமாக போனால் கஷ்டம்தான். ரைட்டா? ஓகே, ரைட், தட்ஸ் இட். சூப்பர். என்ன பண்ணுறது, இன்றைக்கி நம்மளுக்கு ரொம்ப லேக் ஆகுது. பார்க்கலாம். ரைட்டா? வாட் ஆர் பார்ட்டிகுலேட் பொல்யூட்டன்ஸ்? particulate pollutants என்ன தானியா சொல்லலாமா? இதுக்கு பதில் வாட் ஆர் particulate pollutants? explain any three. particulate pollutants னா என்ன பார்த்துடலாமா? இஸ்மாயில், தேங்க்யூ ஸோ மச், குட். கவனிங். ரைட்டா? என்ன டவுட்டு? ரைட், கவனிங்க. particulate pollutants are small. particulate pollutants are another small solid particles and liquid droplets suspended in air. ரைட்டா? ஸ்மாலாக சாலிட் பார்ட்டிகளோ அல்லது லிக்விட் ட்ராப்லெட்ஸோ ஏரில் தொங்கிட்டு இருக்க போது அதான் எனது particulate pollutants. எக்ஸாம்பிள் ஸ்மோக். ரைட்டா? நீ இது மட்டும் சிம்பிளாக எழுதினா போதும். வாட்டர் particulate pollutantsக்கு நீங்கள் ஸ்மோக்கு, டஸ்ட்டு, மிஸ்ட்டுன்னு எழுதிட்டாலே போதும். அது மட்டும் எழுதிட்டாலே போதும். பட் எக்ஸ்பிளைன் எனி த்ரீன்னு சொல்லியிருக்காங்களே, நம்ம ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணலாம். கன்சிஸ்ட் ஆஃப் சாலிட் பார்ட்டிகல்ஸ் ஆர் மிக்சர் ஆஃப் சாலிட் அண்ட் லிக்விட் பார்ட்டிகல்ஸ் ஃபார்ம்டு பை கம்பஷன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர். புகை எப்படி வருது? புகை எப்படிப்பா வருது? எதையாவது கம்பஷன், எதையாவது எரிக்கிறப்ப. ரைட்டா? எதையாவது எரிக்கிறப்ப வர்றது தான் என்னது நம்மளோட இந்த ஸ்மோக் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் சிகரெட் ஸ்மோக்கு, ஆயில் ஸ்மோக்கு, ஸ்மோக் ஃப்ரம் பர்னிங் ஃபாசில் ஃபியூயல், கார்பேஜ் அண்ட் ட்ரை லீவ்ஸ். இது எல்லாத்தையும் நம்ம எரிக்கிறப்ப வரக்கூடியதான். இது எல்லாத்தையும் நம்ம எரிக்கிறப்ப வரக்கூடியது தான். சரியா? தட்ஸ் இட். அடுத்து particulate pollutants. ரைட்டா? ஸோ அதோட பார்ட் 2. ஓகே, ரைட். particulate pollutants-ல ஸ்மோக் பார்த்தோன்னா அடுத்த டஸ்ட். கம்போஸ்ட் ஆஃப் ஃபைன் சாலிட் particles
during crushing and grinding of solid materials. அதாவது நீங்கள் க்ரஷ் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு பொருளை உடைக்கிறப்ப இப்போ கல்லை என்ன பண்ணுறோம், நம்ம கிரைண்ட் பண்ணுறோம் அல்லது நம்ம என்ன பண்ணுறோம், கல்லை க்ரஷ் பண்ணுறோம் உடைக்கிறப்ப அதுலேருந்து தூசி வருதுல, அந்த தூசி அதுலேருந்து வரக்கூடிய தூசி ரைட்டா, அது தூசி என்ன பண்ணணுமா அதுலேருந்து எடுத்துக்கலாம். எஸ் தானே அவ்வளோ லேட்டாக வருதுன்னு நினைக்கிறேன் ரைட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் சாண்ட் ஃப்ரம் சாண்ட் பிளாஸ்டிங், sawdust from woodworks, cement dust from cement factories and fly ash from power generating units. இதெல்லாமே mist formed by particles of spray liquids and condensation of vapors. நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோம், ஸ்ப்ரேலாம் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஊட்டி கொடைக்கானல் போயிட்டு நீங்கள் பாடி ஸ்ப்ரே எடுத்து அடிக்கிறீங்க, அப்போ என்ன பண்ண போகுது, அந்த பாடி ஸ்ப்ரே வெளியே வந்தோடனே பிகாஸ் ஆஃப் லோ டெம்பரேச்சர் ஜஸ்ட் கண்டென்ஸ் ரைட்டா, என்ன பண்ண போகுது அப்படியே கண்டென்ஸ் ஆகிட போகுது ரைட்டா, அது கண்டென்ஸ் ஆக போகுது. ஸோ அப்போ vapors in air, for example sulfuric acid mist, herbicides and insecticide spray can form a mist. நார்மலாக பூச்சி மருந்தில் எப்போ அடிப்பாங்க தெரியுமா, அதிகாலையில் தான் அடிப்பாங்க, காலையில் 5 மணி 6 மணி சூரிய வெளிச்சம் வந்த உடனே. இங்கே வேறு தீபாவளியோட குடும்பம் பண்ணுறாங்கடா, தீபாவளி முடிஞ்சாலும் சரி பட்டாசு அடிப்பாங்க, ஒரு புஷ்வானம் கொளுத்தலாம் இல்லை ஒரு கம்பி மத்தாப்பு கொளுத்தலாம், விட்டு விளாசிக்கிட்டு இருக்காங்க, கொளுத்து இன்றைக்கி வெளியே போனால் புகை மூட்டமாக தான் இருக்கும் போல் அந்தளவுக்கு கொளுத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே மழை காலையில் பெஞ்சிச்சு, இப்போல்லாம் மழை பெய்யவே இல்லை, இப்போல்லாம் மழை பெய்யவே இல்லை. எஸ் ஆமாம், யூட்ரோஃபிகேஷனாக வாட்டர் பொல்யூஷனோட ஆல்கே க்ரோத் இன்க்ரீஸ் ஆகுமா, எஸ் தெரியும் ரைட்டா. ஸோ இதெல்லாமே என்ன அப்படின்னா இன்செக்டிசைட், அதிகாலையில் 5 மணிக்கு போய் என்ன அப்படின்னா வெடி வெடிப்பாங்க, 5 மணிக்கு போய் என்ன அப்படின்னா இன்செக்டிசைடு பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, தே வில் பி ஸ்ப்ரேயிங் அப் ரைட்டா, ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அப்படி ஸ்ப்ரே பண்ணுறப்ப என்ன அப்படின்னா அதெல்லாமே அப்படியே மிஸ்டாக ஃபார்ம் ஆகிடும், அதுதான் ரைட்டா. ஓகே, மலையில் பட்டாசு நமக்கு இங்கே பாரு, நிறுத்த மாட்டேங்கிறாங்க, நிறுத்த சொல்லுங்கடா அவனுன்ற மாதிரி இருக்கு, நிறுத்தவே மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி எதுக்கு கிராக்கர்ஸ் போடுறாங்க, இன்றைக்கி என்ன அப்படின்னா கார்த்திகை, அதாவது தீபாவளியில் மிச்சம் வச்சுருக்க பட்டாசுலாம் இன்றைக்கி போடுறாங்க. எனக்கு என்னமோ இவங்க மிச்சம் வச்ச பட்டாசு போடுற மாதிரி தெரியல, இதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக வாங்கி வெடிச்சிட்டு இருக்க மாதிரி வெடிச்சிட்டு இருக்கானுங்க. தீபாவளினால கார்த்திகைக்கும் இன்றைக்கி வந்து முருக பக்தர், முருகருக்கு இன்றைக்கி பிறந்த நாளாம், அதனால் முருகரோட பிறந்த நாளுக்கு என்ன பண்ணுறாங்க, ஜஸ்ட் செலிப்ரேட்டிங் ரைட்டா. இதுக்கு பிடிஎஃப் தருவீங்களா, இந்த பிடிஎஃப்லாம் உனக்கு மாஸ்டர் பிடிஎஃப் ரெடி ஆகிட்டு இருக்கு, அதில் வந்துடும், கொடுத்துட்றேன் வச்சுக்கோ ரைட்டா. நம்ம வந்து என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கணும்னு படிச்சுக்கிட்டு இருக்கோம், வெளியே ஒரு கும்பல் மொத்தமாக என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. முருக பக்தரோட இருக்கா, முருகருக்கு வந்து திருவிழா எடுக்கிறேன், முருகருக்கு வந்து என்ன அப்படின்னா நான் வந்து முருகர் வந்து இன்றைக்கி முருகரோட பிறந்த நாளை சிறப்பாக செலிப்ரேட் பண்ணேன். முருகர் வெடிக்க சொல்லலை, விளக்கேற்றுங்கப்பா, சரி ஓகே இன்றைக்கி தீபம்லாம் ஏற்றி கொஞ்சம் பிரகாசமாக வீடு வச்சுக்கோங்க. ஆனால் அங்கே அவனுக்கு பட்டாசெல்லாம் போட்டு என்ன பண்ணிகிட்ருக்கானுங்க, பயங்கரமாக பொல்யூட் பண்ணிகிட்ருக்கானுங்க. ஏன்னா நாங்கள் ஏன் நட்சத்திர சுடுகாடுக்கு போக போகிறோம், ஏன்னா ஓகே ரைட் சரி வாங்க. ஈவன் தோ த யூஸ் ஆஃப் பெஸ்டிசைட் இன்க்ரீஸ் கிராப்ஸ் ப்ரொடக்ஷன். ஓகே, பெஸ்டிசைட் என்னது, பூச்சிக்கொல்லிக்கு பேர் என்ன, பெஸ்டிசைட். தே அட்வர்ஸ்லி அஃபெக்ட் த லிவிங் ஆர்கானிசம். ஓகே, எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷன் அண்ட் த அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் த பெஸ்டிசைட்ஸ். நம்மால் பூச்சியை மட்டும் கொள்றதில்லை, நம்மளோட நிலத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தாவரங்கள், சரி சின்ன சின்ன மைக்ரோப்ஸு பார்த்திங்க அப்படின்னா புழுக்கள், சின்ன சின்ன பூச்சிகள், அதாவது செடியை சாப்பிட்ற பூச்சியை கொல்லணும்னு நினச்சி நம்ம மித்த எல்லா பூச்சியுமே கொண்டுரும். அப்போ இதனால் என்ன பெரிய பாதிப்பு ஏற்பட போகுது அப்படிங்கிறது தான் விஷயம் ரைட்டா. நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு, ஐயோ நிறுத்த மாட்டேங்கிறாங்க இவங்க. பெஸ்டிசைட்ஸ் ஆர் லிங்க்டு டு வைடு ரேஞ்ச் ஆஃப் ஹியூமன் ஹெல்த் அசார்ட்ஸ் ரைட்டா. பெஸ்டிசைட்ஸ் ரொம்ப பெரிய பங்கு வகிக்குது நம்மளோட ஹியூமன் ஹெல்த் அசார்டுக்கு, இது ரொம்ப 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 இருக்குது ரைட்டா. பார்த்திங்க அப்படின்னா சச்சஸ் ஹெட்ஏக்ஸ், தலைவலி வருமா, நாசியா ஒரு மாதிரி தலை சுற்றல், அதுக்கப்புறம் ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டு, க்ரானிக் இம்பேக்டு லைக் கேன்சர், ரீப்ரொடக்டிவ் ஹார்மு, எண்டோக்ரைன் டிஸ்டர்ப்ஷன், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம் ரைட். ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா நிறைய இருக்குது. தே கண்டாமினேட் ஃபுட் க்ராப்ஸ் லைக் கேரட், ரேடிஷ் எக்ஸெட்ரா, எல்லாத்தையுமே பால்படுத்த போகுது. நம்ம ஒரு 2 எக்ஸாம்பிள் தான் எழுதிக்கலாம். இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகுது, நம்ம பயங்கரமாக எஃபெக்ட்ஸ் இருக்க போகுது ரைட்டா. எஸ், அந்த பிளான்ட்டுக்குள்ளே போச்சுன்னா பிளான்ட்லேருந்து நம்ம சாப்பிட்றோம்ல, நம்மளோட மெயின் சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டு என்னது, நம்ம ஃபுட்டே டிபெண்ட் ஆன் பிளான்ட்ஸ் தான் ரைட்டா.
தினம் தினம் காய்கறிகள் ஏதாவது ஒன்று கூட இல்லாமல் நம்ம எடுத்துக்கவே முடியாது. நான்வெஜ் சாப்பிட்டாலும் நான்வெஜ்ஜை சாப்பிடக்கூடிய ஆடு மாடு எங்கே போகுது? பிளான்ட் இஸ் த எனர்ஜி சோர்ஸ், ரைட்டா? பிளான்ட் இஸ் த வெரி 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 இம்பார்ட்டன்ட் எனர்ஜி சோர்ஸ், ரைட்டா? அது நம்ம எதுவுமே பண்ண முடியாது, ரைட்டா? அதுதான் விஷயம். ஓகே, தட்ஸ் இட். நெக்ஸ்ட், ஈத்தேன் burns completely in air to give CO2, while in a limited supply of air gives CO. The same gas are found in automobile exhaust. Both CO and CO2 are atmospheric pollutant. உனக்கு இதை பார்க்குறப்ப ஏதாவது ஒரு ரியாக்ஷன் ஞாபகம் வருதா? நம்மளோட புக்கில் ஒரு ரியாக்ஷன் இருக்குது, எக்ஸஸ் ஆஃப் CO and excess of CO2 ஒரு ரியாக்ஷன் இருக்குது. ஐ எம் ஜஸ்ட் கெட்டிங் சம் ஐடியா, பட் ஐம் நாட் டைரக்ட்லி கெட்டிங். யாருக்கு அது ஐடியா இருக்கா? எஸ் எஸ், அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஆமாம், ரெக்கார்ட் நோட்லாம் பத்தாது. ரெக்கார்ட் நோட் பத்தலைன்னா புது ரெக்கார்ட் நோட் வாங்கணும். எஸ், கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி தான் பண்ணணும். எஸ், ஒரே ஒரு செகண்ட், ஜஸ்ட் 1 minute. சொல்லு பிரியா. ஏன்பா விளக்கெல்லாம் ஏற்றிட்டு தானே வந்திருப்பாங்க எல்லாம், அப்புறம் அதுக்கு சீக்கிரம் விட்றீங்க? எத்தனை பேர் வந்திருக்கான்? எல்லா பிரான்ச்சும் ஓரளவு வந்திருக்காங்களா? ஹலோ பிரியா. ஹலோ பிரியா, கேட்குதா? கேட்குதா? ஹலோ கேட்குதாப்பா? நான் மைக் ஆஃப் பண்ணல நினச்சேன். மைக் ஆஃப் ஆகலையா? ஆமே ஆடிபிள். ஆடியோ கேட்குதா? இஸ் த ஆடியோ கிளியர்? யார் சார் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க? என்ன கிளியர்? ஓகே ஓகே. இப்போ ஆஃப் பண்ணிட்டு இப்போ கேட்குதுடா. உனக்கு கேட்குதுடா? உனக்கு இப்போ கேட்குதுல்ல? ரைட். ஆக்சுவலாக நான் மைக் ஆஃப் பண்ணால் வீடியோ கேமராவோட மைக் வேறு இன்றைக்கி ஆன் ஆகிருக்கு. ஆக்சுவலாக மேபி அதனால தான் உனக்கு எக்கோ ஆகிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ தான் பார்க்குறேன் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக மைக் வந்து 2 இருக்கணும். 2 மைக் ஆன் ஆகிருந்திருக்கு. 1 மட்டும் ஆன் ஆகிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஸோ 2 மைக் ஆன் ஆனதுனால தான் அந்த ப்ராப்ளம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஃபோன் பேசுகிறப்ப ஆஃப் பண்ணலையா? கேட்டுட்டியா எல்லாம் என்ன பேசுனேன்னு? சரி, ஓகே ரைட். கேட்டுட்டேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பெருசாக பேசலை. என்ன பேச போகிறேன் நான்? இன்றைக்கி கார்த்திகை அப்படிங்கிறனால என்ன அப்படின்னா, நம்மளோட சென்டரில் இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் லீவ் வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. 8:30க்கு தான் போகலாமா அப்படின்னு. படிக்கணும்டா படிங்கடான்னு சொல்லிட்டு இருந்தேன். இல்லை, எங்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கி ஒரு நாளாவது சீக்கிரம் விடுங்க. டெய்லி 9:30 9:45 தானே விட்டுறீங்க, இன்றைக்கி ஒரு நாளாவது விடுங்க அப்படின்னு அங்கே இருக்க டீச்சர்ஸ் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு விட்டாச்சு. ஓகே கீர்த்திகா, போய் ஹோம்ஒர்க் எழுதிட்டு வாங்க. எஸ் போயிட்டாங்க. மைக் ஆஃப் ஆகலை. அப்போ ரோஸ் நீ கிளாஸே கவனிக்கலைன்னா ஏவி இப்போ பக்கா கிளியராக இருக்கா? ரைட். இப்போ தான் நான் பார்க்குறேன் என்ன பிரச்சனைன்றது ஏவியில். ஓகே ரைட், சரியா? கேட்கலைன்னா பிரச்சனை இல்லை, கேட்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை. கேட்டவெல்லாம் சைலண்ட்டாக இருக்கணும், எதுவும் சொல்லிடக்கூடாது. ரைட்டா? ஓகே.
டுவெல்த்துக்கு இன்றைக்கி லைவ் இல்லைடா, டுவெல்த்துக்கு இன்றைக்கி லைவ் இல்லை. அதாவது நான் தான் சொன்னேன்ல, அது ஏதோ ஒரு எவனோ மொத்தமாக பார்த்து நம்மளோட சேனலை பயங்கரமாக கண்ணு வச்சுட்டான் போல். ஸோ ஒவ்வொருத்தருக்கா ஒவ்வொன்றா முடியாமல் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அந்த லிஸ்ட்டில் ஷாவணி மேம் இருக்காங்க பாவம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி லைக் தட். ஸோ ஒவ்வொருத்தராக யாழ் சார் இருந்தார், அதுக்கப்புறம் ஆஷா மேம், ஸ்ருதி மேம் இருந்தாங்க, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஷாவணி மேம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா ஹெல்த் இஷ்யூ பயங்கரமாக வந்துட்டு இருக்கு. அதுதான் சரியா? எஸ். ஆர் யூ ஹர்ட் ஆஃப் மதுரை வேதாந்து ஆஃப்லைன் சென்டர்? டே கடந்த ஒரு 1.5 வருஷமாக நான் அங்கே தாண்டா குடியிருந்தேன், அங்கே தான் கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுதான் 2 மார்க் மேரத்தான் நாளைக்கு காலையில் இருக்குல்ல, காலையிலேருந்து பார்த்துடலாம் சரியா? ரைட். அடித்து கேட்டாலும் சொல்லக்கூடாது. ஏய் நானே சொல்லிட்டேண்ணா, முழுசாக நீ கேட்கல, நான் சொல்கிறதெல்லாம் கேட்குறதாண்டி நீனா கேட்கல. சரி, நான் ஏதோ ஒரு கேள்வி கேட்டேன், அதை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டேன் பாரு. ஈத்தேன் burns completely in air to give CO2 while in a limited supply of air gives CO. The same gas are found in automobile exhaust. Both CO and CO2 are atmospheric pollutants. என்னதான் வேணுமா இவங்களுக்கு? Danger associated with CO and CO2 health hazards to human body. கார்பன் மோனாக்சைடு எப்படி நம்மளை அஃபெக்ட் பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடு ரைட்டா எப்படி இருக்குது அப்படின்னு சரியா? இது எப்படி அஃபெக்ட் பண்ணுது, அது எப்படி அஃபெக்ட் பண்ணுது சரியா? அது ரெண்டு எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம் ரைட்டா? ஓகே. கவனிங்க என்ன கொடுத்து, கார்பன் மோனாக்சைடு பைண்ட்ஸ் வித் ஹீமோக்ளோபின். ஹீமோக்ளோபினோட மெயின் கெமிக்கல் காம்போசிஷன் என்னன்னு சொல்ல முடியுமா ரைட்டா? ஹீமோக்ளோபினோட மெயின் கெமிக்கல் காம்போசிஷன் என்னன்னு சொல்ல முடியுமா? ரைட், என்னன்னு சொல்ல முடியுமா? ஹீமோக்ளோபின் அண்ட் ஃபார்ம் கார்பாக்சி ஹீமோக்ளோபின் which impairs normal oxygen transport by blood, hence oxygen carrying capacity of the blood is reduced. So have you noticed that another one 𝑠ிவகார்த்திகேயன் movie, எனக்கு தெரியல அதுவும் இதே பண்ணுவோம், என்னமோ இன்னைக்கு ஏதோ 𝑠ிவகார்த்திகேயன் படமாக வருது. ஐ திங்க் இட் இஸ் காக்கி சட்டை. காக்கி சட்டை படத்தோட மெயின் தீம் என்ன, அந்த படத்தோட வில்லனோட ப்ராசஸ், வில்லன் என்ன பண்ணுவாங்க, there will be one hospital, they will be doing some organ trafficking right? Organ trafficking right? Yes, iron is the composition of hemoglobin, that's good, iron அதில் இருக்கு. ஸோ இப்போ அந்த காக்கி சட்டை படத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஹியூமன் டிராஃபிக்கிங்னா மனிதர்களை கடத்துறது, ஃபீமேல் சைல்டு டிராஃபிக்கிங் அப்படின்னா சைல்டு டிராஃபிக்கிங்னா குழந்தைய கடத்துறதுன்னு. அதே இது ஆர்கன் டிராஃபிக்கிங், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உடலில் இருக்கக்கூடிய பாகங்களை டிராஃபிக்கிங் பண்ணுறது ரைட்? அது எல்லாத்தையுமே திருடுறது, அவங்கள கொலை பண்ணி அவங்கள ஏதாவது ஒன்று செஞ்சு பண்ணுறது. ஸோ இங்கே என்ன அப்படின்னா ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் வர்றவங்க எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்காக அவங்களே சாவடிக்க ட்ரை பண்ணுவாங்க. தே வில் பி சப்ளைங் சம் கேஸ். பார்த்துருக்கியா? ஹவ் யூ நோட்டிஸ் தட் தே வில் பி சப்ளைங் கார்பன் மோனாக்சைடு தான் அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. தே வில் பி சப்ளைங் கார்பன் மோனாக்சைடு. தட் ஹேப்பன்ஸ். என்ன நடக்குது பார்த்தியா? ஸோ தே திஸ் லிட்டரலி கிவன் தட் ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டியே கம்மி பண்ண போகுது திஸ் கார்பன் ரைட்டா? டிராஃபிக் இல்லைடா, டிராஃபிக்கிங்னா கடத்தல்னு அர்த்தம் ரைட்டா? டிராஃபிக்னா கடத்தல். ஆமாம், எஸ். இதனால தான் ஹார்ட் பீட்டில் விஜய் அரெஸ்ட் பண்ணாங்களா? ஹார்ட் பீட் நான் பார்க்கலையே, ஆனால் அது பார்க்கணும்னு நினச்சிட்ருக்கேன். 2 சீசன் வேறு இருக்குது ரைட்டா? ஓகே, பார்த்தியா ஹார்ட் பீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க ரைட்? ஓகே, எனக்கு அது தெரிஞ்சு அதை சொல்லியிருந்திருப்பேன். இதுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. டெடி மூவியாக நிறைய படத்தில் இருக்கா? ஓகே, எனக்கு இதான் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. ரைட். இப்போ வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி கார்பன் மோனாக்சைடு செலுத்துறப்ப டக்குன்னு பிரெயின் டெட் ஆகிடும். ஏன் பிரெயின் டெட் ஆகுது? பிரெயினுக்கு ஆக்சிஜன் சப்ளை அதிகமாக கிடைக்கல. ஸோ ஆக்சிஜன் சப்ளை அதிகமாக கிடைக்கலன்னா பிரெயின் டெட் ஆகிட போகுது. அதுதான் விஷயம் சரியா? ஸோ பிரெயின் டெட்டு ஏன்னா ஆக்சிஜன் சப்ளை இல்லை. அப்போ கார்பன் டை ஆக்சைடு ஹீமோக்ளோபினோட கலந்து கார்பாக்சி ஹீமோக்ளோபின் ஆகிடுது ரைட்டா? ஆக்சி ஹீமோக்ளோபினுக்கு பதிலாக கார்பாக்சி ஹீமோக்ளோபின். ஸோ ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி கம்மியாகிடுது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இறந்து போயிடலாம். தீஸ் ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி ரிசல்ட் இன் ஹெட்டேக், தலைவலிக்கிறது, டெய்சினஸ், பயங்கர டென்ஷன் ஆகிறது, கான்ஷியஸ்னஸ் போகிறது, கண்ணு தெரியாமல் போகிறது, அதாவது பிளர்ரா விஷன் இருக்கக்கூடியது, கார்டியாக் அரெஸ்ட், இது எல்லாமே நடக்கும். இன்க்ரீசிங் CO2 லெவல் இன்டு த அட்மாஸ்பியர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் குளோபல் வார்மிங், இட் காஸ் ஹெட்டேக் அண்ட் நாசியா ரைட்டா? இது எல்லாமே கொடுக்க போகுது ரைட்டா? தஸ் ரைட்டா? CO பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்புக்குள்ளே போகிறப்ப அதிகமாக ஆக்சிஜன் சப்ளை கம்மி பண்ண போகுது, இது மாறப்போகுது ரைட்டா? நீங்களுமா கேப்டன்? ஏன்னா ஓகே ரைட், பார்த்துக்கலாம் ரைட். அடுத்து, on the basis of chemical reaction involved, explain how do CFCs cause depletion of ozone layer. முதல்ல யார் இந்த CFC?
யாரா தியாகராஜன் தேஜஸ்வி குட் ரைட் சரியா ஓகே கவனிங்க ஹார்ட் பீட் ஃபேனா நிறைய பேர் ஓகே குளோரோ கார்பன் ரைட்டா குளோரோ கார்பன் ரைட்டா ரைட்டா குளோரோ கார்பன் that is going to be CFC causes depletion of ozone layer ரைட்டா chlorofluorocarbon in stratosphere என்ன நடக்குது எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க குளோரோஃப்ளூரோகார்பன் அப்படின்னா CCl2F2 அதான் என்னது CCl2F2 எப்போ வெளிச்சம் பட்டாலே நம்ம ஆட்கள் என்ன பண்ணிடுவானுங்க டப்புன்னு தெரிச்சிருவானுங்க ரைட்டா டப்புன்னு உடைய போகுது ரைட்டா இந்த பிகில் படத்தில் சொல்கிற மாதிரி உன் பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்கெட்ச் வச்சுருக்கேன் பாவம் பூரா டப்புன்னு உடைய போகுது அதே மாதிரி லைட்டு பட்டாலே நம்மளோட ஹாலஜன் டப்புன்னு உடஞ்சிடும் ரைட்டா ஹாலஜன் என்ன பண்ணுவோம் டப்புன்னு உடஞ்சிரும் ஸோ நம்ம ஹாலஜன் என்ன பண்ண போகுது டப்புன்னு உடைய போகுது ஸோ அப்போ குளோரின் என்ன பண்ணுறான் பாருங்கள் அஸ் அ ஃப்ரீ ரேடிக்கலா ரைட்டா இட் இஸ் கோயிங் டு பி அஸ் அ ஃப்ரீ ரேடிக்கலாக உடைய போகிறான் ரைட்டா ஃப்ரீ ரேடிக்கலாக உடைய போகிறான் அப்போ ஃப்ரீ ரேடிக்கலாக உடையிறான்னா ரைட்டா ஃப்ரீ ரேடிக்கல்னால் எவனாவது இருக்கானா எவனோடையாவது ரியாக்ட் பண்ணலாமா அப்படின்னு என்ன பண்ண போகிறான் அவன் எதிர்பார்த்துட்டே இருக்க போகிறான் ரைட்டா ரைட்டா எதிர்பார்த்துட்டே இருக்க போகிறான் சரியா ஸோ அப்போ பாருங்கள் இந்த Cl ஃப்ரீ ரேடிக்கல் போய் என்ன பண்ணுறது ஓசோனை பார்த்தியா அட்டாக் பண்ணிட்டான் ஓசோனில் O3 இருக்கணும் அவனை போய் O2 மாற்றி விட்டான் திருப்பி ClO Cl டாட் திருப்பி O2 O3 இருக்கக்கூடியது ஃபுல்லாக என்ன ஆகிடுச்சு நம்மளுக்கு O2 cannot trap the O2 ஆக்சிஜன் cannot trap the UV rays ஆக்சிஜனால் UV ரேஸை ட்ராப் பண்ண முடியாது சரியா ஆக்சிஜனால் என்ன பண்ண முடியாது UV ரேஸை ட்ராப் பண்ண முடியாது ஸோ அப்போ என்னது ரைட்டா ஆக்சிஜனால் என்னது UV ரேஸை ட்ராப் பண்ண முடியாது ஸோ அப்போ இங்கே என்ன நடக்குது CCl2F2 இஸ் பிரேக்கிங் டவுன் பை மீன்ஸ் ஆஃப் லைட் வெளிச்சப்பட்டாலே அவங்க பிரேக் ஆகும் அப்போ நம்ம இந்த கேஸை மேலே அனுப்புறது என்ன பண்ணணும் ஸ்டாப் பண்ணணும் we have to stop sending CFC ரைட்டா நம்ம என்ன பண்ணக்கூடாது இந்த குளோபல் வார்மிங்கை ஏற்படுத்தக்கூடிய கேஸஸை நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா என்னடா ஒய் ஏதோ ஒயின்னு கேட்குறீங்க ஒய்னா என்ன அர்த்தம் எனக்கு புரியலையே நான் கொடுத்த ஆஃப்னா என்னது வாட் இஸ் தட் கிருஷ்ணசாமி what is that OFF how does acid rain form நான் சின்ன கிளாஸ்லேருந்து படிச்சுட்டு இருக்கோம் ரைட்டா burning of fossil fuels புதை படிமங்கள் பெட்ரோல் டீசல் இது எல்லாத்தையும் நம்ம எரிக்கிறோமா ரைட்டா why it is டப்புன்னு பிரேக்கிங்கா என்ன இது தெரியாதா ஃப்ரீ ரேடிக்கல் பார்த்துருக்கோமா இல்லையா how halogenation will happen in dark or not chlorination of benzene will happen in dark yes or no chlorination of benzene will happen in dark yes or no அதுதான் ரியாக்ஷன் halogens always breaks in presence of UV லைட்டை பார்த்தோன்னா அதுக்கு ரொம்ப எனர்ஜி ஆகிடும் அவங்க தனித்தனியாக நம்ம போகலான்னு பிரிஞ்சிடுறாங்க ரைட்டா டார்க்கில் என்னடா ஆமாவா டார்க்கில் ரியாக்ஷன் நடக்காதுடா இன் டார்க் தேர் won't be no halogenation ரைட்டா இன் டார்க் தேர் won't be no halogenation அல்லது என்னது பிரேக்கிங் டவுன் ஆஃப் ஹாலஜன் will not take place ரைட்டா ஸோ ஹாலஜனை நீங்கள் பிரேக் பண்ணணும்னா உங்களுக்கு லைட்டோ அல்லது ஹீட்டோ வேணும் இப்போ தான் நம்மக்கிட்ட எக்ஸஸ் ஆஃப் லைட் அண்ட் ஹீட் இருக்கே குளோரோ கார்பன் மேலே போகுது சன்லைட்டு தான் ஃப்ரீயாக கிடைக்குது அவனுக்கு ஃப்ரீ எனர்ஜியை வாங்கிட்டு டமால் டுமில்னு உடஞ்சவன் சும்மா இருக்கணும் சும்மா இல்லாமல் போய் ஆக்சிஜனை வம்பெழுத்து ஆக்சிஜனை O3 மாலிகுலேருந்து O2 மாற்றிடுறான் அவ்வளோதான் O3லேருந்து O2 மாற்றிடுறான் தட்ஸ் இட் அதுதான் ரீசன் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா CF2Cl2 என்ன பண்ணுறது இருக்குது குளோரின் ஃப்ரீ ரேடிக்கலாக மாறுது இது வந்து ஃப்ரீ ரேடிக்கலாக இட் இஸ் ஜஸ்ட் பிரேக்கிங் டவுன் when the UV light hits அடுத்து என்ன பண்ணுது இந்த ஃப்ரீ ரேடிக்கல் போய் ஆக்சிஜன் கிட்ட ஹெல்ப் கேட்குது இங்கே பாரு நான் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் எனக்கு ஒரு எலக்ட்ரான் வேணும் கூட அப்படின்னு ஸோ என்ன பண்ணுது அப்போ ஆக்சிஜனோட போய் சேர்ந்துக்குது அப்போ O3 மாலிக்யூல் இஸ் கன்வெர்டட் இன்டு O2 ஸோ ஓசோன் லேயர் டெப்ளீட் ஆகிடுச்சு ரைட்டா ஓசோன் லேயர் ஆட்டோமேட்டிக்காக டெப்ளீட் ஆகிடுச்சு ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு சிஎல் மட்டும் தனித்தனியாக இருக்குது இப்படி ஓட்டு போயிட்டே இருக்குது அதான் விஷயம் ஸோ திஸ் டெப்ளீட்ஸ் த ஓசோன் லேயர் அதான் chlorine radical is regenerated in the course of reaction
continuous attack of Cl radical causes the thinning of ozone layer. Ozone layer thickness குறைச்சிட்டே இருக்கு. ரைட்டா? ரைட், கவனிங்க. How acid rain formed? Acid rain எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? acid rain எப்படி உருவாகுது? ரைட், பார்க்கலாம். கவனிங்க. எஸ், தானி அப்போதே இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ரைட்டா? ஆசிட் ரெயினுங்கிறது when the pH of the water goes below 7க்கு கீழே போச்சு அப்படின்னா அதான் என்ன சொல்ல போகிறோம் நம்ம, ஆசிட் ரெயின். நார்மலாக ரெயின்னா வாட்டரோட pH 7 அல்லது 6.5 இப்படி இருக்கலாம். இஃப் இட் கோஸ் பிலோ தட், நம்ம பேர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூயல்ஸை பேர்ன் பண்ணுறோம் பார்த்தியா, அந்த மாதிரி பேர்ன் பண்ணுறனால இட் ப்ரொடியூசஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைட்ஸ். ஸோ இப்போ என்னது, சல்ஃபர் டை ஆக்சைடு SO2 இருக்கா, SO2 இருக்குது, அட்மாஸ்பியரில் ஆக்சிஜன் இருக்குது, ரெயின் வந்து வாட்டர் H2O, இவங்க எல்லாம் ஒன்றா சேர்றப்ப it becomes sulfuric acid or nitric acid, which is acid rain, which is called acid rain. Acid rain அதுக்கு pH 7 கீழே வந்தாலே ஆசிட்னு சொல்லிடலாமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ட்ரிங்கிங் வாட்டரோட pH நம்ம 6.5லேருந்து 8.5 வரைக்கும் பார்த்தோம். ஈவன் if it is 6.5 also we can accept it. It is a drinking water தான் அக்செப்ட் பண்ணும். It is not considered as acid. But whereas 5.6 அல்லது ரொம்ப கம்மியாக போயிடுச்சுன்னா, ரைட்டா, ரொம்ப கம்மியாக போயிடுச்சுன்னா நம்ம என்ன அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஆசிட் ரெயின். ரைட்டா? வாட்டர் H2O இஸ் நியூட்ரல். நீங்கள் H2O எடுத்துக்கோங்க. டிஸ்டில்டு வாட்டரோட pH வேல்யூ 7. we are not using distilled water in everywhere. நம்மளோட டே டு டே லைஃப்பில் we are not using distilled water. ரைட்டா? distilled water நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. we are not using distilled water. It is not strict that 5.6, approximately 5.6 கீழே போயிட்டா டெஃபினட்டாக it is considered as a acid. It is not a water. அது நாங்கள் பெய்கிற மழை வந்து நீர் ஆல பெய்யக்கூடிய மழை கிடையாது. It is not a water rain. It is a acid rain. acid தான் மழையாக பெய்யுதுன்னு அர்த்தம். if it is going less than 5.6. ரைட்டா? ஓகே, ரைட். ஓகே, வாய் போகிறவங்களும் போயிட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. we can see later on. ரைட்டா? ஸோ இப்போ பாருங்கள், அடுத்து என்னென்னலாம் டேமேஜ் பண்ண போகுது, டேமேஜ் பில்டிங்ஸ். ரைட்டா? ஸ்டோன் லெப்ரசி. நல்லா கவனி, இந்த கொஷினை ஒரு தடவை ஹாஃப் இயர்லியா பப்ளிக்ல எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. எக்ஸ்பிளைன் ஸ்டோன் லெப்ரசி. வாட் இஸ் த காஸ் ஆஃப் ஸ்டோன் லெப்ரசி? கேள்வி என்ன தெரியுமா, ஸ்டோன் லெப்ரசிக்கான காரணம் யாருன்னு கேட்டுட்டாங்க. வேறு லெவலில் ஸ்டோன் லெப்ரசிக்கான காரணம் யாருன்னு கேட்டுட்டாங்க. ஸ்டோன் லெப்ரசின்னு என்னது, அதாவது பாறைகள் அல்லது கல்லுக்கு பார்த்திங்க அப்படின்னா குஷ்ட நோயின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? குஷ்டன் என்னது, அரிச்சு, அதாவது குட்டியாக அரிப்பு. பாறைகள் எல்லாத்துக்கும் அரிப்பு வந்த மாதிரி. ரைட்டா? அரிப்பு வந்த மாதிரி இருக்க போகுது. ரைட்டா? அரிப்பு வந்த மாதிரி. அப்போ இந்த ஆசிட் ரெயின் இருக்குல்ல, ஆசிட் ரெயின் போய் பில்டிங் மேலே பட்டு என்ன அப்படின்னா பில்டிங் எல்லாம் என்ன பண்ணுது, நம்மளுக்கு அரிக்குது. குறிப்பாக மார்பிள்ஸ். ரைட்டா? லைம் ஸ்டோன் இருக்க ஏரியாலலாம். ரைட்டா? கல் கரையுது. ரைட்டா? அங்கங்கே ஓட்டையாக கொஞ்சமாக கரைஞ்சு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் என்ன அப்படின்னா ஸ்டோன் லெப்ரசி. we can call it as corrosion also. corrosion வந்து ப்ராசஸ் கரோஷன் கிடையாது, பட் we can call it. ரைட்டா? ஆசிட் ரெயின் போகிறனால இப்படி நடக்குதுன்னு சொல்லுங்கள். ரைட்டா? we can call it as corrosion கூட வச்சுக்கலாம். அஃபெக்ட் பிளான்ஸு, அக்வாட்டிக் லைஃபு, அதுக்கப்புறம் ரிமூவ் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் சாயிலில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா அஃபெக்ட் பண்ண போகுது. ரைட்டா? ரைட்? உண்மையிலே நம்மளை சுற்றி பெய்கிற மழை ஆசிட் கிடையாது ஜென்ரலாக. ரைட்டா? நம்மளை சுற்றி பெய்யக்கூடிய மழை ஆசிட் கிடையாது. இன்கேஸ் நம்ம நிறைய பொல்யூஷன் இருந்துச்சுன்னா we have a acid rain is possible. ரைட்டா? leaches toxic heavy metals into drinking water. ரைட்டா? என்ன லீச்சஸ்னா ஊடுருவது, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன். லீச்சிங் அப்படின்னு நீ நெக்ஸ்ட் 11th 12th ஸ்டாண்டர்ட் போனோன்னே ஃபர்ஸ்ட் சாப்டரில் 4வது பக்கத்தில் லீச்சிங்னு ஒரு ப்ராசஸ் படிப்பேன். லீச்சிங் இஸ் நத்திங் பட் கெமிக்கல் ரியாக்ஷன், ட்ரிங்கிங் வாட்டரோட ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? டாக்ஸிக் ஹெவி மெட்டல்ஸ், சல்ஃபர், அதுக்கப்புறம் லெட், இந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுது, ரியாக்ட் பண்ண வைக்கலாம். தாஜ்மஹால் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். எஸ், நான் இப்போ தான் மெசேஜ் பார்க்குறேன். ரைட்? தாஜ்மஹால் என்ன பண்ணிடுச்சு, எல்லோயிஷ் கலரில் மாறிடுச்சுல. அதுக்கு காரணம் பொல்யூஷன், இன்னொரு பக்கம் ஆசிட் ரெயின், இது எல்லாமே. ரைட்? காசஸ் ரெஸ்பிரேட்டரி எலிமெண்ட்ஸ், மூச்சு குழாயில் மூச்சு விடுறதுல எக்கச்சக்க பிரச்சனைகளை உருவாக்க போகுது. அவ்வளோதான், தட்ஸ் இட். இது எல்லாமே தான். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிஓடி அண்ட் சிஓடி. ரைட்டா? பிஓடினா என்ன, சிஓடினா என்ன? பிஓடினா என்ன, சிஓடினா என்ன? எனி ஐடியா? ஜஸ்ட் லெட் மீ நோ. பிஓடினா என்ன, சிஓடினா என்னென்ன? எஸ், come on guys, BOD na enna, COD na enna?
டேய் இந்த இடத்துல லீச்னா அட்டைப்பூச்சி கிடையாதுடா, இந்த இடத்துல லீச்னா அட்டைப்பூச்சி கிடையாது. ரைட்டா? பிரேக் விடவா? இந்த லெசன் முடிச்சோன்னு பிரேக் விடுறேன். ரைட்டா? 4 கொஷின் தான் எனக்கு, 4 முடிச்சு பிரேக் போகலாம். ரைட்டா? வில் ஜஸ்ட் கம்ப்ளீட் திஸ் 4 கொஷின்ஸ் தென் வில் கோ ஃபார் அ பிரேக். ரைட்டா? இங்கே போட்டிருக்கேன்ல, போர்ட்லேயே இருக்குது பாரு. கவனிங்க. பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், உயிருள்ளவங்களுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவை, கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவை, அவ்வளோதான். ரைட்டா? பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டு, கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். மைக்ரோ ஆர்கானிசம், அதாவது பயோகெமிக்கல் ஆக்சிஜன் அப்படின்னா 5 நாள் 20 டிகிரி செல்சியஸில் மைக்ரோப்ஸ் எவ்வளோ ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணுது, அதுதான் என்ன அப்படின்னா பிஓடி, பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்னு சொல்ல போகிறோம். இதே இது ஆக்சிடேஷன், K2Cr2O7 பொட்டாசியம் டைக்ரோமேட் எல்லாமே ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டு. ஸோ இவங்க எவ்வளோ ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ரைட்டா? அடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் ppm, இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் மில்லிகிராம் பெர் லிட்டர். ஒரு லிட்டருக்கு எவ்வளோ மில்லிகிராம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணி இதை எடுத்துக்க போகிறோம். சரியா? அடுத்து யூஸ்டு டு மெஷர் டிகிரி ஆஃப் வாட்டர் பொல்யூஷன், வாட்டர் வந்து எவ்வளோ பொல்யூட்டாக இருக்குது, வாட்டர் சுத்தமாக இருக்கா சுத்தமாக இல்லையா அப்படிங்கிறத. ரைட்டா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிடைசபிள் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் மேட்டர். இது எதுக்கு அப்படின்னா ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம்ல, இவங்க வந்து ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆவாங்களா, ஆக்சிடைஸ் ஆக மாட்டாங்களா, அவங்க ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணுவாங்களா, ரியாக்ட் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறது. ரைட்டா? லிவிங் அண்ட் நான் லிவிங் ஆக்சிடைசிங் ப்ராசஸ், எஸ் வி கேன் புட் இட் அவுட். ரைட்டா? இதெல்லாமே உயிருள்ளது, இங்கே உயிரற்றது தானே பார்த்துட்டு இருக்கோம். இங்கே கெமிஸ்ட்ரி, அதாவது இங்கே வந்து ஃபுல்லாக கெமிக்கல்ஸ், இங்கே முன்னாடியே சொன்னேன் மைக்ரோப்ஸ். ஸோ இட் இஸ் அ லிவிங், அதான் கரெக்டு தான். அடுத்து gives only the measurement of consumed oxygen by microbes. இது என்ன அப்படின்னா எவ்வளோ ஆக்சிஜனை மைக்ரோப்ஸ் கன்சியூம் பண்ணிச்சோ அதை மட்டும் தான் சொல்ல போகுது. கெமிக்கல் ஆக்சிஜன், ஒரு கெமிக்கலுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவை அப்படிங்கிறத இது சுட்டி காட்ட போகுது. க்ளீன் வாட்டரில் பார்த்திங்க அப்படின்னா 5 ppmக்கு லெஸ்ஸராக இருக்க போகுது மைக்ரோப்ஸ்க்கு தேவையானது. ரைட்? அடுத்து இது பார்த்திங்க அப்படின்னா 250 மில்லிகிராம் பெர் லிட்டர். ரைட்டா? மோர் தேன் 250 மில்லிகிராம் பெர் லிட்டர். பிடிஎஃப் வந்து அட் த எண்ட் எனக்கு ஞாபகப்படுத்த கீழே ட்ரைவ் லிங்க் கொடுத்துறேன். சரியா? ட்ரைவ் லிங்க். எஸ். டெல்லியில் நிறைய குழந்தைங்க அஃபெக்ட் ஆகிருந்தாங்க இதனால். வயபிள் ஆஸ் நான் வயபிள் பர்டிகுலேட் பொல்யூட்டன்ஸ். ரைட்டா? வயபிள் பர்டிகுலேட் பொல்யூட்டன்னா என்ன, நான் வயபிள் பர்டிகுலேட் பொல்யூட்டன்னா என்ன பார்த்துடலாமா? ஸ்மால் லிவிங் ஆர்கானிசம்ஸ், தே கண்டெயின் லிவிங் ஆர்கானிசம், ஆர்கானிக் பார்ட்டிகல்ஸ். வயபிள்னா உயிருள்ள பொருட்கள் இருந்து. ரைட்டா? ஓகே, ரைட். ஓகே, ஸ்மைல் தானிஷ், குட். ஓகே, ரைட்டா? ஒவ்வொரு ரீஏஜென்ட்டோட ஃபங்க்ஷனாக என்ன ரீஏஜென்ட்டு, ஆர்கானிக்கோடதா? ஓகே, ரைட், வில் டூ இட். ரைட்டா? ஸ்மால் லிவிங் ஆர்கானிசமு, ஸ்மால் சாலிட் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ட்ராப்லெட்ஸ், இதெல்லாமே என்ன அப்படின்னா சாலிட் அண்ட் ட்ராப்லெட்ஸ், இதெல்லாம் நான் வயபிள், முக்கியமான கிடையாது. தே கண்டெயின் நான் லிவிங் பார்ட்டிகல்ஸ். ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸு, இது இன்ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸில் வரும். இது இன்ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ், இது ஆர்கானிக் பார்ட்டிகுலேட்ஸ். ரைட்டா? ஆர்கானிக்கு, இன்ஆர்கானிக், லிவிங், நான் லிவிங், அவ்வளோதான். இது லிவிங்கு, இது நான் லிவிங், அவ்வளோதான். உயிரற்ற பொல்யூட்டன். ஹவு ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி காசஸ் பை கார்பன் மோனாக்சைடு இன் அவர் பிளட் கிவ் இட்ஸ் எஃபெக்ட். முன்னாடி படித்தது தான், அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது. ரைட்டா? இட் இஸ் அ சிம்பிள் ரிப்பீட்டட் கொஸ்டின். சரியா? ஹீமோக்ளோபின் அண்ட் ஃபார்ம்ஸ் கார்பாக்சி ஹீமோக்ளோபின், அதனால் டைசீனஸ், தலைவலி, தலை சுத்தல், இதெல்லாம் வரப்போகுது. ரைட்டா? வாட் ஆர் த வேரியஸ் மெத்தட்ஸ் யூ சஜஸ்ட் டு ப்ரொடெக்ட் அவர் என்விரான்மெண்ட் ஃப்ரம் பொல்யூஷன்? வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ரைட்டா? வேஸ்ட்டை சரியாக நம்ம என்ன பண்ணணும், மேனேஜ் பண்ணணும். ரைட்டா? கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். நம்ம என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட்டை கண்ட மணிக்கு எல்லா இடத்துலையும் தூக்கிலாம் போடக்கூடாது. ரைட்டா? அது. ரெண்டாவது என்ன அப்படின்னா நெக்ஸ்ட்டு ரீசைக்ளிங். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணுற பொருளை ரீசைக்கிள் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம என்ன பண்ணணும், வி ஹாவ் டு பி ரீசைக்ளிங் இட். ரைட்டா? நம்ம என்ன பண்ணதை ரீசைக்கிள் பண்ணணும். ரைட்டா? அடுத்து சப்ஸ்டியூஷன் ஆஃப் லெஸ் டாக்ஸிக் சால்வெண்ட். ரைட்டா? லெஸ் டாக்ஸிக் சால்வெண்ட் என்ன பண்ணணும், நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். டாக்ஸிக் சால்வெண்ட்டுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் ஏதாவது நம்ம கண்டுபிடிக்கணும், பிரச்சனை தரக்கூடியது. ஃபியூயல்ஸ் வித் லோ சல்ஃபர் கண்டென்ட், சல்ஃபர் கண்டென்ட் கம்மியாக இருக்கக்கூடிய ஃபியூயல்ஸை யூஸ் பண்ணணும். க்ரோயிங் மோர் ட்ரீஸ், நிறைய மரங்கள் வளர்க்கணும். சரியா? இதுதான் முக்கியமான காரணங்கள். இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நம்ம ஒழுங்காக கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். சரியா? நல்லா கவனி.
ஒரு சாப்டர் படிக்கிறதுக்கு 1 hour 1.5 hours. ஒரு சில சாப்டர் தான் ரொம்ப அதிகம். ஸோ இந்த மாதிரி சின்ன சாப்டர்லாம் 1.5 மணி நேரத்தில் முடிச்சாச்சு நம்ம. இந்த மாதிரி நீ தினம் கிளாஸ் அட்டன் பண்ணி படித்தேன்னா ஈஸியாக நீ படிச்சிடலாம். ரைட்டா? ரைட், ஓகே. ஸோ கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? கிளியரா? ஸோ யூ ஆஸ்க் ஃபார் அ பிரேக். ஸோ ஐ வில் கிவ் யூ பிரேக் ஃபார் 5 minutes. It is 8:01. We will meet at 8:08 or 8:05 அந்த மாதிரி மீட் பண்ணலாம். After 5 to 6 minutes we'll meet at 8. எவ்வளோ மீட் பண்ணலாம்? 5 minutes. இப்போ 8:01 8:07 we will meet. ரைட்டா? we'll go for 6 minutes of break. 8:07 சரியா? we'll go for 6 minutes break.
Okay. So now what we are going to do? என்ன பண்ணலாம்? என்னடா இப்பயும் மைக் ஆஃப் ஆகலையா? ஏண்டா இப்பயும் மழை உங்களுக்கு கேட்டுட்டு இருந்துச்சு? நான் பேசல, நல்ல வேலை நான் பேசலை. ஆக்சுவலாக வாய்ஸ் மெசேஜ் தான் கேட்டுட்டு இருந்தேன், அதுதான் கேட்டுட்டு இருந்தியா? நான் பேசியிருந்தேன் என்ன ஆயிருக்கும்? வடப்பாவீங்களா? நான் இப்போ என்ன மைக் ஆஃப் பண்ணேன்? வாய்ஸ் மெசேஜ் கேட்டுட்டு இருந்திருக்கீங்க. ஏன்டா சிங்கிங் காம்படிஷனை கேட்டிங்களா? ஓகே ஓகே, ரைட் ரைட் ரைட். கிளியராக வேறு கேட்டுச்சான் இதில். ஏண்டா ஓகே, நல்ல வேலை நான் எதுவும் பேசலை. நான் பேசி என்னோட கேட்டிருக்கேன் வேணா. எஸ் எஸ், யாழ்னி ஸ்கூலில் தான் காம்படிஷன். எஸ், என்னோடய பொண்ணு ஸ்கூலில் காம்படிஷன் தான். டீ என்னடா யூடியூப்லேயுமா கேட்டுச்சு? ஆடா என்ன மைக் ஆன் பண்ணாலும் எப்படி கேட்குதுன்னு தெரிலையே. ரொம்ப கவனமாக இருக்கணும் போல். என்ன? எஸ் ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? வாய்ஸ் மெசேஜ்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டேனா? ஓகே ரைட், சரியா? ரைட் ஓகே. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நவ் வி ஆர் கோயிங் டு டூ நாளைக்கு காலையில் பார்க்க வேண்டியதை இப்போயே பார்த்துக்கலாம். ரைட்டா? உங்கள் சார்பாக ஆல் தி பெஸ்ட் சொல்லிடுவா. சரி சொல்லிடுவோம். ரைட்டா? யாழ்னி ஏஜ் 5. ஷீ இஸ் 5 years old. நாளைக்கு காலையில் உள்ளது இப்போ பார்த்துடலாமா? திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் லீவு, அதுக்கப்புறம் அங்கே இன்னொரு சென்னை லீவு, என்ன நிறைய டிஸ்ட்ரிக்ட் லீவா? ஓகே ரைட். ஆக்சுவலாக நான் யூடியூப்க்கு ஆஃப் பண்ணேன், ஆனால் இதுக்கு ஆஃப் பண்ணலாம் நினைக்கிறேன், பெய்ட் பேட்ச்க்கு. ரைட்டா? சரி ரைட் ஓகே, பார்த்துக்கலாம். எவ்வளோ நேரம் இருக்கும் லைவு? ஓகே, ஐ வில் லீவ் யூ அட் 9. சரியா? இன்றைக்கி 9 o'clock நான் விட்டுறேன். ஓகே, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் 9 o'clock. சரியா? மதுரைக்கு லீவ் விட சொல்கிறவா? ஏன்னா சென்னைக்கும் லீவு. ஓகே, ஸோ மார்னிங்குரியதை நவ் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் இட். ரைட்டா? ஆரம்பிக்கலாமா? முதல்ல நான் டவுன்லோட் பண்ணவே இல்லை என்னதை. ஜஸ்ட் கிவ் மீ 1 minute, ஐ வில் ஜஸ்ட் டவுன்லோட் இட். காலையில் லைவ் இருக்குது தம்பி, காலையில் லைவ் இருக்குப்பா. இப்போ நம்ம ஒரு பாதி பாட்டு பார்ப்போம்ப்பா. காலையில் லைவெல்லாம் கேன்சல் பண்ணதெல்லாம் போதும், ரொம்ப நாள் ஆச்சு. ஒழுங்காக இனிமேல் படிக்க ஆரம்பிப்போம். ரைட்டா? ஓகே ரைட். 9th chapter டீச் பண்ண சொல்லி கேட்குறாங்கன்னு சொல்லிடலாம். ஓகே, காலையில் லைவ் இருக்குது தங்கப்பில்லை. காலையில் லைவ் இல்லை நான் சொல்லவே இல்லை. என்ன என் சிஸ்டம் என்னாச்சு? வாட் ஹேப்பன்? நம்மால் எதுவும் தூங்கிட்டான் போல். முடிச்சுக்கிட்டானா? டேய் ஏன்டா ஸ்லோவாக இருக்க? வாடா. மை காட், வந்துட்டான். எஸ் வந்துட்டான். ரைட் ஓகே 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 தர்ஷினி. ஓகே ரைட். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்துருக்கீங்களா? குட்டி சிங்கருக்கு உங்களோட வாழ்த்துக்களா? ஓகே சரி ரைட். எல்லாத்துக்கும் எல்லா வாழ்த்துக்கள்லாம் சொல்லியாச்சு. இப்போ வா நம்ம பாடத்தை ஆரம்பிக்கலாம். ரைட், Chapter 1 பார்க்கலாமா? இது வந்து ஆக்சுவலாக மேலே குவார்ட்டர்லின்னு போட்டிருக்கோம், அதை நான் டெலிட் பண்ணலை. அதை அப்படியே பார்த்துறது. அது ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்குரியது. சரியா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதிலேருந்து காப்பி பண்ணேன், மேலே இருக்க கட் பண்ண மறந்துட்டு, அதனால் அதை பார்த்துறது. ரைட்டா? இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். Chapter 1லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட்டா? வில் ஸ்டார்ட் வித் Chapter 1. ஆரம்பிக்கலாம் வாங்க. டிஃபைன்ட் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்னால் என்ன அப்படின்னு. ரைட்டா? இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். வாங்க வாங்க கடன்னு பார்க்கலாம். ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்னால் என்ன? ஆன் த பேசிஸ் ஆஃப் கார்பன்
அப்படியே எடுத்துக்கலாம். இல்லை நம்ம புக்கு படி பார்த்தீங்கன்னா the relative atomic mass is defined as the ratio of the average atomic mass to the unified atomic mass. இப்போ நான் சொல்லியிருக்கேன் ஃபார்முலா வந்து மனப்பாடம் பண்ணாத தியரியிலேருந்து எழுதிடு. ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்னால் அது ஒரு ரேஷியோ, அது ஒரு ரேஷியோ என்னது டிவைட், ரேஷியோ என்னது நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ யூ ஆர் கோயிங் டு புட் அ டிவிஷன் சிம்பிள், ரைட்டா. ரேஷியோ என்னது நம்ம ஒரு டிவைட் பண்ண போகிறோம். யார் யாரை டிவைட் பண்ண போகிறோம்? ஆவரேஜ் அட்டாமிக் மாஸையும் யூனிஃபைட் அட்டாமிக் மாஸையும் டிவைட் பண்ண போகிறோம். அதுதான் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் டிவைடட் பை யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ், அதுதான் என்னது நம்மளோட ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், ரைட்டா. தட்ஸ் இட், அவ்வளோதான் ஞாபகம் வச்சுக்கோ. சிம்பிள், ரைட்டா. சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோ, ரைட்டா. ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் த, இப்படி நீ வேர்டிங்ஸாக படித்தேன்னா டெஃபினிஷனில் மறந்து போயிடும். ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறது ஒரு ரேஷியோ. யார் யார் கண்ட்ரோல் இருக்க ரேஷியோ? ஆவரேஜ் அட்டாமிக் மாஸுக்கும் அதுக்கப்புறம் என்னது யூனிஃபைட் அட்டாமிக் மாஸுக்குள்ள ரேஷியோ. இதை உன்னோட மைண்டில் தமிழில் வந்துருச்சுன்னா கட்டாயமாக ஒன்றால் எக்ஸாம் ஹாலில் இதை வேர்டிங்ஸ் எழுத முடியும். ஏன்னா பல வருஷமாக இஸ் டிஃபைன்ட் அஸ்ன்னு எழுதிக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் சேர்த்து நம்ம ஈஸியாக எழுதிடும். சரியா? ஓகே ஐஸ்வர்யா, ஐ வில் ஜஸ்ட் லெட் ஹிம் நான் சொல்லிடுறேன், ரைட்டா. 5th சாப்டர் பார்த்துக்கலாமா? ஏண்டா ஒன்றும் சொல்லாமல் 5th சாப்டர்னு இப்போ புசுக்குன்னு சொல்கிறீங்க. சரி கவலைப்படாத, ஐ வில் ட்ரை. நான் நைட்டு முடிஞ்ச 5th சாப்டர் எடுக்கிறேன். ஐ வில் ட்ரை. நான் வந்து 1st சாப்டர்லேருந்து போகலான்னு நினச்சேன். 1 2 3 4லேருந்து போவோம். பல வருஷங்கள் ஆன மாதிரி இருக்கு இதெல்லாம் படித்து, அதனால் இதுலேருந்து பார்ப்போன்னு எடுத்தேன். பார்த்துடலாம், ரைட்டா. ரைட். வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த டேர்ம் மோல்? மோல்னால் என்னது? மோல்னால் என்னது? என்னடா ஒன்றா பதில் சொல்கிறீங்க? 12th இன்றைக்கி லைவ் இல்லை, நாளைக்கு இருக்கும், ரைட்டா. ஓகே. 1 மோல், ரைட்டா. சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட்லேருந்து போவோம், கடகடன் முடிச்சிடலாம், ரைட்டா. 1 mole is the amount of substance of a system which contains as many elementary particles. அதாவது ஒரு மோலுங்கிறது ஒரு டசன்னா அதில் 12 பொருட்கள் இருக்கக்கூடியதான் ஒரு டசன். அதே மாதிரி ஒரு மோல் அப்படிங்கிறது as many as elementary particle as there in 12 gram of carbon 12 isotope. கார்பன் 12 ஐசோடோப்பில் எவ்வளோ, அதாவது 12 கிராம் 12 கிராம் ஆஃப் கார்பன் 12 ஐசோடோப்பில் எவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்கோ அதுதான் 1 மோல். அந்த வேல்யூ தான் என்னது? 6.023 × 10⁻23, ரைட்டா. அதுதான் என்னது? 6.023 × 10⁻23 நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். 12 கிராம் ஆஃப் கார்பன் 12 ஐசோடோப்பில் இருக்கக்கூடிய கண்டென்ட், சரியா. த மோல் இஸ் டிஃபைன்ட் as the amount of substance which contain 6.023 × 10⁻23 particles such as atom, molecules, ions, எது வேணா இருக்கலாம், denoted by n. இல்லை இது எழுதிக்கிறேன், ரெண்டையுமே எழுதிக்கலாம், ரெண்டுமே கரெக்டு தான், போத்திக்கிறேன், ரைட்டா. ஓகே ரைட், சரியா. தூக்கத்தில் கேட்டாலும் ஆன்சர் எழுதிடுவீங்க, ரைட்டா. ஓகே. டிஃபைன் ஈக்குவலண்ட் மாஸ். சி தீஸ் ஆர் ஆல் ஒன்லி 2 mark questions. திஸ் இஸ் நாட் ஆர்டர். நான் வந்து லெசனில் இருக்க எல்லா கொஸ்டின் எடுத்துகிட்டு வரல. வி ஆர் சீயிங் த 2 marks, ரைட்டா. ஆக்சுவலாக அது 2 marks பண்ணுறது. நாளைக்கு காலையில் வீடியோ பார்த்தேன் அப்படின்னா சாப்டர் 1 to 5 இருக்கக்கூடிய 2 marks மட்டும்தான். அதனால் இது எல்லா கொஸ்டினும் இருக்காது, இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது மட்டும்தான் இருக்க போகுது, சரியா. ஸோ த மாஸ் ஆஃப் an element or a compound or an ion that can combine with or displace 1.008 parts of hydrogen or 8 parts of oxygen or 35.5 parts of chlorine. அதாவது என்ன அர்த்தம், என்ன இருக்க போகுது அப்படின்னா, the mass of an element or compound or ion, ஏதோ ஒரு எலமெண்ட்டோ ஒரு காம்பவுண்டோ ஒரு அயானோ இருக்குது, அதோட மாஸ் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்க போகுது? அது எதுக்கு ஈக்குவலாக இருக்க போகுது? ஈக்குவல் டு ஆர் ரீப்ளேசஸ். ஒன்று ஈக்குவலாக இருக்கலாம் அல்லது ரீப்ளேஸ் பண்ணலாம். யார் 1.008 parts of hydrogen. சார் இங்கே கிராம்னு நான் ஒரு சில இடத்துல படித்தேன், போட்டுக்கோங்க, தப்பே கிடையாது, ரைட்டா. போட்டுக்கோங்க, ரைட்டா. 1.008 grams of hydrogen or 8 parts of oxygen அல்லது 35.5 parts of chlorine. இதுதான் ஈக்குவலண்ட் மாஸ். இதுக்கு பேர் தான் என்னது? ஈக்குவலண்ட் மாஸ், ரைட்டா.
செகண்ட் எழுத சொன்னாங்களா? ஓகே ரைட். எது எழுத சொன்னாங்களோ அது நீங்கள் எழுதிக்கலாம். சரியா? ரைட். ஓகே ரைட், சூப்பர். வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த டேர்ம் ஆக்சிடேஷன் நம்பர்? ரைட்டா? இந்த இம்பார்ட்டண்ட்டையாவது படிச்சுட்டு போகணும். ரைட்டா? இந்த இம்பார்ட்டண்ட்டையாவது படிச்சுட்டு போகணும், அவ்வளோதான். சரியா? இது வரைக்கும் எதுவுமே நான் படிக்கலை அப்படின்னா இதான், திஸ் இஸ் த ரிவிஷன். இந்த கொஷின்ஸ் எல்லாம் நல்லா ரிவிஷன் பண்ணணும். நான் உனக்கு கொடுத்துருவேன். எக்ஸாமுக்கு முன்னாடி எல்லா சாப்டரில் இருக்க எல்லா கொஷினும் பார்க்க முடியாது. கரெக்டாக we will try for maximum. என்ன பண்ணலாம், நான் பிளான் வந்து இன்னொரு 2-3 டேஸில் லீவுக்கெலாம் போட்டு பிளான் பண்ணிடுவேன். எக்ஸாம் அன்றைக்கி சாயங்காலத்துலேருந்து என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் உனக்கு பண்ணி கொடுத்துருவேன். கவலைப்படாத. ஒரு 10ஆம் தேதிக்குள்ளே மேக்ஸிமம் வில் பி டூயிங் இட். ஏன்னா அடுத்து ஒரு 2-3 நாள் தான் நான் இருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தமிழன் சார் வந்துடுவார். அதுக்கப்புறம் தமிழ் ரிலேட்டடாக போயிட்டுருக்கும். அந்த கேப்பில் நான் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி உனக்கு கொடுத்துருவேன். சரியா? அதனால் கவனிங்க. எஸ் ஜோஷியா, தட் இஸ் குட். இந்த ஃபார்மில் ஒன்று ஞாபகம் வச்சுக்க. ரைட்டா? நம்மளுக்கு பின்னாடியும் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சம்மில் வரும். எந்த சாப்டரில்? ஈவன் ஞாபகம் வந்துருச்சு. ஃபைண்டிங் நார்மாலிட்டி ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட் சொல்யூஷன்ஸ் லெசனில் நம்மளோட ப்ராப்ளம்ஸில் புக்கில் இந்த பக்கத்தில் கீழே இருக்கக்கூடிய சம்மு அந்த பாக்ஸாக இருக்கும்ல, ஃபார்முலாஸு, நார்மாலிட்டி, ஃபார்மாலிட்டி, அதுக்கப்புறம் மொலாரிட்டி அந்த ஃபார்முலா இருக்கும்ல சொல்யூஷன்ஸ் சாப்டரில். ரைட்டா? ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னா, இந்த இடத்துல இந்த ஈக்குவலண்ட் மாஸ் கண்டுபிடிக்கணும் ஆக்சாலிக் ஆசிடுக்கு. நம்ம கூட அதை 63ன்னு போட்டிருப்போம். 63 ஆக்சுவலாக 126 வரும். ஆக்சுவலாக அதோட மாலிகுலர் மாஸ் பார்த்தீங்கன்னா 126 டிவைடட் பை 2 போட்டிருப்போம். ஏன் டிவைடட் பை 2 போட்டிருப்போம்? ரைட்டா? ஏன் டிவைடட் பை 2 போட்டிருப்போம்? பிகாஸ் ஆக்சாலிக் ஆசிடோட ஃபார்முலா COOH ட்வைஸ்னா என்னது? நம்மால் 2H+ கொடுப்பான். 2H+ வெளியே வரும். அப்போ பெசிசிட்டி என்னது? ஆக்சாலிக் ஆசிடோட பெசிசிட்டி 2. அதனால 126 டிவைடட் பை 2. கரெக்டா? ரைட்டா? கரெக்டா? ரைட்டா? 126 டிவைடட் பை 2ன்னு போடும் பெசிசிட்டி. கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கு நம்மளுக்கு தேவை. ஸோ அப்போ ஈக்குவலண்ட் மாஸுக்கு இன்னொரு ஃபார்முலா, இந்த டெஃபனிஷனோட இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கலாம். யார் சொன்னால்? ஜஸ்ட் ஜோஷியா சொல்லியிருந்தாங்க. ரைட்டா? ஸோ என்ன அப்படின்னா மாலிகுலர் மாஸ். ரைட்டா? மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை n ஃபேக்டர். ரைட்டா? n ஃபேக்டர் டிவைடட் பை n ஃபேக்டர். ஓகேவா? மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை n ஃபேக்டர். ரோஸ் மேடம் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க? பேச மாட்டேன்னு முடிவு பண்ணியிருக்காங்களா? நம்புற மாதிரி இருக்கா? வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த டேர்ம் ஆக்சிடேஷன் நம்பர்? ஆக்சிடேஷன் நம்பர்னா என்ன அப்படின்னு கவனிங்க. த நம்பர் ஆஃப் சார்ஜஸ் an atom would have in a molecule or ionic compound. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்கு முன்னாடிலாம் இந்த வார்த்தை எழுதுகிறப்ப ஆட்டம் அல்லது மாலிக்யூல் அல்லது காம்பவுண்ட் அயன். ஆனால் இங்கே பாரு வெறும் மாலிகுலர் அயன் தான், ஆட்டம் வராது. ஆட்டம் தனியாக இருக்கப்போ பிரச்சனை இல்லை. ரைட்டா? ஆட்டம் அயோனாக மாறிடுச்சு. யூ ஆர் கோயிங் டு புட் இட் அஸ் அயான். ரைட்டா? என் ஃபேக்டர் தான் கரெக்டு. பர்ஃபெக்ட் என் ஃபேக்டர். ஜோஷியா, என் ஃபேக்டர் இஸ் கரெக்ட். என் ஃபேக்டர் இஸ் அ ஜென்ரல் டேர்ம். என் ஃபேக்டர் வந்து காமனாக எதுக்கு வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? என் ஃபேக்டர் இஸ் த வெரி வெரி பர்ஃபெக்ட் 200% கரெக்டானது. மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை என் ஃபேக்டர் தான். யாருக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். என் ஃபேக்டர்ன்றதுல நீங்கள் அயான்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஆசிட் யூஸ் பண்ணலாம், பேஸுக்கு யூஸ் பண்ணலாம், ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் மெத்தடில் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ரைட்டா? So the number of charges an atom would have in a molecule or an ionic compound. ஸோ ஏதோ ஒரு மாலிக்யூல் மேலேயோ அல்லது ஒரு அயானிக் காம்பவுண்ட் மேலேயோ அவங்க மண்டை மேலே இருக்க கொண்டை தான் ஆக்சிடேஷன் நம்பர். ரைட்டா? மண்டை மேலே இருக்க கொண்டை தான் என்னது? ஆக்சிடேஷன் நம்பர். யார் ஆக்சிடேஷன் நம்பரு? மண்டை மேலே இருக்க கொண்டை. யார் மண்டை மேலே அல்லது யார் மண்டை மேலே இருக்க கொண்டை? ஒரு மாலிக்யூலோ அல்லது ஒரு அயானோ. ஒரு மாலிக்யூலோ அயானோ அவங்க மண்டைக்கு மேலே இருக்கக்கூடிய கொண்டை, அந்த கொண்டை தான் ஆக்சிடேஷன் நம்பர். ரைட்டா? ரைட்டா? ரைட். கவனிங்க. If the electrons are transferred completely, the oxidation number reflects the number of electrons transferred. அப்போ எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்றது கூட என்ன பண்ண போகுது? இது கன்ஃபார்ம் பண்ண போகுது. ரைட்டா? எஸ், ஆட்டம் கன்வெர்டட் இன்ட்டு அயான்ஸ். ஸோ நம்ம அயான்ஸ் அண்ட் ஆட்டமை இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ண தேவையில்லை, அதுக்கு பதிலாக தான் அயான்ஸை மாற்றிட்டோம். சரியா? ஓகே, ரைட், சூப்பர். நெக்ஸ்ட் எப்பா மோஸ்ட் 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 இம்பார்ட்டன்ட் விஷயம், ஆக்சிடேஷன்னா என்ன, ரிடக்ஷன்னா என்ன அப்படிங்கிறது. ரைட்டா?
ஆக்சிடேஷன் என்ன, ரிடக்ஷன் என்ன அப்படின்னு. addition of oxygen and removal of hydrogen, addition of oxygen, removal of hydrogen, அப்படியே opposite, addition of hydrogen, removal of oxygen, right? This is called electron loss, this is electron gain. இது வந்து என்னது, increase in oxidation number. இதுக்கு நான் எப்பயுமே ஒரு ஈக்குவேஷன் எழுதி போடுவேனா, இதுக்கு எப்பயுமே ஒரு ஈக்குவேஷன் எழுதி போடுவேன். என்னது, ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரே ஈக்குவேஷன் எழுதிக்கலாம், ரைட்டா? ஒரு ஈக்குவேஷனை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். Fe increase in oxidation number, அப்போ Fe 2 plus becomes Fe3 plus electron. Fe3 ப்ளஸ்லேருந்து என்ன பண்ணுது, எலக்ட்ரான் மாறுது, ரைட்டா? Fe3 ப்ளஸ் எலக்ட்ரான் மாறுது. இப்போ என்ன அப்படின்னா மாறப்போகுது, ரைட்டா? ரைட்டா, இப்போ அப்படியே மாறப்போகுது. எப்படி மாறப்போகுது, இங்கே டிக்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர், அப்போ Fe3 ப்ளஸ் எலக்ட்ரான் gives Fe2 ப்ளஸ். சரியா? இங்கே மாறிடுச்சா, அதுதான். ஸோ இங்கே பாருங்கள், 2லேருந்து 3 ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இங்கே 3லேருந்து 2 ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ரிடக்ஷன்னா ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸு, இங்கே ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ். சரியா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட் அடுத்த ஒரு டிஃப்ரென்ஸ், மாலிகுலர் மாஸ்னா என்ன, மோலார் மாஸ்னா என்ன. மாலிகுலர் மாஸ்க்கும் மோலார் மாஸ்க்கும் ரெண்டு பேரும் ட்வின் பிரதர்ஸ் மாதிரி தான், பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், யூனிட்டில் மட்டும்தான் வேரியேஷன் இருக்க போகுது, தட்ஸ் இட். அது மட்டும்தான் வித்தியாசம். நல்லா கவனிங்க. த ரேஷியோ ஆஃப் mass of the molecule to the unified, right? Ratio of mass of the molecule to the unified atomic mass, mass of the molecule அல்லது unified atomic mass, right? Unified atomic mass unit இருக்கக்கூடியதான் molecular mass னு சொல்ல போகிறாங்க. It can be calculated by adding the relative masses of the constant atom. For example, CO2. இப்போ எனக்கு CO2க்கு மட்டும் யாராவது சொல்ல முடியுமா, கீழே கொடுத்துருக்கேனா, அது கார்பன் மோனாக்சைடு தானே கொடுத்துருக்கேன். கார்பன் டை ஆக்சைடோட மாலிகுலர் ஃபார்முலா என்னென்னு மட்டும் சொல்லுங்கள். இப்போ மாலிகுலர் மாஸ் மட்டும் சொல்லுங்கள் எனக்கு. கார்பன் டை ஆக்சைடோட மாலிகுலர் மாஸ் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா 1 mole ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், ரைட்டா? இப்போ நான் கேள்வி என்ன கேட்டிருக்கேன், நல்லா கவனிங்க. உங்ககிட்ட என்ன கொஷின் கேட்டேன்? ஓகே, ரைட், நம்பிட்டேன் ரோஸ், அமைதியாக கவனிங்க. குட், ஓகே, நல்லது. கவனிங்க. அதாவது CO2ஓட மாலிகுலர் மாஸ் என்னடா, 44 மாலிகுலர் மாஸ், இட் இஸ் 44U. இப்போ 1 mole ஆஃப் CO2ஓட மாலிகுலர் மாஸ் என்னன்னு கேட்க போகிறேன், ரைட்டா? ஒரு மோலுக்கு எவ்வளோன்னு கேட்க போகிறேன், ரைட்டா? 1 மோலோட மாலிகுலர் மாஸ், 1 mole ஆஃப் CO2 முன்னாடி ஒரு 1 நம்பர் போட்டிருக்கேன். 1 mole ஆஃப் CO2 என்னது, 44 கிராம் மோல் மைனஸ் 1. சரியா? 44 கிராம் மோல் மைனஸ் 1. சரியா? 44 கிராம் மோல் மைனஸ் 1, அதானது 1 mole ஆஃப் CO2ஓட ஆன்சர். ரெண்டுமே 44 தான், யூனிட் ஒன்லி சேஞ்சஸ், ரைட்டா? யூனிட் ஒன்லி சேஞ்சஸ். ஏன் சேஞ்ச் ஆகுது, இது ஒரு மோலுக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், இது மொத்தமாக அந்த மாலிக்யூல் தனியாக இருக்கப்போ என்னவோ அதோட மாஸ். இதுவும் அதே தான், இது கிராம் மோல் மைனஸ் 1, இது யூனிஃபைடு மாஸ் யூவில் கொடுக்க போகிறாங்க. அவங்க கார்பன் மோனாக்சைடு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, நீங்கள் யாரை வேணால் உங்களுக்கு தெரிஞ்ச காம்பவுண்டோட எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம், யூனிட் மட்டும் கரெக்டாக போட்டுருங்க. 28U ஹியர் கிராம் மோல் மைனஸ் 1, தட்ஸ் இட். சரியா? ரைட், தட்ஸ் இட். அடுத்து டிஃபைன் லிமிட்டிங் ரியேஜென்ட். இது புக்கு பேக்கு கொஸ்டின் கிடையாது, இது புக்கு இன்னு கொஸ்டின், ரைட்டா? திஸ் இஸ் நாட் புக்கு பேக்கு, ரைட்டா? திஸ் இஸ் நாட் புக்கு பேக், திஸ் இஸ் புக்கு இன்னு கொஸ்டின். சரியா? திஸ் இஸ் book in question. When a reaction is carried out using non-stoichiometric quantities, reaction வந்து non-stoichiometric quantities. stoichiometric என்னது, reactant ஓட அமௌண்ட் நம்பர், எவ்வளோ நம்பர் இருக்குது, எவ்வளோ ரியாக்டன்ட் இருக்குது, எவ்வளோ ப்ராடக்ட் இருக்குன்னு எடுத்துக்கோங்கள, ரியாக்டண்டோட அமௌண்ட் 1 molar 2 molar 3 molar 4 molar அப்படின்னு, ரைட்? கவனிங்க. ஸோ அப்போ when a reaction is carried out using non-stoichiometric quantities of reactantோட குவான்டிட்டி வந்து non-stoichiometric இருக்குது. கரெக்டாக இல்லை, ஸ்டாக்கியோமெட்ரி அப்படின்னா கரெக்டாக கொடுத்துருப்பாங்க, non-stoichiometric இருக்குது. The product yield will be determined by the reactant that is completely consumed, right? The product yield will be determined by the reactant
that is completely consumed. யார் கம்ப்ளீட்டாக கன்சியூம் ஆயிருக்காங்களோ ரைட்டா ரைட்டா யார் கம்ப்ளீட்டாக கன்சியூம் ஆயிருக்காங்களோ அவங்கள பொறுத்து அவங்கள கம்ப்ளீட்லி கன்சியூம்டோ அவங்கள பொறுத்து தான் சொல்ல போகிறோம். அது அவங்கள தான் இட் லிமிட்ஸ் த ஃபர்தர் ரியாக்ஷன். அவங்க கம்ப்ளீட் ஆகிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5 moles ஆஃப் ஹைட்ரஜன் ப்ளஸ் 3 moles ஆஃப் ஆக்சிஜன் gives H2O. ரைட்டா? இந்த ரியாக்ஷனில் ஹைட்ரஜன் H2 இருக்குல்ல, H2 வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 moles இருக்குது ரைட்டா, 5 moles. ஆனால் ஆக்சிஜன் 3 moles தான் இருக்குது ரைட்டா. O2 வந்து 3 moles இருக்குது. அப்போ 3 moles இருக்க வரைக்கும் மட்டும்தான் ஹைட்ரஜனால் என்ன பண்ண முடியும், ரியாக்ட் பண்ண முடியும். ஸோ 3 moles காலியானதுக்கப்புறம் ஹைட்ரஜன் எக்ஸஸாக இருக்க போது ஆக்சிஜன் என்ன பண்ணுது, இந்த ரியாக்ஷன் ஃபர்தராக நடக்கிறத ஸ்டாப் பண்ணுது. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. த சப்ஸ்டன்ஸ் விச் ஸ்டாப்ஸ் த ரியாக்ஷன் கம்ப்ளீட்லி கன்சியூம்டு, முழுசாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஃபர்தர் ரியாக்ஷன் லிமிட்ஸ் த ஃபர்தர் ரியாக்ஷன் டேக்கிங் பிளேஸ் இஸ் கால்ட் லிமிட்டிங் ரியேஜன். இதை அப்படியே எழுதிக்கோங்க. எக்ஸசிவ் ரியேஜன் என்னன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோ புக்கின்ல ரைட்டா. எக்ஸசிவ் ரியேஜன் அப்படின்னா த சப்ஸ்டன்ஸ் விச் ப்ரெசன்ட் ரைட்டா, இது வரைக்கும் லிமிட்டிங் ரியேஜன் அண்ட் சப்ஸ்டன்ஸ் present in excess or unreacted ரைட்டா, unreacted excess அல்லது unreacted ரைட்டா. ஒன்று எக்ஸஸாக இருக்குது அல்லது அன்ரியாக்டடாக இருக்கிறத நம்ம என்ன சொல்ல போகிறோம் ரைட்டா, அன்ரியாக்டடாக இருக்குது. இதில் ஆக்சிஜன் தான் லிமிட்டிங் ரியேஜென்ட்டு. இன் திஸ் ஆக்சிஜன் இஸ் த லிமிட்டிங் ரியேஜன். இது 5 mole, இது 3 mole. ஆக்சிஜன் இஸ் த லிமிட்டிங் ரியேஜன். இது LR, இது ER ரைட்டா. இது லிமிட்டிங் ரியேஜன், இது எக்ஸசிவ் ரியேஜன், எக்ஸஸ் ரியேஜன். ஓகேயா? ரைட் கிளியர். ஸோ இந்த லைனை அப்படியே எழுதிக்கோ, அடிஷ்னலாக இந்த ஒரு வேர்டு மட்டும் எழுதிக்கோ இன்கேஸ் உங்கள்கிட்ட எக்ஸஸ் ரியேஜன்னா என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா ரைட்டா. சி திஸ் இஸ் நாட் ஆக்சுவல் பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். ஆடா பாவீங்களா டே, இதை நான் ஜஸ்ட்டு சும்மா உனக்கு எக்ஸாம்பிளுக்காக எழுதியிருக்கேன். உனக்கு கரெக்டாக வேணும் அப்படின்னா N2 + H2 gives NH3. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இதுவும் 5 mole எடுத்துக்கலாம், இது 3 mole எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்மியாக இருக்குல்ல, ஹைட்ரஜன் கம்மியாக இருக்குது. யார் கம்மியாக இருக்காங்களோ அவங்கள நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to call it as excessive reagent அல்லது limiting reagent அப்படின்னு சொல்ல போகிறோம். ஜஸ்ட் அது மாதிரி. இது ஸ்டாக்கியோமெட்ரிக் கரெக்டாக இல்லை ரைட்டா. ஓகே கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் சாப்டர் 2 போகலாமா? கடகடன்னு இப்போயே முடிச்சிடலாமா? ஆர் கார்த்திகை அப்படிங்கிறனால do you want today some excuses so that we can come in morning? ஸோ ஆல்ரெடி இன்றைக்கி நம்ம பெரிய கிளாஸ் செஷன் முடிச்சிருக்கோம். ஸோ if you want we can complete it now. ஸோ எதுவும் இல்லாமல் இன்றைக்கி இந்த 15th சாப்டர்லாம் ரொம்ப நிறையா பேசியிருந்தோம். ஓகேவா? சாப்டர் 2 போகலாமா? ஓகே. which one chapter 2? ஓகே chapter 2 போகலாமா? go ahead. yes ரைட். போகலாம் அவ்வளோதான். 2 பேர் சொல்லிட்டாங்க ரைட் போகலாம். ஃபைண்ட் அப்லாம் இல்லை, போகலாம் வாங்க. சாப்டர் 2 போகலாம் வாங்க. கொஞ்சம் கொஷின் தான். இப்போயே 2 முடிச்சிட்டோம், 3 முடிச்சிட்டோன்னா அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் ரைட்டா. பார்க்கலாம் வாங்க. ரைட். which quantum number reveals the information about? see இப்போ நான் காமிச்சது பார்த்தேன்னா வெறும் இம்பார்ட்டன்ட் கொஷின். do you want me to give the important question or எல்லா கொஷினுமே பார்த்துடலாமா நாளைக்கு காலையிலலாம்? நீ சொல்லு, இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் பார்ப்போமா இதே மாதிரியே பாதியாக, இல்லை நம்ம ஃபுல் புக் பேக் கொஷின் அப்படி வரிசையாக ஒவ்வொரு சாப்டர் போய் சாப்டர் பார்த்துடலாமா? இம்பார்ட்டன்ட் போதுமா இல்லை ஆல் கொஷின்ஸை ஒரு தடவை ரீகால் பண்ணிடுவேன் நான்? எவ்ரிதிங் ஓகே. நோ வைண்ட் அப். மார்னிங் ஆர்கானிக்கில், இந்த மார்னிங் யூடியூப்பில் ஆர்கானிக்கா ஃபஸ்ட்டு இந்த வரிசை 1ஆம் நம்பர்லேருந்து போவோம். ஃபுல்லாக பார்க்குறது நல்லது. ஓகே எவ்ரிதிங் நிறைய எங்கெங்கேயோ போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வீட்டிலே வந்து வீட்டு பக்கத்துலேயே போட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை இம்பார்ட்டன்ட் கொஷினை எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணுவோம்ல அப்போ வச்சுக்கலாம் ரைட்டா.
ஓகே நோ ரோஸ் வி ஆர் நாட் கோயிங் டு வைண்ட் இட் அப். நீங்கள் மட்டும்தான் கேட்டு என்ன ஆச்சு ரோஸ் வர வர ரோஸ்லாம் முன்னாடி வைண்ட் அப் பண்ணாதீங்க, போங்க நைட் ஸ்டடி வரைக்கும் போங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஓகே ரைட் பார்த்துக்கலாம், ரைட் பார்த்துக்கலாம் சரியா. ரைட் which quantum number reveals information about the energy, shape, orientation and size of the orbital? ஒரே ஒரு ஆன்சர் தான், என்னது? ஓகே ஸோ அப்போ என்ன அப்படின்னா இட் இஸ் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். என்னது? மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். ரைட்டா? மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். ஓகே மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். ஜி கிளாஸ் இருந்தால் போய் அட்டன் பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் அட்டன் இட், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஜஸ்ட் டூ இட். சரி நான் அங்கே அட்டன் பண்ணு, தட் வில் பி யூ வில் பி கெட்டிங் ஈவன் மோர் காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம்ஸில் எப்படி அட்டன் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்குவீங்க. பண்ணுங்கள் ரைட்டா. ரிவீல் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஷேப். ஏன் எப்படி அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ரைட்டா. ஏன்னா இப்போ இந்த சாப்டருக்குள்ளே போகிறப்ப நம்ம முழுக்க என்ன பண்ண போகிறோம், இந்த மேக்னெட்டிக்கு அசிமுத்தால் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வச்சு நிறைய கொஷின்ஸு இருக்குது ரைட்டா. ஏன் இப்படி சொல்லித்தரீங்க, என்ன கீர்த்தி எப்படி சொல்லித்தரேன்? நைட் ஸ்டடியா இந்த வாரம் இருக்குது, இந்த வாரம் சனிக்கிழமை உனக்கு தான், இந்த வாரம் சனிக்கிழமை நீ தான். சாயங்காலம் 6 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் இட்ஸ் கோயிங் டு பி 5 hours. 6:30லேருந்து அரௌண்ட் 11-11:30 வரைக்கும் நம்ம போகலாம். எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படிச்சிடலாம் இந்த வாரம் சரியா. நேமிங் ரியாக்ஷன், ஆர்கானிக்கு, அதுக்கப்புறம் இன்ஆர்கானிக்கில் இருக்கக்கூடிய 10th சாப்டர் அதெல்லாமே பார்த்துக்கலாம் ரைட்டா. ஓகே நீங்கள் ரைட்டா. ஸோ n இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்னது? ஃபர்ஸ்ட் ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட், அதாவது கேஷல் KLMN இதெல்லாம் குறிய போகுது. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் எனர்ஜி ரைட்டா. எந்த எனர்ஜி லெவலில் இருக்குது, அதாவது எலக்ட்ரான் எந்த எனர்ஜி லெவலில் இருக்குதுன்னு குறிக்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ரைட்டா. ஓகே ரைட். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா n, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா L is going to be give you as L வேல்யூ என்னது? 0 1 2 3 இப்படி போய்ட்டே இருக்கு போது ரைட்டா. ஸோ L வேல்யூ ரெப்ரசன்ஸ் த ஷேப் ரைட்டா. L வேல்யூ கிவ்ஸ் யூ த ஷேப் கரெக்டாக இல்லையா? என்னது? S ஆர்பிட்டால் ஸ்பெரிக்கல் ஷேப்பு, P ஆர்பிட்டால் என்ன ஷேப்பு, D ஆர்பிட்டால் என்ன ஷேப்புன்னு கொஞ்சம் கீழே சாட்டில் மெசேஜை போடுங்க ரைட்டா. P ஆர்பிட்டால் என்ன ஷேப்பு, D ஆர்பிட்டால் என்ன ஷேப்புன்றதை மட்டும் டக்குன்னு சாட்டில் மெசேஜ் பண்ணுங்கள் ரைட்டா. ஓகே கவனிங்க. அடுத்து NL, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ML இஸ் கோயிங் டு கிவ் யூ, ML என்ன பண்ண போகுது, எந்த ஓரியன்டேஷன் ரைட்டா. P ஆர்பிட்டால் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு PXA PYA PZ அப்படிங்கிறத குறிக்க போகுது ரைட்டா. ஓரியன்டேஷன் ரைட்டா. ஓரியன்டேஷன் சரியா. அவனுங்களை என்ன பண்ணுறது, அவனுங்களுக்கு போர் அடிக்குது, அதனால தான். ஓகே கீர்த்தி காட் இட், எனக்கு புரிஞ்சிச்சுடா. ஓகே ஓகே என்ன ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். டேய் ஆன்சர் பண்ணுங்கடா, ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க. வாட் ஹேப்பன்? இந்நேரம் ஆன்சர் பண்ணிக்கிறேன் நான், அடுத்து ஒன்று எழுதி முடிச்சுட்டேன், அதை விட்டுட்டு வேறு சாட் பண்ணிட்டு இருக்கீங்க. கமான் காய்ஸ், பேசிகிட்டே இருந்தாலும் ஆன்சர் பண்ணணும். இவ்வளோ நேரம் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ என்ன ஆச்சு? ஜஸ்ட் கிவ் மீ தி ஆன்சர். ஷேப் நான் P ஆர்பிட்டாலோட ஷேப் என்னன்னு கேட்டேன், P ஆர்பிட்டாலோட ஷேப் என்ன, D ஆர்பிட்டாலோட ஷேப் என்னன்னு கேட்டேன். there is no response, nobody. பண்ணீங்களா? நான் தான் பார்க்கலையா? ஓகே ஆன்சர் பண்ணுங்க. P ஆர்பிட்டால் என்னது? S ஆர்பிட்டால் is spherical, P ஆர்பிட்டால் is dumbbell in shape, D ஆர்பிட்டால் is double dumbbell ரைட்டா. D ஆர்பிட்டால் வந்து என்னது? டபுள் டம்பல், 2 டம்பல் ஷேப் இருக்கக்கூடிய ரைட்டா. 2 டம்பல் இருக்கக்கூடியது D ஆர்பிட்டால். P ஆர்பிட்டால் வந்து டம்பல் ஷேப்பு ரைட்டா. ஞாபகம் வச்சுக்கோ, 1 மார்க்கில் கேட்பாங்க இதெல்லாம் ரைட்டா. S ஆர்பிட்டால் இஸ் ஸ்பெரிக்கல் ஷேப், P ஆர்பிட்டால் இஸ் டம்பல் ஷேப். டம்பிள்ஸ் இருக்குது, டம்பிள்ஸ் நம்ம தூக்குற டம்பிள்ஸ், அந்த மாதிரி டம்பல் ஷேப்பு. D ஆர்பிட்டால் இஸ் டபுள் டம்பிள். ஸோ எப்படி இருக்கும்? S ஆர்பிட்டால் ஆக்சிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி லைக் திஸ் இஸ் S ஆர்பிட்டாலோட ஸ்ட்ரக்சர். P ஆர்பிட்டால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it will be like a dumbbell shape right, dumbbells like a dumbbell இந்த மாதிரி இருக்க போது P ஆர்பிட்டால். D ஆர்பிட்டாலை பொறுத்த வரைக்கும் டபுள் டம்பல், இப்படி ஒரு டம்பல் ஷேப்பு, இப்படி ஒரு டம்பல், 2 டம்பல் இருக்க போது இட்ஸ் கோயிங் டு பி டபுள் டம்பல் ரைட்டா. டபுள் டம்பல் ஷேப். F ஆர்பிட்டால் பற்றி நம்ம தேவையில்லை, இட் இஸ் a complicated structure.
நிறைய பேர் வருவாங்க. அதனால் எஃப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க தேவை. ஜஸ்ட் SPDF மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ml வேல்யூ என்ன அப்படின்னா இட் வில் பி -1 0 +1 இந்த மாதிரி இருக்கும். உங்ககிட்ட ml வேல்யூ கொடுத்தாங்க அப்படின்னா -1 யாருக்கு வரும்? எல் வேல்யூ 1 இருந்தால் தான் -1 வரும். கரெக்டாக இல்லையா? எல் வேல்யூ 1 இருந்தால் தான் -1 வரும். 0னா வெறும் 0 மட்டும்தான். -1 0 +1 தான் கொடுப்பாங்க. வெறும் 0 மட்டும் கொடுத்தாங்கன்னா we cannot find it out, ரைட்டா? அப்போ ml வேல்யூங்கிறது இது எல்லாமே சேர்த்தது தான். அப்போ ml வேல்யூ கொடுத்தாங்கன்னா இதில் -1ன்னு தெரியுது. அப்போ -1 வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? 1. அப்போ 1ன்னா என்னது? p ஆர்பிட்டால். p ஆர்பிட்டால் எங்கே வரும்? LMN ஷெல்லில் தான் வரும். ஸோ அப்போ we can find it out. மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் தெரிஞ்சால் we can find the energy, shape, orientation, size இதெல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறோம். தட் இஸ் வாட் we have to learn it. அதுதான் என்னது நம்ம இங்கே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ரைட்டா? ரைட், கிளியரா? ஓகே, சரியா? டி ஆர்பிட்டல் க்ளோவர் லீஃப், டபுள் டம்பல் க்ளோவர் லீஃப் எதுனாலும் சொல்லலாம். டபுள் டம்பல்னு சொல்லலாம், க்ளோவர் லீஃபும் சொல்லலாம். க்ளோவர் லீஃபுங்கிறது என்னது? நம்மளோட சீட்டு கட்டு இருக்குல்ல, நம்மளோட கார்ட்ஸ், நம்ம நார்மல் விளையாடக்கூடிய கார்ட்ஸ், அந்த கார்ட்ஸில் இருக்கக்கூடிய ஷேப் மாதிரி இருக்கும். ரைட்டா? அந்த கார்ட்ஸில் விளையாடக்கூடிய ஷேப் இந்த மாதிரி இருக்கும்னு அர்த்தம். க்ளோவர் லீஃப், அதுதான் க்ளோவர் லீஃப்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஓகே. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹவு மெனி ஆர்பிட்டால்ஸ் ஆர் பாசிபிள் ஃபார் n is equal to 4. அப்போ ஹவு மெனி ஆர்பிட்டால்ஸ்? இட் இஸ் நாட் ஆர்பிட். ஆர்பிட்டால்ஸ்னா s ஆர்பிட்டால், p ஆர்பிட்டால், d ஆர்பிட்டால், f ஆர்பிட்டால் அப்படி படித்து பழகு. ரைட்டா? ஆர்பிட்டையும் ஆர்பிட்டாலையும் மிஸ் பண்ணிடாத, ஆர்பிட்டையும் ஆர்பிட்டாலையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. சரியா கவனிங்க. அப்போ n is equal to 4. அப்போ l is equal to என்னவா இருக்கலாம்? n equal to 4னா ஃபோர்த்து ஷெல். ரைட்டா? ஃபோர்த்து ஷெல். ஃபோர்த்து ஷெல் அப்படின்னா என்ன பண்ணலாம்? l equal to 0 1 2 3. ரைட்டா? l வேல்யூ எப்பயுமே என்னதுப்பா? n is equal to 4. l வேல்யூ equal to 0ல் ஆரம்பித்து n-1 வரைக்கும் l வேல்யூ இருக்கும். ரைட்டா? l வேல்யூ எப்பயுமே என்ன அப்படின்னா 0ல் ஆரம்பித்து n-1 வரைக்கும் தான் இருக்கும். n-ம் l-ம் ஈக்குவலாக இருக்காது. there will never n and l will be equal. n and l-ம் ஈக்குவலாக இருக்காது. சரியா? n l ஈக்குவலாக இருக்க போகுது. n equal to 4, l equal to 0 to n-1. இப்போ கவனிங்க. அப்போ l equal to 0 to n-1 போட்டுட்டோம்னா l equal to, this question can be asked in 1 mark also in 2 mark. 2 மார்க்கில் கேட்டால் நான் இப்போ சொல்கிற மாதிரி எழுதணும். 1 மார்க்கில் கேட்டால் என்ன ஆன்சர் எழுதணும் நான் சொல்கிறேன். நான் ஏன் சொல்லணும்? நீ சொல்லு. 1 மார்க்கில் எழுதுனா எப்படி கண்டுபிடிக்கணும்னு? l equal to 0, l is equal to 1, l is equal to 2, l is equal to 4. l is equal to 0 என்னது? இட் இஸ் s ஆர்பிட்டால். s ஆர்பிட்டாலில் மொத்தம் எத்தனை ஆர்பிட் இருக்கும்? ஒரே ஒரு ஆர்பிட் தான் இருக்க போகுது. p ஆர்பிட்டால். pயில் மொத்தம் 3 பேர் இருப்பாங்க. இது d, dயில் மொத்தம் 5 பேர் இருப்பாங்க. fல மொத்தம் 7 பேர் இருப்பாங்க. அப்போ டோட்டல் 16 ஆர்பிட்டால். டோட்டல் 16 ஆர்பிட்டால். ரைட்டா? ஓகே, 16. வாட் இஸ் த வேல்யூ? ஏய், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல, நீ அதை விட்டு வேறு பதில் சொல்லிட்டுருக்கீங்க. டேய், வெளுக்க போகிறேன், என்ன பண்ணிட்டுருக்கீங்க? வாட் ஹேப்பன் கைஸ்? நான் என்ன கேட்டேன்? 1 மார்க்குக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிப்பீங்க? வாட் இஸ் த ஃபார்முலா? ஓகே, ரைட். whoever is having a work you can leave, no problem, you can see the recordings. டேய், 1 மார்க்கில் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? இதே கொஷினை 1 மார்க்கில் கேட்டிருக்காங்க. என்ன பண்ணலாம்? இந்த கொஷின் இஸ் asked in 1 mark. will you do this? இதெல்லாம் உட்காந்து பண்ணணுமா? will you do this? question is same. இதே கொஷினை 1 மார்க்கில் கேட்டிருக்காங்க. how will you bring the answer 16? yes, very good Raj. ஆன்சர் என்னது? n squared. n squared is the answer. n square தான் ஆன்சர். n squared 16. 4 squared தானே இருக்குங்க. 4 squared 16. ரைட்டா? this is the answer. this is for 1 mark. this is for 1 mark. ரைட்டா? 16 ஆர்பிட்டால் 4 squared. கவனம். 1 மார்க்கில் கேட்டாங்கன்னா இவ்வளோ செஞ்சுட்டு இருக்க தேவையில்லை. 2 மார்க்கில் கேட்டால் we have to do this. ரைட்டா? for 2 marks we have to write like this. இது எல்லாத்தையும் நம்ம எழுதணும். for 1 mark no need to do this. okay, now I will ask you another one question. n equal to 3. ரைட்டா? don't answer by rushing. நான் என்ன கேள்வி கேட்குறேன்னு கவனி. n is equal to 3ல how many electrons will be there? number of electrons present in n equal to 3. n equal to 3ல இருக்கக்கூடிய number of electrons எவ்வளோ?
n equal to 3ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ n equal to 3ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் not the orbitals I am not asking the orbitals n equal to 3ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எத்தனை it's 2 9 என்ன ஆன்சர் 2 9 or something else yes come on guys n equal to 3ல 2 electrons எப்படி 3 third shell ஆனா 2 electrons how come it be yes okay Deeps have got something Rahul got something Raj got something yes it's 18 ஏன் நல்லா கவனிங்க each orbital can accommodate 2 electrons நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ஆர்பிட்டால்லையும் you can accommodate 2 electrons are you agree with this ரைட்டா அது என்ன அர்த்தம் s equal to 1 அப்போ இதில் என்ன அர்த்தம் 2 electrons இருக்கும் p equal to 3 அப்போ என்னது that is going to be px py pz இப்படி தானே எழுதுவோம் we will be representing like this each carries 2 electrons ரைட்டா அப்போ total 6 electrons அடுத்து n equal to 3 நம்ம வச்சுக்கலாமா அப்போ என்னது ஒவ்வொரு ஆர்பிட்டாலையும் 2 எலக்ட்ரான் இருக்க போகுது அப்போ ஃபர்ஸ்ட் we are going to find n is equal to 3ல மொத்தம் எத்தனை ஆர்பிட்டால் இருக்க போகுது n equal to 3ல எத்தனை ஆர்பிட்டால் இருக்க போகுது n equal to 3ல எத்தனை ஆர்பிட்டால் இருக்க போகுது n equal to 3ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் என்ன அப்படின்னா n squared that is 3 squared is equal to 9 ஒரு ஆர்பிட்டால்ல 2 எலக்ட்ரான் then it's going to be 18 electrons see these are the one words that can be asked in chapter 213 chapter 213ல நிறைய creative one marks இப்படி தான் கேட்பாங்க மொக்க one word ரைட்டா மொக்க one word okay ரைட்டா that's it so how will you segregate it so first orbital 2 8 8 ரைட்டா 2 8 8 that is 18 2 8 8 very good Raj answer பண்ணுங்க that is very good okay now tell me okay right okay so now tell me n equal to 4 how many electrons will be there in n equal to 4 so that is 32 right that is 32 that's good okay that's 32 clear super so appa in the question answer 2 mark like you have to write like this if it is asked in 1 mark just put n squared so number of orbitals are number of electrons are number of electrons la பயந்துராத என்ன கொடுத்திருக்காங்களோ அது ஸ்கொயர் பண்ணி அதை 2 into 2 போடு ரைட்டா 2n squared தான் formula 2n squared is the formula the stabilization of half filled d orbital is more pronounced ரைட்டா the stabilization of half filled d orbital ஓட half filled வந்து ரொம்ப என்ன அப்படினா அதிகமா இருக்காம் ரைட்டா ரொம்ப அதிகமா என்ன அப்படினா அதோட ஸ்டெபிலிட்டி இருக்காம் at the same time they are saying that p orbital ஓட ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்காம் ரெண்டு பேரும் half filled தான் ரெண்டு பேருமே half filled are always more stable but they are saying that d block ஓட half filled is more stabilized என்ன காரணம் what would be the answer சரியா what could be the possible answer கவனிங்க this is p orbital ஓட half filled இது d orbital ஓட half filled னா எடுத்துக்கலாமா d orbital is going to have 5 orbits ரைட்டா 5 unpaired electrons இருக்கு ரைட் okay so first விஷயம் என்ன அப்படினா symmetry இங்க ஒரே மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க இங்க ஒரே மாதிரி 3 பேர் இருக்காங்க இங்க ஒரே மாதிரி 5 பேர் இருக்காங்க so the symmetry பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி இருக்கவங்க 3 பேர் இருக்காங்க இங்க பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி 5 பேர் இருக்காங்க so because of the symmetry the first reason is symmetry right the half filled orbitals are more symmetrical than partially filled what is the meaning of partially filled this is called partially filled right இது பாருங்க இது ரெண்டு symmetry இது symmetry கிடையாது இங்க காலியா இருக்கு இது மூணுமே symmetry கிடையாது whereas this is more symmetry this is even more symmetry இதை விட இது more symmetry இங்க 3 பேர் இங்க 5 பேர் இருக்காங்க so partially filled orbitals and the symmetry leads to
greater stability. More the symmetry, more the stability. அதிகமான சிமெட்ரியாக இருந்தாங்க அப்படின்னா அதிகமான ஸ்டெபிலிட்டி இருக்க போகிறாங்க. மோர் த சிமெட்ரி மோர் த ஸ்டெபிலிட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? அடுத்து செகண்ட் பாயிண்ட், எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. ரைட்டா? எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி அதாவது இவனுங்க போடுற ஆட்டம் இருக்குது பார்த்தியா, இவனுங்க என்னமா ஆட்டம் ஆடுறானுங்க. பிக் பாஸில் தான் எவனோ ஒழுங்காக ஆட்டத்தை ஆட மாட்டேங்கிறானுங்க. ஆனால் நம்ம எலக்ட்ரான்ஸில் என்ன பண்ணுது, சூப்பராக ஆட்டத்தை ஆடுது. சரியா? நம்ம எலக்ட்ரான்ஸ் பயங்கரமாக ஆட்டத்தை ஆடுறான். செம்மையான ஆட்டங்க, வேறு லெவல் ஆட்டம். என்ன ஆட்டம் போடுறான்? எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. இங்கே இருக்கவன் இங்கே போகிறான், இங்கே இருக்கவன் இங்கே போகிறான். இவங்க எல்லோரும் ஒரே மாதிரி தானே இருக்காங்க. தேர் ஆல் சேம். ஸோ அவங்க மாறினாலும் நம்மளுக்கு பெரிய வித்தியாசம் தெரியாது. அவங்க மாறினாலும் நம்மளுக்கு பெரிய வித்தியாசம் தெரியாது. ரைட்டா? சைலண்ட்டாக ரோஸ்ட் பண்ணிட்டாரா? ஸோ அவங்க மாறினாலும் பெருசாக வித்தியாசம் தெரியாது. அப்போ இவங்க ஒவ்வொருத்தவங்களும் மாறுறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் மாறுறப்ப வாட் ஹேப்பன்ஸ்? இவங்க ஒவ்வொருத்தவங்களும் மாறுறப்ப என்ன நடக்குது தெரியுமா? இவங்க ஒவ்வொருத்தவங்களும் மாறுறப்ப ஒவ்வொரு எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. ரைட்டா? நான் இங்கேருந்து இங்கே நடக்கிறேன், ஐம் லூசிங் சம் எனர்ஜி, again coming back losing some energy. இப்படி நான் நகர்ந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா losing some energy. more the energy liberated, more will be stability. நான் என்ன பண்ணுறேன், நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்னா வீக் ஆக மாட்டேன். இஃப் ஐ எம் டூயிங் எக்ஸசைஸ், ஹாப்பியாக சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறேன். சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறப்ப நம்ம டயர்ட் ஆக மாட்டோம். we will be even more getting energy. ரைட்டா? ரைட்டா? நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் ரொம்ப 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 எக்ஸைட் ஆக போகிறோம். ரைட்டா? ரொம்ப ரொம்ப எக்ஸைட் ஆக போகிறோம், ரொம்ப ஹாப்பி ஆக போகிறோம். ஸோ அப்போ இங்கே 3 எலக்ட்ரான் தான் எக்ஸைட் ஆகுறாங்க, இங்கே 5 எலக்ட்ரான் எக்ஸைட் ஆகுறாங்க. here 3 electrons is exciting, here 5 electrons. more excitation, more stability. more excitation, more stability. நிறைய பேர் எக்ஸைட் ஆனாங்கன்னா அது நிறைய பேர் ஸ்டெபிலிட்டி. ஏன்னா பாரு பயங்கர எக்ஸைட்டடோடு இருக்காங்க. ஏன்னா ரைட், the electrons with the same spin in different orbitals. ரைட்டா? கவனிங்க, சேம் ஸ்பின். 50 பேர் ஒரே மாதிரி இருக்கானா, நட்டமாக ஒரே மாதிரி நிற்கிறான் பாருங்க. in different orbitals of same subshell can exchange their position. என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். each such exchange releases energy and this is known as exchange energy. greater the number of exchanges, greater the exchange energy. இதெல்லாம் டெஃபனிஷன். இப்போ தான் நம்ம மெயின் கேள்விக்கான ஆன்சரே எழுதுகிறோம். ரைட்டா? இதை எழுதிட்டு தான் எழுதணும். ரைட்டா? ஓகே வாணியா, யூ கேன் லீவ். எஸ், ஓகே, பாய் பாய் பாய். ரைட்டா? இதுக்கப்புறம் தான் இருக்குது. ரைட்டா? இதுக்கப்புறம் தான் மெயின் கண்டென்ட்டே இருக்குது. டி ஆர்பிட்டாலில் 10 எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, பி ஆர்பிட்டால் 6 எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. டி ஆர்பிட்டால் வித் 5 unpaired electrons 10 எக்ஸ்சேஞ்ச். ஸோ ஹாஃப் ஃபில்ட் இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் பி ஆர்பிட்டால் அப்படின்னு எழுதணும். ரைட்டா? இந்த சென்டென்ஸ் கடைசியில் நீங்கள் என்ன பண்ணணும், எழுதணும். யாரை விட ரொம்ப ஸ்டேபிளாக இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், எழுதணும். சரியா? ரைட், கவனிங்க. 10th ஸ்டாண்டர்டுக்கு நாளைக்கு காலையில் லைவ் இருக்குது. சரியா? இன்றைக்கி ஈவினிங் இல்லை. ரைட், நெக்ஸ்ட் போகலாம். This question, consider the following electrons arrangement for the D5 configuration. பார்த்தாலே தெரியுது இதெல்லாம் எது தப்பு அப்படின்னு. 12th இன்றைக்கி இல்லைப்பா கிளாஸு, நாளைக்கு இருக்கும். ரைட்டா? ஓகே, அவனுங்க. ஸோ பாருங்கள், 5 எலக்ட்ரானை ஒவ்வொரு பாக்ஸில் ஒன்று போடணும். ஸோ ஆஃப் பா பிரின்சிபல், ஆஃப் பாவாக மதிக்கிறது இல்லை, ஹண்டை மதிக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாலியை மதிக்கிறது இல்லை. இந்த தாத்தாலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இவங்க எல்லா பேச்சையும் மதிக்காமல் இப்படி போய் உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? ஸோ யாரெல்லாம் சொல் பேச்சு கேட்கலையோ அவங்களெல்லாம் நம்ம என்னது, யூ ஆர் நாட் கோயிங் டு கன்சிடர் தம். ஸோ ஏஏ கன்சிடர் பண்ணாதீங்க, பிஏ கன்சிடர் பண்ணாதீங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் என்ன சொன்னாங்க, ஹண்ட் என்ன சொன்னார், பேரிங் வில் நாட் டேக்ஸ் பிளேஸ் அன்டில் ஈச் ஆர்பிட்டல் ஹேவ் அட்லீஸ்ட் 1 எலக்ட்ரான். எல்லாத்துலையும் எலக்ட்ரான் போடுறதுக்குள்ளே பேர் ஆகிட்டாங்க, ஜோடியாக சேர்ந்துறேன். இட் இஸ் வெரி வெரி தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் கிரவுண்ட் ஸ்டேட்டில் மேக்ஸிமம் எனர்ஜி. இவங்களுக்கு தான் மேக்ஸிமம் எனர்ஜி. ஏன்னா நிறைய அன்பேட் எலக்ட்ரான்ஸ், நிறைய சிமெட்ரி இருக்குது, நிறைய அன்பேட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதனால இட் இஸ் கோயிங் டு பி மோர் ஸ்டேபிள். மதிக்கிறது பர்சனல்லாம் இல்லைடா, அது சும்மா ஏதோ டைமிங் நல்லா இருக்குல்ல, அப்படி சொன்னால் நல்லா இருக்கு, அதனால் அதை சொல்லிக்கிறது, அவ்வளோதான். சரியா? சி இஸ் ஆன்சர். ஓகே. ஐயோ, இவனுங்க வேறு வீடியோ போட்டு தொண்டை பண்ணுறாங்க. ரைட், அடுத்து ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபலுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுமா. ஸ்டேட்ஸ் தட் நோ 2 எலக்ட்ரான்ஸ், எப்பயுமே எலக்ட்ரான்ஸ் வந்துட்டார், பாலி தாத்தா வந்துச்சார். நோ 2 எலக்ட்ரான்ஸ் in an atom can have a same set of values of all 4 quantum numbers. ரைட்டா?
கவனிங்க, no two electrons in an atom can have the same set of values of all 4 quantum numbers. யாருக்குமே சேம் வேல்யூ இருக்காது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக இருக்குது. ஆமாம், நான் பாட்டுக்கு எத்தனை நம்பர் ஸ்கை ஷாட்டுன்னு தெரில, அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. டம்முன்னு தான் இங்கே போட்டுகிட்டே இருக்கானுங்க, ஆரம்பிச்சிட்டானுங்க போல். ரைட்டா? பாலி எக்ஸ்க்ளூஷன். பாலி என்ன சொல்கிறாரு? ஆடா பாவிங்களா, நோ டூ 100 200 100 200 தெரில, போயிட்டே இருக்கு. அப்போ முடிஞ்சிச்சு, நான் முடிஞ்சிச்சு நினச்சி பேசினா அதுக்கப்புறம் போய்கிட்டே இருக்கு. போத் ஆர் கிரேட். ஆப்பா யூடியூபா அப்படிலாம் அந்த வேர்சஸ்லாம் போட முடியாது. போத் ஆர் சேம், எல்லாருமே கூட. ஆல் ஆர் மை கிட்ஸ். நிப்பாட்டவே மாட்டேங்கிறான். எக்ஸாம்பிள் எழுதணுமா? எக்ஸாம்பிள் எழுத தேவையில்லை. எதுக்கு எக்ஸாம்பிள் எழுத தேவையில்லை? ரைட்டா? உங்கள் ஊரில் செம்ம மலையா? இப்போ முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ரைட், ஆரம்பிக்கலாம். No two electrons in an atom can have a same set of values of all 4 quantum numbers. ரைட்டா? கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதான் என்னது? பாலி எக்ஸ்க்ளூஷன். இது எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்களே, எக்ஸ்பிளைனுக்கு எழுதணும். எக்ஸ்பிளைன் வச்சுருக்கேன் பின்னாடி. ரைட்டா? இது ஸ்டேட். ஃபஸ்ட்டு ஸ்டேட் இங்கே இருக்குது, எக்ஸ்பிளைன் இருக்குது. மேபி திருச்சொல்லுமா தான் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரைட்டா? பவர் வச்சு துரத்தவா? ஐயோ, அதெல்லாம் பண்ண முடியும். ஏரியாவுக்குள்ள சண்டைலாம் போட முடியாது. இது நம்ம ஏரியாவில், இது வேறு ஏரியா. சரியா? திஸ் இஸ் நாட் அவர் ஏரியா. நம்ம வேறு ஏரியாவிலேருந்து ஸ்டுடியோவில் நம்ம இருக்கோம். நம்ம வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. நம்ம பாட்டுக்கு சைலண்ட்டாக வருவோம். ஒரு ரூமில் நம்ம மட்டும்தான் குடியிருக்கோம். நம்ம பாட்டுக்கு வந்தோமா, பாடத்தை எடுத்தோமா, போனோமான்னு இருக்கணும். ரைட்டா? அதனால் நம்ம யாருக்குன்னு பேச்சுவார்த்தைலாம் வச்சுக்கிறதே கிடையாது. நம்ம ஏரியா வேறு. நம்ம ஏரியாவில் நம்ம கெத்து காட்டலாம், இங்கே எதுவும் பண்ணக்கூடாது. ரைட்டா? ரைட். ஸோ H = 1s1. 1 electron is present in 1 hydrogen atom. The 4 quantum numbers are, பாருங்கள், 1s1 என்னது குவாண்டம் நம்பர்? n = 1. ஸோ முன்னாடி இருக்க நம்பர் தான் என்னது? n. அடுத்து s ஆர்பிட்டாலோட l வேல்யூ என்னது? 0. m = 0. l = 0னா m = 0 தான். அப்போ s = +1/2. ஒரே ஒரு எலக்ட்ரான் தானே இருக்குது. you can put it as +1/2. ரைட். ஓகே. ஹீலியம் பொறுத்தவரைக்கும் Z = 2. அப்போ 1s2ன்னு எழுதணும். 1s2ல் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானுக்கு சேம் இதே தான் வரப்போகுது. இந்த ப்ளூவும் சேமாக இருக்கா? ஸோ 2 பேருக்கு வரும். ஆனால் செகண்ட் எலக்ட்ரானை பொறுத்த வரைக்கும் எஸ்ஸில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா -1/2ன்னு வந்துடும். ரைட்டா? செகண்டில் மட்டும் -1/2 வந்துட போகுது. ரைட்டா? நம்ம உண்டு, நம்ம மேலே உண்டுன்னு போயிடலாம். ரைட்டா? ஓகே, ரைட். இந்த PDF கொடுத்துட்றேன், எல்லா PDFும் கொடுத்துட்றேன். ரைட்டா? ஃபோன் டெம்பரேச்சர் கூட ஆயிடுச்சா? தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணவா? இப்போதைக்கு தமிழில் இல்லைடா. ஐ வில் ஜஸ்ட் புட் இட் இன் செப்பரேட். நான் நிறைய தமிழில் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இல் டூ இட். ரைட்டா? இந்த PDF பின் பண்ணிடுறேன், கீழே கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிடுறேன். சரியா? ஸோ ஆர்பிட்டால்னா என்ன, என்னென்ன எல் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. Orbital is a 3-dimensional space in which the probability of finding electron is maximum. உங்களால் எந்த இடத்துல எலக்ட்ரானை அதிகமாக பார்க்க முடியுமோ அந்த இடத்துக்கு பேர் தான் ஆர்பிட்டால். ரைட்டா? Orbital is the place where the probability of finding electron is maximum. Probability of finding the electron is maximum. எங்கே எலக்ட்ரானை நம்ம மேக்ஸிமமாக பார்க்குறோமோ அதுக்கு பேர் தான் என்னது, நம்ம ஆர்பிட்டால்னு சொல்ல போகிறோம். ஸோ 3px, 3ங்கிறது தான் n வேல்யூ, 4ங்கிறது தான் n வேல்யூ, pயோட l வேல்யூ என்னது 1, dயோட l வேல்யூ 2. ஸோ தட்ஸ் இட். அதை நம்ம இங்கே எழுதிட்டாங்க. சரியா? தட்ஸ் இட். ஸோ mn2 + cr3 +. This is your homework. I want you to comment this answer below. ரைட்டா? இந்த ஆன்சர் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ண போகிறீங்க. பெய்டில் வாட்ச் பண்ணுறவங்களாம் யூடியூப்பில் வந்து யூடியூபோட கீழே கமெண்ட் பண்ணிவிடு. ரைட்டா? ஆர்எல்ஸ் இந்த ஃபீட்பேக் செஷன் யூ கேன் புட் அ கமெண்ட். ரைட்டா? பெய்டில் இருக்கவங்க யூடியூப்பில் வந்து என்ன அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கமெண்ட் இந்த ஃபீட்பேக்கில் கூட நீங்கள் டைப் பண்ணி அனுப்பலாம். இங்கே இருக்கவங்க என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆன் த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண போகிறோம். சரி? ரைட். நவ் த லாஸ்ட் கொஷின். half bar you know that very well. So ground stateலேருந்து என்ன பண்ணும், you have to fill the electrons in there.
இன்க்ரீசிங் ஆர்டர் ரைட்டா இன்க்ரீசிங் ஆர்டரில் நம்ம ஃபில் பண்ணணும் ரைட்டா இன்க்ரீசிங் ஆர்டரில் ஃபில் பண்ணணும் அவ்வளோதான் விஷயம் அதான் இந்த ஆஃப் பா பிரின்சிபலில் ஜென்ரலாக சொல்லியிருப்பார் லோவர் எனர்ஜி ஃபில் ஆனதுக்கப்புறம் ஹையர் எனர்ஜி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சரியா that's it these are the important questions ஸோ நாளைக்கு காலையில் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயும் செகண்ட் சாப்டர்லேயும் நம்ம ஸ்கிப் பண்ண கொஷின்ஸ் ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் தியரி பார்ட்டில் ஸ்கிப் பண்ண கொஷின்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா எடுத்துகிட்டு வந்து ரைட்டா மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் ரெஸ்பான்சிபிள் PXஆ PYஆ PZஆ நீ சொல்லணும்ல அதுக்கு தான் ரைட்டா ஸோ நாளைக்கு காலையில் 5 o'clock as usual மார்னிங் 5 o'clock ரைட்டா ஓகே ரைட் வெய்த் கிளாஸ் ஓகே ரைட் ஓகேப்பா சரிப்பா லலித் குட் ஓகே ஃபோன் கதற ஆரம்பிச்சிருச்சா ஃபோனெல்லாம் சரி பண்ணி வச்சுக்கோ 10ஆம் தேதிக்கு அப்புறம் சேனல் வேறு லெவலில் இருக்கும் உனக்கே தெரியும் நீ ஆல்ரெடி பார்த்துருப்ப குவார்ட்டர்லிக்கு இருந்தது மாதிரி அதை விட கொஞ்சம் டபுள் மடங்காக தான் இருக்கும் ஸோ கண்டினியூஸ் வி வில் பி கம்மிங் இன் லைவ் ரைட்டா கண்டினியூஸ் ஈவினிங்லாம் கண்டிப்பாக 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் லைவ் டெஃபினட்டாக இருக்கும் ஸோ கெட் ரெடி ஃபார் தட் ஓகே ஸோ அது கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ ஓகே ஐஸ்வர்யா டெஃபினெட்லி ஐ வில் டூ இட் ரைட்டா கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த வீடியோஸில் உனக்கு தமிழில் நான் சொல்கிறேன் ரைட்டா ஓகே 10% ஓகே ரைட் நவ் வில் டூ நாளைக்கு டுமாரோ மார்னிங் கிளாஸஸ் இன் யூடியூப் வி வில் சி இன் த யூடியூப் ரைட்டா ஓகே டாடா பை see you